ஸோ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா உன்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் சார், என்ன ப்ரொசீஜர்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அப்ளிகபிளா என்ன ப்ரொசீஜர்ன்றதெல்லாம் இந்த சாப்டர் நம்ம படித்தா மட்டும்தான் வாய் திறந்தே சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் as well as ஃபார் யுவர் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி, லென்த்தி ஆனால் ஈஸி. ஓகேவா? கதை மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் சாப்டர் 9 ரெஜிஸ்ட்ரேஷன். கண்ணா நம்ம ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? சி why I have to take registration, அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டாக்ஸ், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலைன்னா என்னால் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா? நான் பண்ணலாமா? பண்ணா என்ன ஆகும்? சி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா டாக்ஸ் கலெக்ட் பண்றது இஸ் மை அடிஷ்னல் பேர்டன் மாதிரி தானே. அப்ப நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே என்னால டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா? முன்னாடி வாங்கடா. சொல்லிக்கிட்டே வாங்க. அடிக்குதா? அவன் இருக்கான்ல, அதனால ஆஃப் பண்ணிக்கலாம் வேணன்ற போது. சரி சொல்லுங்க, ஏன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? ஐடிசி கிளைம் பண்ணுனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். நான் எப்போ ஐடிசி கிளைம் பண்ணுவேன்? நான் டாக்ஸ் பே பண்ணும்போது. கரெக்டா? என்னோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி ஒன்று இருக்கும். அந்த அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டின்றது என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்ததா? நான் கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது. இதுக்கு எகெயின்ஸ்டா இன்புட் டாக்ஸ் லைபிலிட்டி என்ன பண்ணிக்கலாம்? நான் பே பண்ணதை செட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும், நான் வாங்கினதை செட் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் நான் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளாரையே நான் இன்வால்வ் ஆக முடியும். ஹூ இஸ் த பர்சன் லைபிள் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன்? டாக்ஸபிள் பர்சன் ஒரு வார்த்தை பார்த்தோம். கரெக்டா? ரெஜிஸ்டர்டு பர்சன்றது வேற, டாக்ஸபிள் பர்சன்றது வேற. கரெக்டா? ஹூ இஸ் அ டாக்ஸபிள் பர்சன் அண்டர் ஜிஎஸ்டி? அக்ரிகேட் டர்ன் ஓவர் அவங்க சொன்ன லிமிட்டை, த்ரெஷோல்ட் லிமிட்டை எக்ஸீட் ஆயிருந்துச்சுன்னா டாக்ஸபிள் பர்சன். ஓகேவா? ரெஜிஸ்டர்டு பர்சன் இஸ் அ டாக்ஸபிள் பர்சனா இல்ல லைபிள் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அ டாக்ஸபிள் பர்சனா? ரெஜிஸ்டர்டு பர்சன் டாக்ஸபிள் பர்சன். கண்ணா டாக்ஸபிள் பர்சன்ற வார்த்தையில ரெண்டு பேர் will fall. ஓகேவா? ஹூ இஸ் அ டாக்ஸபிள் பர்சன்? ஃபர்ஸ்ட் why registration is required னு பார்த்தோம் அப்படின்னா, when supply is made, நம்ம ஒரு சப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்டி ஷல் பி லிவிட். கரெக்டா? எஸ்ஸா நோவா? அந்த ஜிஎஸ்டியை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி மஸ்ட் பி கலெக்டட் அண்ட் பெய்டு பை த யாராலன்னு சொல்றாங்க? ரெஜிஸ்டர்டு பர்சன் சொல்றாங்களா, டாக்ஸபிள் பர்சன் சொல்றாங்களா? டாக்ஸபிள் பர்சன் சொல்றாங்க. ஹூ இஸ் அ டாக்ஸபிள் பர்சன்னா ஹூ இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. நான் ஒன்னா என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் அந்த லிமிட் இருக்குல்ல, எவ்வளோ லிமிட்? 10 lakhs, 20 lakhs, 40 lakhs. கரெக்டா? இந்த லிமிட் கிராஸ் ஆயிருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இல்லையா, நான் வாலண்டரியாவே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டேன். I am called as registered person. கரெக்டா? If I have taken a registration under GST, I am called as registered person. So this registered person is a taxable person and who is liable to register. Who is liable to register? Kana லிமிட்ட அக்ரிகேட் டர்ன் ஓவரை லிமிட் கிராஸ் பண்ணிருச்சு, பட் நான் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம இருக்கேன். தட் பர்சன் இஸ் அ லயபிள் பர்சன் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேவா? அது இல்லாம மற்ற பர்சன்ஸும் நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா? டர்ன் ஓவர் மட்டும் கிராஸ் ஆகாம நீ இன்னும் ஸ்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல சொல்லுவேன். சரியா? அவனும் யாரு தான்? பர்சன் லயபிள் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? Taxable person have to take registration. Who is a taxable person? Who is already registered under GST and as well as who is liable to take registration under GST is called as taxable person. Okay va? Already register ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? Registered person can collect GST from the
customers on the output supply. ஆமாவா, அவர் பண்ற சேல்ஸ் மேல என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாவா, as well as அவர் பண்ற பர்ச்சேஸ் மேல he will be paying ஜிஎஸ்டி. அது அவர் என்னவா கிளைம் பண்ணிக்கலாம், ஐடிசியாவும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா who is liable to register, அவரால் என்ன பண்ண முடியாது, he cannot collect ஜிஎஸ்டி. நம்ம பார்த்தோம்ல, இங்க சவுகார்பேட்ல ஒருத்தர் இருக்காரு, his turnover crossed, ஓகேவா, 30 daysக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். Can he collect ஜிஎஸ்டி from the date he becomes liable? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்தாதான் நீ கலெக்ட் பண்ணுமா, இல்ல ஒன்ஸ் உன் டர்ன் ஓவர் கிராஸ் பண்ண உடனே நீ என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாமா? இன் ஜெனரல் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்த வாட்டிக்கு தான் கலெக்ட் பண்ணணும். நீ ரிவைஸ் பண்ணி இன்வாய்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், எப்போன்னு இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா, இன் ஜெனரல் உங்ககிட்ட யூ ஆர் ரெஜிஸ்டர்டு பர்சன் அண்டர் ஜிஎஸ்டின்னு ஒரு சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த அவுட்வர்ட் சப்ளை யூ மேக் யூ ஹேவ் டு கலெக்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் த கஸ்டமர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் உன்ட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கணும் கண்ணா, அப்பதான் யூ ஆர் a eligible person to collect GST. சரியா? and இவரால என்ன பண்ண முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலனா he cannot collect GST from the customer as well as அவர் பண்ற பர்ச்சேஸ் மேலயும் ஐடிசி அவரால கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, so who is required to obtain registration under GST? who is making outward supplies as well as our taxable person இருக்காரு அப்படின்னா he is required to take registration. ஓகேவா, ஸோ இந்த சாப்டருக்குள்ள நம்ம எத்தனை செக்ஷன் பார்க்குறோம், 1 2 3 4 5 6 7 8 9 செக்ஷன் பார்த்து முடிச்சோம் அப்படின்னா this chapter is over. ஓகேவா, ஸோ செக்ஷன் 22 talks about person liable for registration. in general யாரெல்லாம் liable for registration சொல்றது chapter 22. ஓகேவா, நம்ம இந்த aggregate turnover cross ஆகிற கதெல்லாம் பேசுறோம்ல, அது இந்த செக்ஷனுக்குள்ள தான் வரும். ஓகேவா, and 23ல என்ன சொல்றாங்கன்னா, see யாரெல்லாம் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம், you are doing a supply of goods or services. ஆனா நான் இந்த செக்ஷனுக்குள்ள உன்னை லிஸ்ட் பண்றேன் அப்படின்னா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லைன்னு சொல்றேன். எஸ், ஓகேவா, லிமிட் தாண்டுதா தாண்டலையான்றது இந்த செக்ஷன்ல சொல்லணும். இன் ஜெனரல் லிமிட் தாண்டிருச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஒருவேளை நான் ஒரு பர்சன்ஸை சொல்றேன் லிமிட் தாண்டுது தாண்டல, இந்த செக்ஷனுக்குள்ள நீங்க ஃபாலோ ஆகுறீங்கன்னா there is no need to compulsorily take registration. நீ வாலண்டரியா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கோ, ஆனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். செக்ஷன் 22ல சொல்ற பீப்புளை புஷ் பண்ணிட்டே இருப்பேன், உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பேன். சரியா, செக்ஷன் 24 says compulsory registration. உன் லிமிட் தாண்டுது தாண்டல அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. 24க்குள்ள சொல்ற ஒரு பர்சனா நீ ஃபாலோ ஆகுறியா, கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா, செக்ஷன் 25 talks about procedures for registration, 26 deemed registration, 27 special provisions for casual taxable person and non-resident taxable persons, 28 amendment for registration, 29 cancellation and suspension, 30 revocation of cancellation. சரியா, நம்ம 29ல என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் எடுத்துட்டேன், எப்பா என்னால இந்த தலைவலியை தாங்க முடியல, எனக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருங்கன்னு நான் கேட்கலாம். சரியா, நான் சொல்லலாம், அதை பார்க்கலாம். ஓகேவா, என்னால எந்த சினாரியோஸ்ல கேன்சலேஷன் போக முடியும்ன்றது சொல்லணும். ஓகேவா, அப்படி நான் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன், இல்ல நான் ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளை பண்ணாதனால தானாவே கேன்சல் ஆயிருச்சு, அது மறுபடியும் போய் எனக்கு கேன்சல் பண்ணதை மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்குற செக்ஷன் தான் என்னது, செக்ஷன் 30. ஓகேவா, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா அப் டு இந்த செக்ஷன் வரைக்கும் பார்த்து முடிப்போம். சரியா, so section 22 talks about person liable for registration, 23 talks about person not liable for registration, 24 compulsory registration, 25 procedures for registration. சொல்லாமனாலும் first 22 talks about person liable for registration, 23 person not liable for registration, 24 compulsory registration, 25 procedures for registration. மறுபடியும் 22 person liable for registration, 23 not liable for registration, 24 compulsory registration, 25
procedures for registration. 26 27 லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? டன்னா? So we'll start with section 22, person liable for registration. இது வரைக்கும் எழுதிக்கிறீங்களா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? Make it fast. Make it faster. நீ என்ன சமயம் எழுதிட்டு இருக்க? சரி சரி, நோ ப்ராப்ளம். பட் ரைட் திஸ் ஆல்சோ. Fast, 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 fast. Done now, girls? Okay, good. அது முடிஞ்சுன்னா சாப்டர் முக்காவாசி முடிஞ்ச மாதிரி. மீதி இருக்கிறதெல்லாம் இட் வில் டேக் லைக் இன்னைக்கு இதுவும் முடிச்சிருவோம் எப்படியோ. நீ படிச்ச சாப்டர்னா இந்த 3/4 மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணிடலாம்டா. அவ்வளோ ஃபாஸ்ட் கோயிங் சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் நீ
படிக்கும் போது யூ நீட் சம் டைம், ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்கும். இல்லையாச்சா பார்க்கலாமா? ஸோ செக்ஷன் 22 பர்சன் லைபிள் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருன்னு சொல்றாங்க. ஓகேவா மா? செக்ஷன் 22ல ஹூஸ் who have to take registration சொல்றாங்கன்னா every supplier of goods and services is liable to take registration in the state or in that union territory where he makes என்ன supply, taxable supply. என்ன supply? taxable supply. because இங்க ஏன் taxable னு சொல்லியிருக்கான்? exempted supplies இருக்கு. கரெக்டா? neither supply of goods nor supply of services னு பார்த்தோம். and nil rated சப்ளையும் இருக்கு, எக்ஸாம் சப்ளை இருக்கு, பிளஸ் நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் அந்த 5 பெட்ரோலியம் கைஸ், ஆமாவா? பிளஸ் ஆல்கஹாலிக் லிக்கர்லாம் இருக்கு. கரெக்டா? இந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, இந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வேர் யூ மேக் சப்ளைஸ், ஓகேவா? அந்த இடத்துல நீ என்ன பண்ணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும். இஃப் யூ ஆர் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை, ஓகேவா? அந்த டாக்ஸபிள் சப்ளை இப்போ நான் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சேல் பண்றேன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துடணுமான்னா தேவையில்லை. என்ன லிமிட்டும் கிராஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் டாக்ஸபிள் சப்ளை பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் மஸ்ட் ஹேவ் எக்ஸீடட் த ஸ்பெசிஃபைட் த்ரெஷோல்ட் லிமிட் இன் தட் ஃபினான்ஷியல் இயர். புரிஞ்சதா? இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க சொல்ற அக்ரிகேட் டர்ன் ஓவர் எவ்வளோ 10 lakhs 20 lakhs 40 lakhs லிமிட் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா then I am liable to take registration under section 22. ஓகேவா? section 22ல யாரு சொல்றாங்க? the person who is making taxable supply in the state or union territory is liable to take registration if aggregate turnover exceeds the threshold limit in that financial year. ஓகேவா? ஓகேவா? so aggregate turnover ன்றது அங்க பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? எங்க எந்த டெஃபினேஷன் கீழே பார்த்தோம்? பாய்ஸ் won't know, girls will know. ஜிஎஸ்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்க அக்ரிகேட் டர்ன்ஓவரோட டெஃபினேஷன் பார்த்துட்டு போனோம்? அப்படிலாம் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்றீங்களா? வெரி குட். காம்போசிஷன் லிவேல பார்த்தோம். எப்படிரா பார்த்துட்டியா? காம்போசிஷன் லிவேல அக்ரிகேட் டர்ன்ஓவர்னா என்னன்னு பார்த்தோம். அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும். எல்லா இடத்துலயும் அக்ரிகேட் டர்ன்ஓவர்ன்ற டெஃபினேஷன் இது மட்டும் தான். என்னென்ன மெமரைஸ் பண்ணுங்க. ஆல் டாக்ஸபிள் சப்ளை பிளஸ் எக்ஸம்ட் சப்ளைஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிளஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை. மா இங்க ஆல் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லும் போதே இன்டர் பிளஸ் இன்ட்ராஸ்டேட் தான். ஓகேவா? இன்டர்ஸ்டேட் சப்ளைஸும் என்னதான்? டாக்ஸபிள் சப்ளை தான். ஆனா இங்க சொல்ற அடிஷனலா சொல்ற இன்டர்ஸ்டேட் சப்ளைன்றது என்னன்னா அந்த டிஸ்டிங் பர்சன் கதை பார்த்தோம்ல. இங்க எனக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, இன்னொரு பிரான்ச் அதர் ஸ்டேட்ல இருக்கு. சி இந்த தமிழ்நாடு பிரான்ச்ல இருந்து ஆந்திரா பிரான்ச்சுக்கு ஒரு கூட்ஸ் சப்ளை பண்றேன்ல, அதையும் என்னோட என்ன டர்ன் ஓவரா கன்சிடர் பண்ணிக்கணும்? அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல கன்சிடர் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? வித் இன் த ஸ்டேட் நான் பண்ற சப்ளைஸையும் அக்ரிகேட் டர்ன் ஓவர் எடுத்துக்கணும். ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ற சப்ளைஸையும் நான் என்ன பண்ணிக்கணும்? அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அண்ட் ஷுட் எக்ஸ்க்ளூட் என்னென்ன? ஜிஎஸ்டி வேல்யூ 1 lakh, சாரி 1 lakh வந்து நான் என்ன பண்றேன்? சேல் வேல்யூ போடுறேன்னா இது கூட 18,000 ஜிஎஸ்டி போடுறேன்னா இந்த ஜிஎஸ்டியை என் அக்ரிகேட் டர்ன் ஓவருக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி திஸ் டாக்ஸபிள் வேல்யூ ஷுட் பி டேக்கன் ஃபார் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேஷன். புரிஞ்சுதா? ஓகேவா? பிளஸ் என்ன பண்ணக்கூடாது? இன்வெர்ட் சப்ளைஸ் ஆன் விச் ஜிஎஸ்டி இஸ் பேயபிள் அண்டர் ஆர்சிஎம். கண்ணா லிசன்ரா,
see, I am being a supplier of service, okay வா, supplier of goods or services, okay வா. நான் ஒரு சேல் மேக் பண்ணும்போது I collect GST and pay, ஆமாவா ஆமாவா. இதை நான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்றேன், அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றேன், ஆமாவா. இதே நான் சப்ளையர் பொசிஷன்ல இல்லாம நான் என்னவா இருக்கேன், ரெசிபியன்ட் பொசிஷன்ல இருக்கேன், ஆமாவா. ஆர்சிஎம்ல என்ன சொல்றாங்க, RCMல என்ன சொல்றாங்க, the recipient have to pay GST to the government. just because நான் ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்றதுல நான் GST பே பண்றதுனால இது என்னோட சேல்ஸ் ஆயிருமா? RCMன்றது என்னது, என்னோட பர்ச்சேஸ்க்கு மேல நான் GST பே பண்றேன், கரெக்டா? ஆமா தானே. so this is purely my purchase, கரெக்டா? நான் அதுக்கு மேல ஆர்சிஎம் நான் டாக்ஸ் பே பண்ணா கூட இட் இஸ் மை பர்ச்சேஸ் எண்ட் ஆஃப் த டே. அதை என்ன பண்ணக்கூடாது, அக்ரிகேட் டர்ன்ஓவர் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ சப்ளை மீன்ஸ் சப்ளை ஆஃப் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் அக்ரிகேட் டர்ன்ஓவர் எங்க பார்க்கணும், ஓவரால் இந்தியா பேசிஸ்ல தான் பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பார்க்க கூடாது, ஓகேவா? ஓவரால் இந்தியால நான் சொல்ற லிமிட் 40 lakhs 10 lakhs 20 lakhs கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா then I have to take registration. புரிஞ்சுதா? கிளியரா? சொல்லுடா. so what is aggregate turnover? first one என்ன, all taxable supplies inter plus intrastate supplies, ஓகேவா? next exempt supply, export supply plus interstate supply excluding GST and inward supplies on which tax is payable under RCM, okay va. memorize this definition சீக்கிரம். interstate supply between distinct persons, சொல்லுமா aggregate turnover சொல்லுங்க. what is aggregate turnover? all taxable supplies inter plus intra plus exempt supplies, export supply, interstate supplies with distinct person excluding minus GST minus inward supplies on which RCM is payable, okay va. okay va, மறுபடியும் சொல்லுங்க. what is aggregate turnover? all taxable supply plus exempt supply plus export supply plus interstate minus GST minus inward RCM, okay va. மறுபடியும் all taxable supplies plus exempt plus export plus interstate minus GST minus inward under RCM, okay va. மறுபடியும் aggregate turnover all taxable supply plus exempt plus export plus interstate minus GST minus inward RCM, okay va. okay va, clear-ஆ? so next இங்க பண்ணணும். next aggregate turnover includes என்ன சொல்றாங்க, supplies made on behalf of the principal. கண்ணா, who's a supplier என்ற definition சொல்லுங்க, supplier definition சொல்லுங்க. supplies goods or services including the agent acting on behalf of the principal and it includes specified actionable claims னு பார்த்தோம், கரெக்ட்டா? specified actionable claims operates, manages, owns, operates, manages virtual assets, okay va, is said to be the supplier under GST. பார்த்தோமா definition ஞாபகம் இருக்கா? listen இப்போ I am an agent who acts on behalf of my principal, கரெக்ட்டா? ஏஜென்ட்னால யாரு, the person representing his principal is called as agent, ஆமா தானே. இப்போ this agent is making invoice in his own name, சரியா? நம்ம பிரின்சிபல் ஏஜென்ட் கஸ்டமர் இருப்பாங்க, கரெக்டா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏஜென்ட் அவர் பேர்ல என்ன பண்ணலாம், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், இல்ல டைரக்டா பிரின்சிபலே கஸ்டமருக்கு அவரோட நேம்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். இப்போ ஏஜென்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, சி பிரின்சிபலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிரின்சிபலோட நேம்ல அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அது அவரோட சப்ளை தான், அதை என்ன பண்ணிக்கலாம், அது அவரோட சேல்ஸ் தானே, அது அவரோட அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
இப்போ agent is a person who acts on behalf of the principal and this agent is making a outward supply and invoice is raised in the name of agent. சரியா? invoice is raised in the name of agent. then இந்த agent இருக்காரு இல்லையா, அவரோட aggregate turnover calculate பண்ணும்போது இந்த வேல்யூவையும் include பண்ணிக்கணும். புரிஞ்சதா சாமி? கிளியரா? so aggregate turnover includes supplies made on behalf of the principal. invoice issued in the name of யாருன்னு பாருங்க, agent ஓட பேர்ல invoice issue பண்ணிருக்காங்கன்னா it is included in agent's aggregate turnover. principal ஓட நேம்லனா principal ஓட aggregate turnoverல include பண்ணிக்கணும். புரிஞ்சதா? கிளியரா? ஓகேவா? சரி, இப்போ நான் agent is a person who acts on behalf of the principal. கரெக்டா? agent அவரோட நேம்ல invoice raise பண்ணிருக்காரு, நான் அவரோட principal. Can I include that in my aggregate turnover? எடுத்துக்க கூடாது. ஓகேவா? எப்ப எந்த சினாரியோல எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுத்திருக்காரு அவரோட நேம்ல, ஏஜென்ட் அவரோட நேம்ல என்ன பண்ணிருக்காரு, கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணிருக்காரு. it should be included in principal's aggregate turnover. புரிஞ்சதா? கிளியரா? ஓகேவா? புரிஞ்சதா? so aggregate turnover ஓட definition என்ன? what is all aggregate turnover? all taxable supplies plus exempt supply plus export plus interstate minus GST minus inward supplies on which RCM is payable. ஓகேவா? கிளியரா? and agent principal relationshipல agent அவரோட நேம்ல invoice raise பண்றாரு அப்படின்னா it should be included in aggregate turnover of agent. ஓகேவா? இந்த aggregate turnoverல எதுக்கு நம்ம calculate பண்றோம்? ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு லயபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. புரிஞ்சதா? கிளியரா? தெளிவா இருக்கல்ல? நெக்ஸ்ட், person who made outward supplies on which recipient have to pay GST under RCM. ஓகேவா? மேல சொன்ன கதை தான். include such outward supplies in aggregate turnover. என்ன சொல்றாங்க கண்ணா? I am the supplier. ஓகேவா? I am making a outward supply which means it is my sales. this recipient is liable to pay tax under RCM. அதுதான கதை. RCM ன்றது யாரு? recipient will pay tax. now as a supplier this is my sales made. கரெக்டா? இத நான் என்ன பண்ணிக்கணும், என் aggregate turnover calculationக்கு எடுத்துக்கணும். because end of the day it is my sales. ஆமா தானே? ஆமா தானே? see on this I am not liable to pay GST. it is more like a exempted supply for me. ஆமா தானே? ஆமா தானே? so this is end of the day இது என்னோட சேல்ஸ். so இதை நான் என்ன பண்ணிக்கணும், என் aggregate turnoverல calculate பண்ணிக்கணும். இதுவே on the other side recipient ஓட point of viewல பாருங்க, supplier is receiving a inward supply. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஒரு இன்வர்ட் சப்ளை which means this is my purchase. கரெக்டா? இந்த பர்ச்சேஸ் மேல நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, GST பே பண்ணும். சப்போஸ் கண்ணா what are the listed services supplies where RCM is applicable? ஒரு 4-5 சொல்லு பார்க்குறேன். GTA first, GTA renting of motor vehicles, advocate services, அப்புறம் 5 கூட வரலையே, sale of no டேய், அதெல்லாம் எக்ஸம்டட் சப்ளையா இல்ல RCM சப்ளையா? ஓகே, எந்த சினாரியோல அது எக்ஸம்டட் சப்ளை ஆகும்? இன்சூரன்ஸ், கோ இன்சூரன்ஸ் அண்ட் ரீ இன்சூரன்ஸா இருக்குன்னா எக்ஸம்டட் ஷெட்யூல் 3 குள்ள போவோம். RCM குள்ள வருதுன்னா RCM செக்ஷன் என்ன, 2 or 3? அடிச்சுக்கோ ரெண்டு பேரும், 3. 95 என்ன, 95 என்ன, 95 என்ன, e-commerce operators 91 என்ன, 9 சார்ஜ் ஆஃப் GST தான். 91ல என்ன சொல்றாங்க,
if there is any intrastate supply of goods or services, except GST shall be levied except on alcoholic liquor for human consumption plus undenaturated extra neutral alcohol plus rectified spirit. Rectified spirit for used for the manufacture of alcoholic liquor for human consumption shall be levied at the maximum of 20%. சொன்னமா இல்லையா? It is said under 9.1. 9.2 from the notified date and 5 guys வந்து என்ன ஆகுவாங்க, ஜிஎஸ்டி குள்ள வருவாங்க. 9.3 talks about RCM. 9.4 also talks about RCM. 9.5 talks about e-commerce operators. இந்த 9.3ல என்ன சொல்லியிருக்காங்க? GTA services, motor vehicles, இன்னொரு 2-3 சொல்றா. ஏஜென்ட்ஸ், ஏஜென்ட்ஸே 3-4 ஏஜென்ட் பார்த்தோம். யாரு? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் டு இன்சூரன்ஸ் கம்பெனி, நெக்ஸ்ட் ரெக்கவரி ஏஜென்ட் டு பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் NBFCs. இன்னொரு ஏஜென்ட் யாரு? இன்னொரு ஏஜென்ட் ஆர்பிட்ரரி ட்ரிபியூனல்ஸ். அட்வொகேட்லயே ஆர்பிட்ரரி ட்ரிபியூனல்ஸும் வந்துருச்சு. வேற வேற இன்னொரு ஏஜென்ட் யாரு? who is another agent? பார்க்காம சொல்லுடா. photographer, artist providing services to அந்த companies. கரெக்டா? music composers. okay வா? Can listen. see, I am the supplier who receives inward supply. now who is the supplier for me na? advocate is providing any services. ஒரு advocate கிட்ட இருந்து நான் ஒரு consulting service எடுக்கிறேன். சரியா? then on the service I received நான் என்ன பண்ணணும்? RCM கீழ நான் tax pay பண்ணணும். கரெக்டா? கரெக்டா? this shall not be included in my aggregate turnover. see, நான் ஒரு outward supply பண்றேன், அதுல என்னோட recipient tax pay பண்றானா, this is my sales end of the day. இதை aggregate turnoverல include பண்ணிக்கணும். புரியுதுல்ல? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஒரு இன்வர்ட் சப்ளை வருது, அதுக்கு மேல நான் RCM பே பண்றேன்னா, just because I pay tax, it is not my sales, it is my purchase. கரெக்ட் தானே? சொல்லு. it is my inward supply which is almost a purchase to me. it should not be included in aggregate turnover. அதே கதை தான். ஓகேவா? just because I pay tax under RCM, it is not my supply. புரியுது இல்ல? புரிஞ்சதா இல்லையா? ஏன் முழிக்கிற? மறுபடியும் சொல்லிட்டா? புரிஞ்சுல்ல? ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? aggregate turnover என்னென்ன? all taxable supplies, 2 exempt supply, export supplies, interstate supplies between distinct person excluding GST and inward supplies on which RCM is applicable. correcta? next இதுல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்ன பார்த்தோம்? ஏஜென்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஏஜென்ட் இஸ் மேக்கிங் எனி அவுட்வர்ட் சப்ளை அண்ட் இன்வாய்ஸ் இஸ் ரெய்ஸ்ட் இன் ஹிஸ் நேம்னா ஏஜென்ட்டோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் கால்குலேஷனுக்கு இந்த சப்ளையையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஐ எம் மேக்கிங் எனி அவுட்வர்ட் சப்ளை சேல்ஸ் ஆன் விச் மை ரெசிபியன்ட் இஸ் பேயிங் GST under RCM na, this sales I made, it should be included in aggregate turnover. இப்போ நான் ஒரு inward supply receive பண்றேன், அதுல RCM கீழ நான் tax pay பண்றேன்னா இது என்ன பண்ண கூடாது? aggregate turnoverல include பண்ணிக்க கூடாது. as well as any schedule 3 activities or transaction. what are schedule 3 activities or transaction? அவர் இல்லடா, அது schedule 1 டா. what is schedule 3? not at all a supply. correcta? so employer to employee relationship 2 MLA MLCs arbitrary tribunals. correcta? arbitrary tribunals. next MLAs MPs MLCs. அடுத்து என்னடா? அதுதான் arbitrary tribunal. court or arbitrary tribunal. next burial crematoriums and transportation of deceased. அடுத்து அது 6th பாயிண்ட் வரும். இதுல என்னது? சேல் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங். பில்டிங் should be read along with schedule 2. 6th one actionable claims other than
specified actionable claims. In general actionable claims are not supplied, ஆனா specified actionable claims னு சொல்றது is are all supply. கரெக்ட்டா? இந்த specified actionable claims யாரு? 5 பேரா 6 பேரா? பெட்டிங், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸ், ஆன்லைன் கேம்ஸ், லாட்டரி 1 2 3 4 5 இல்ல பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி, ஹார்ஸ் ரேஸ், ஆன்லைன் மணி கேம்ஸ், கேசினோவா? கேசினோஸா? கரெக்டா? அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் 7th ஒன்னு 7 8 இல்ல 9th ஒன் பார்த்தோம். என்னன்னா கோ இன்சூரன்ஸ் சர்வீசஸ், அடுத்து ரீஇன்சூரன்ஸ். கரெக்டா? கோ இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் 9th ஒன்ல பார்த்தோம். அப்புறம் தீஸ் ஆர் ஆல் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல் 3. இது இல்லாம நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ்ல 2 பேர் இருந்தாங்க. யார் யாரு நோட்டிபிகேஷன்ஸ்ல? சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பஞ்சாயத்து ஆர் முனிசிபாலிட்டிஸ். கரெக்டா? அடுத்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். இன்னொன்னு என்னடா? முழிக்கிற, எடுத்து பாரு, சீக்கிரம் பாரு. வாங்கியிருக்கோன்னா those are all என்னது? RCM under specified goods on which RCM is applicable. என்ன சாமி? grant of license. notificationல second point grant of license except grant of alcoholic liquor license. கரெக்டா? அப்புறம் சர்க்குலர்ல சொன்னது என்ன? interstate of movement of rigs, டூல்ஸ், அந்த கதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? அண்ட் கன்வெயன்ஸ், அதுல யார? பேசஞ்சர்ஸ் தூக்கி போட்டு போறதும் அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்காக போறதும். கரெக்டா? எஸ் நோவா? தீஸ் ஆர் ஆல் நாட் அட் ஆல் a supply under schedule 3. ஆமாவா? லிசன், இஃப் ஐ am making any schedule 3 transactions, என்னென்ன இங்க சொல்லி இருக்கிறோம்ல இந்த schedule 3 transactions, இது மாதிரி நான் ஏதாவது சப்ளை மேக் பண்றேன்னா then it should not be included in my aggregate turnover. example salary, employer relationship. if I am receiving any salary or paying salary, அது என்ன பண்ண கூடாது? aggregate turnoverல include பண்ண கூடாது because it is a schedule 3 transaction. ஓகேவா? so 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். what is aggregate turnover? what are all aggregate turnover? all taxable supplies, exempt supplies, exports plus interstate supplies between distinct person minus GST minus inward under RCM. ஓகேவா? first point அதுல என்ன நோட்ஸ்ல பார்த்திருக்கோம்? agent is making invoice on behalf of the principal அப்படினா it should be included in aggregate turnover of the agent. second point I am making an outward supplies on which my recipient pays under RCM அப்படினா it should be included in my aggregate turnover. I am receiving an inward supply on which I pay GST under RCM அப்படினா it should not be included in my aggregate turnover. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன? மூணாவது பாயிண்ட், schedule 3 transactions should not be included in aggregate turnover. next நம்ம என்ன பார்த்தோம்? aggregate turnoverல all supplies plus exempt plus export. exportனா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் பத்தி எங்க பேசிருப்பாங்க? எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம பார்க்கலன்னு தெரியல. இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீஸ் என்ன பார்த்திருக்கோம்? வித்வுட் கன்சிடரேஷன், வித் கன்சிடரேஷன், வெதர் ஆர் நாட் இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் பார்த்தோம். பட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் எக்ஸம்ப்ட் சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். we have a nil rated supply. see actually அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா it is a supply, it is a taxable supply. ஆனா அந்த taxable supplyக்கு நான் போடுற tax rate எவ்வளோ அப்படின்னா 0%. புரிஞ்சுதா? it is called as nil rated supply. அது என்னன்னு சொல்றாங்க? it is also a exempted supply. ஓகேவா? it is a taxable supply I make. ஆனா அதுக்கு மேல போற GST rate என்ன? 0%. it is called as exempted supply. second one வந்து என்னன்னா non taxable supplies. என்னென்ன? petroleum crude, aviation
turbine fuel, motor sprit, natural gas, high speed diesel plus alcoholic liquor for human consumption plus undenaturated அந்த கதையும் ஓகேவா. நெக்ஸ்ட் wholly exempted, that is notified supplies. நான் எப்படி சொல்றேன், நெய்தர சப்ளைன்னு சொன்னால ஷெட்யூல் 3ல அதே மாதிரி இங்க எக்ஸம்ஷன் சாப்டர்ல பார்ப்போம். we have a exemption chapter. அதுல what are all the supplies which is wholly exempted from tax ன்னு சொல்றேன் ஓகேவா. இந்த nil rateன்றது it is taxable, ஆனா நான் போடுற tax rate எவ்வளோ 0%. நான் taxable suppliesனா என்ன, இதுக்கு நாங்க என்ன நிமோனிக்ஸ் வச்சனா, பாம்பன் பாலம் இருக்குல்ல, பாம்பன் பிரிட்ஜ் ஓகேவா, அங்க மேக் பண்ற ஆல்கஹால் இஸ் டோட்டலி நாட் டாக்ஸபிள். சரியா, இன் ஜெனரல் ஆல்கஹால் இஸ் நாட் டாக்ஸபிள், பட் பாம்பன் பிரிட்ஜ்ல போடுற ஆல்கஹால் இஸ் ஃபுல்லி நாட் டாக்ஸபிள். மா கண்ணா இதுல என்ன எக்ஸம்ஷன்ரா, இது மூணும் நான் நோட்டிஃபை பண்ற டேட்ல இருந்து இட் பிகம்ஸ் லயபிள் ஃபார் டாக்ஸேஷன். ஆனா இவன் மட்டும் என்ன ஜிஎஸ்டி குள்ளாரியே நான் கொண்டு வரல. ஓகேவா ஓகேவா சொல்லுடா ஓகேவா. so what are all exempt supplies? nil rated supply plus non taxable supply plus wholly exempted supplies. ஓகேவா, what are all exempt supply? டேய் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, சொல்லுங்க. what are all exempt supply? nil rated supply, non taxable supply plus wholly exempted supply. மறுபடியும் exempt supply, nil rated supply, non taxable supply plus wholly exempted supplies. ஓகேவா, கிளியரா எழுதிக்கிறீங்களா, எழுதிக்கிறியா, மேக் இட் ஃபாஸ்ட். எங்க இருந்து எழுதணும், இங்க இருந்தா, மேக் இட் ஃபாஸ்ட்.
Who is liable to take registration? Who is liable to take registration? First, who is making taxable supplies plus threshold limit have crossed. Kana exam supply ஏதோ ஒன்று சொல்ல. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இல்ல see இப்போ if I am making any outward supply under RCM ஓகேவா சரி ஓகே உனக்கு தெரிஞ்சது என்ன ஈஸியா சொல்லணும்னா லைக் agriculture products or alcoholic liquor petrol products சரியா see I am making a supply ஓகேவா பட் என்னோட சப்ளை வந்து wholly exempt supply or non taxable supply இருக்கா அந்த 5 petroleum products இல்ல alcoholic liquor for human consumption இல்ல let's say agriculture produce மாதிரி ஒரு products தான் நான் சேல் பண்றேன் அப்படினா whole-ஆ நான் இந்த பிசினஸ்ல தான் இருக்கேன் அப்படினா I am not required to என் threshold limit 40 lakhs என்ன 1 crore cross ஆனாலும் I am not liable to take registration. இப்போ நீ பெட்ரோல் பங்க் வச்சிருக்கனா உன் டர்ன்ஓவர் ஓஹோன்னு எங்கேயோ இருக்கும் கரெக்டா இல்லையா ஆமாவா இல்லையா அப்படி இருக்கும்போது 40 lakhs கிராஸ் ஆயிருக்கும் பிளஸ் 20 lakhs கிராஸ் ஆயிருக்கும் 10 lakhs கிராஸ் ஆயிருக்கும் அப்ப நீ என்ன பண்ண தேவையில்ல ஈவன் threshold லிமிட் கிராஸ் ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்ல பிகாஸ் யூ ஆர் நாட் டூயிங் அ டாக்ஸபிள் சப்ளை ஓகேவா சோ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கான ரெண்டு கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் it should be a taxable supply second condition aggregate turnover cross ஆயிருக்கணும் ஓகேவா aggregate turnover ஓட definition பார்த்தோமா yes or no taxable supply includes taxable supply includes all these aggregate தான் ஓகேவா taxable supplyன்றது என்ன tax levy பண்ற supplies are all taxable supplies அவ்வளவுதான் ஓகேவா பெருசா யோசிக்கிறாங்க listen இப்போ இந்த threshold limit இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா இல்லையா எஸ் நோவா 10 lakhs லிமிட் 20 lakhs லிமிட் அண்ட் 40 lakhs லிமிட் பார்த்தோம் ஓகேவா 10 lakhs லிமிட் m square nt mmnt யார் யாரு மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து அண்ட் திரிபுரா கரெக்டா அண்ட் 20 lakhs லிமிட் யாரு நம்ம சமந்தா சாம் புட் எஸ் ஃபார் சிக்கிம் ஏ ஃபார் அருணாச்சல் பிரதேஷ் எம் ஃபார் மேகாலயா P for புதுச்சேரி U for உத்தரகண்ட் T for தெலுங்கானா கரெக்டா இந்த 40 lakhs வந்து ஜெய்ஹோ ஓகேவா ஐ விட்டுட்டு ஜாஹோ அப்படி வச்சுக்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ ஓகேவா ஸோ 40 lakhs அதிகமா இருந்துச்சுன்னா you are celebrating India when your turnover is more you will be celebrating India என்னவாகும் grow ஆகும் ஜெய்ஹோ அப்படி ஏதோ வச்சுக்கோ ஓகேவா ஸோ என்னடா இந்த 40 lakhs லிமிட் இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்ன பார்த்தோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ்ஸாம் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இந்த கதையை இன்னொரு இடத்துல பார்த்தோமே நோ அது ஒரு ரீசனோட தான் பிகாஸ் தே ஆர் ஆல் யூனியன் டெரிட்டரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அவங்க these மூணு guys are special category states அதனால தான் நம்ம தனியா சொல்றோம் சரி இந்த 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 40 lakhs லிமிட் இருக்க இந்த மூணு guys வேற எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் போன கிளாஸ்ல girls எங்க பார்த்தோம் very good so 75 lakhs limit 1.5 lakhs limit sorry 1.5 crores limit no 1.5 crores என்னடா composition level so இந்த guys வந்து if they are crossing 1.5 crores na on these states registration is compulsory other states என்னடா 1.5 crores தான பார்த்தோம் 75 lakhs இருக்கிற லிமிட் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் இவங்க ஆமாவா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கிறதா எஸ் ஓகேவா செக்ஷன் 10 1 என்ன what is section 10 section 7 என்ன supply section 8
என்னென்ன காம்போசிட் சப்ளை மிக்ஸ்டு சப்ளை செக்ஷன் 9 சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி செக்ஷன் 10 காம்போசிஷன் லிவே இந்த காம்போசிஷன் லிவேல இவங்க எங்க பார்த்தோம் 10 1ல காம்போசிஷன் லிவே எப்போ எடுக்கணும் சி எப்போ காம்போசிஷன் லிவே கொடுப்பாங்க நானே முடியாத ஆளு தள்ளாடிட்டு இருக்கேன் இதுல எனக்கு அவுட்புட் இன்புட்டுக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு சிம்பிளிஃபைடா ஒரு ப்ராசஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் பிஸ்னஸ் இன் ஆல் தி ஸ்டேட்ஸ் லிமிட் எவ்வளோ பார்ப்பாங்க 75 lakhs உள்ள இருக்கணுமா இல்லை எக்ஸீட் இருக்கணுமா எக்ஸீடா வித்துனா உள்ள இருக்கணும் யூ ஷுட் பி அ சோட்டா கை அப்பதான் நீ என்ன பண்ண முடியும் காம்போசிஷன் லிவேக்குள்ள வர முடியும் இந்த அதர் ஸ்டேட்ஸ்ல போறேன்னா சோட்டா கைன்னு ஒன்னு நான் எப்ப சொல்லுவேன் இஃப் யுவர் டர்ன் ஓவர் இஸ் வித்தின் 1.5 crores ஓகேவா 1.5 crores எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவ இன்எலிஜிபிள் பர்சன் அண்டர் காம்போசிஷன் லிவே ஆயிருவ காம்போசிஷன் லிவே கேன்சல் ஆயிரு நீ நார்மல் ரெஜிஸ்டர்டு பர்சனா மாறிடுவ கதை பார்த்தமா இல்லையா சொல்லுடா சோ அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்றது சி என்ன சொல்லியிருந்தோம் when I need to take registration when I make a taxable supply and my threshold limit exceeded கரெக்டா அந்த threshold limit எப்படிலாம் கால்குலேட் பண்ணனும் பார்த்தோம் சோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அப்படின்னா in these states if my aggregate turnover crossed 10 lakhs then I am liable to take registration under section 22 and இந்த ஸ்டேட்ஸ்ல என்னோட aggregate turnover எவ்வளவு cross ஆயிருக்கணும் 20 lakhsக்கு மேல எக்ஸாக்ட்டா 20 lakhs இருக்கு எடுக்கணுமா எக்ஸாக்ட்டா என்னோட டர்ன் ஓவர் 20 lakhs இந்த இயர் மார்ச் 31ஆம் தேதி முந்தானேத்து நான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா 20 லட்சம் ரூபாயில கொண்டு வந்து நிறுத்தினேன் எடுக்கணுமா எடுக்க கூடாதா எடுக்க தேவையில்லை எக்ஸீட் ஆனாதான் நான் என்ன பண்ணணும் எடுக்கணும் சரியா சரியாடா சோ இந்த ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸ் யார் யாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசாம் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அசாம் குட்டியா இருக்கா அதனால இந்த 3 ஸ்டேட்குள்ள வரான் அருணாச்சல் பிரதேஷ் பெருசா இருக்கா அதனால சாம்குள்ள போயிடுறான் ஓகேவா நெக்ஸ்ட் ஹெச் ஃபார் ஹிமாச்சல் பிரதேஷ் ஓ ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் இந்த ஸ்டேட்ஸ்ல இஃப் ஐ எம் டூயிங் பிசினஸ் அண்ட் மை சப்ளை வேல்யூ எக்ஸீடட் 1.5 சாரி நோ 40 lakhs then compulsory registration கண்ணா இங்க இந்த பசங்க 4 பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கு 20 lakhs லிமிட்டும் பார்க்கணும் as well as 40 lakhs லிமிட்டும் பார்க்கணும் it is very important little confusing pay attention புரிஞ்சதா இங்க பாருங்க see if I am doing business in these 4 states யாரு m square nt மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து and திரிபுரா if I am wholly into sale of goods இல்ல சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இல்ல நான் ரெண்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என் அக்ரிகேட் டர்ன்ஓவர் எவ்வளவு இருந்தா போதும் வெறும் கூட்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்றேன் 10 lakhs கிராஸ் ஆயிடுச்சா டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் சர்வீஸ் தான் கிராஸ் ஆயிடுச்சா டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டும் சேர்த்து 10 lakh கிராஸ் ஆயிடுச்சா டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே கதை தான் இங்க யாருக்கும் சாம் புட்டுக்கும் ஓகேவா ஒன்லி கூட்ஸ் 20 lakhs take registration only service 20 lakhs take registration both goods and services exceeded 20 lakhs take registration ரொம்ப சிம்பிள் ஆனா இந்த ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்ஸ்க்கோ அதர் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் you are a exclusive dealer of sale of goods ஆன்னு பாருங்க சப்ளை ஆஃப் கூட்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்றீங்கன்னா then this 40 lakhs limit in general 40 lakhs limit ஆனா if you are trading in these things இந்த 3 சப்ளையரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 lakhs லிமிட் அப்ளை ஆகாது எவ்வளவு லிமிட் தான் அப்ளை ஆகும் மா இந்த ஜெய்ஹோல இன் ஜெனரல் இஃப் யூ ஆர் a supplier of goods alone எவ்வளவு லிமிட் ஆனா இந்த 4 விஷயத்துல நீங்க சாரி இந்த 3 விஷயத்துல ஃபாலோ ஆகுறீங்கன்னா நீங்க எந்த லிமிட்ல தான் போணும் 20 lakhs லிமிட் அவங்க யாருன்னா person required to take compulsory registration under section 24 if you are a person who is required to take compulsory registration under 24 and if you are a exclusive dealer of goods in these states உன்னோட லிமிட் எவ்வளோ 20 lakhs only புரிஞ்சதா ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு person required to take compulsory registration under section compulsory registration section என்ன 22 என்ன take registration 23 என்ன 24 என்ன
25 என்ன procedures for registration. If I am required to take compulsory registration under section 24, I am wholly dealing in supply of goods in these states. ஹோஜா குள்ள இருக்கேன், சாரி இங்க ஜெய்ஹோ குள்ள இருக்கேன் அப்படின்னா then இதை அப்படியே திருப்பி படிச்சிட்டேன்டா, ஓகேவா. then I am required to take 20 lakhs as my threshold limit. So 20 lakhs cross ஆயிடுச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணணும், registration எடுத்துக்கணும். and if I am already taken voluntary registration, மா see இந்த 40 lakhs limit இப்போ 2020ல ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்ததுதான். when GST came into force, 1st of July 2017. அப்போ இருந்த லிமிட் வெறும் 20 lakhs தான். இந்த 10 lakhs 20 lakhs லிமிட் மட்டும் தான் இருந்துச்சு, ஓகேவா. நடுவுல தான் இந்த கௌஷிக் வந்தாப்ல எவ்வளோ 40 lakhs லிமிட். நீ ஆல்ரெடி அந்த 20 lakhs லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது 20 lakhs கிராஸ் ஆனப்ப நீ என்ன பண்ணிருப்ப, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்ப. இல்லனா வாலண்டரியா வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க நீ எடுத்திருப்ப, கரெக்டா. சி இஃப் யூ ஆர் இன் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு எங்க இந்த எந்த கேட்டகரியிலயும் ஃபாலோ ஆகல, சாம்புட்லயும் வரல, எம் ஸ்கொயர் அண்ட் டிலயும் வரல, கரெக்டா. இஃப் யூ ஆர் இன் தமிழ்நாடு அண்ட் ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா, ஆல்ரெடி டேக்கன் ரெஜிஸ்ட்ரேஷன், யூ ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி டீலிங் இன் கூட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் டீலர் ஆஃப் கூட்ஸ்னா லிமிட் எவ்வளோ, 40 lakhs. ஆனா நீ ஆல்ரெடி என்ன பண்ணிட்ட, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்ட. இப்போ என்னோட என்னடா, அப்போ நான் 2017ல இருந்து பிசினஸ் பண்ணி என் த்ரெஷோல்ட் லிமிட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து 35 lakhs தான் வந்திருக்கு. 40 lakhs இன்னும் கிராஸ் ஆகல நீ சொல்ல முடியாது. this 40 lakhs limit is not applicable to you guys, ஓகேவா. 20 lakhs limit தான் still applicable, புரிஞ்சதா. and supplier of bat tip, ஓகேவா. பேட் இருக்குல்ல, பேட் சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பேட் டிப் சப்ளையரா இருக்கனா நீ என்ன, பேட் இஸ் a கூட்ஸ், கரெக்டா. இந்த கூட்ஸ்க்கு 40 lakhs லிமிட் இல்ல, 20 lakhs லிமிட் தான் அப்ளை ஆகும், ஓகேவா. இந்த பேட் டிப் யாரு, இவனுங்களை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்தோம், இந்த நான்சென்ஸ் கைஸ். அதே காம்போசிஷன் லிவேல எந்த செக்ஷனு, who are the persons ineligible for composition levy under section, very good, 10(2)A, correcta. listen ra, இந்த bad tip guys இருக்கீங்க அப்படின்னா listen, there you are a manufacturer of these things, then you are ineligible person under 10(2). if you are a trader of these things, you are eligible to go for composition levy, ஞாபகம் இருக்கா. if you are a trader of these things, நீ பான் மசாலா வாங்கி விக்கிற அப்படின்னா you can go for composition levy. ஆனா நீ மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறன்னா you cannot go for composition levy. அதான் 10(2)ல சொன்னேன். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா இந்த 20 lakhs லிமிட் சொல்றப்போ if you are a supplier னு சொல்றேன். சப்ளையர்னா என்ன, நீயே மேனுஃபேக்சர் பண்ணி நீயே விக்கிற, இல்ல நீ வாங்கி விக்கிற, ரெண்டு கதையில இருந்தாலும் சரி, you are going under 20 lakhs limit only. these are goods, these are all goods தானே, ஆமாவா. listen, B for bad tippada, ஓகேவா. B for fly ash bricks, அந்த black color single வரும்ல அது, blocks, aggregatesனா என்ன, ஜல்லி, ஓகேவா. and bricks of fossil meals, similar siliceous earth and building bricks, எல்லாம் single தான். B, ஓகேவா. A என்னன்னு பார்த்தோம், aerated waters. அம்மா அங்க aerated waters include ஆயிருக்கும், பட் இங்க aerated water அவ include பண்ணல. it is important. அடிச்சுட்டல்ல, சரியா. அங்க நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம், ரிலேட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான், ஓகேவா. சரியா சாமி. நெக்ஸ்ட் T for tobacco, T for tiles, earthen or roofing, I for ice cream, P for pan masala. if you are a manufacturer of these things, you are ineligible to opt for composition levy under 10(2). ஆனா if you are a supplier of these goods, என்ன சொல்றேன், supplier of these goods, then 40 lakhs limit உனக்கு இல்ல, 20 lakhs limit is applicable. clear-ஆ, clear-ஆ. stand up everyone. stand up everyone.
when registration need to be taken? ரெண்டு scenarios. One I am making taxable supply, ரெண்டு aggregate turnover crossed. ஓகேவா? aggregate turnoverல என்னெல்லாம் ஆட் பண்ணோம்? all taxable supplies plus exempt supply plus export plus interstate plus minus GST minus inward supplies under RCM. What is exempt supply? Nil rated supply, non-taxable supplies and wholly exempted supplies. Who are all non-taxable supplies? Mnemonics என்ன? Palm and bridge plus alcoholic liquor for human consumption. சொல்லுங்க. P for petroleum products, A for aviation turbine fuel, M for motor spritz, N for natural gas, H for no high speed petrol diesel. Correct? High speed diesel, otherwise called as petrol. Correct? Next, alcoholic liquor for human consumption. Correct? இதுல என்ன விட்டுட்டு வந்தோம்? What are all schedule 3 transactions? Employer-employee relationship, court or tribunal, MLA, MLCs, MPs, burial, crematorium, deceased transportation, land or building read with schedule 2 and specified actionable claims other than specified actionable claims. What are all other specified actionable claims? Betting, gambling, casinos, lottery, horse races and OMG. Okay va? அடுத்து co-insurance and reinsurance services. அப்புறம் பஞ்சாயத்து municipality services plus license. அடுத்து movement of interstate movement of conveyance for passengers. அப்புறம் rigs and tools. கரெக்டா? அப்புறம் என்னடா? இந்த பில்டிங் சொல்றோம்ல, சேல் ஆஃப் பில்டிங் ரெட் வித் ஷெட்யூல் 2, அது என்ன ப்ரொவிஷன்? ஸோ நம்ம த்ரெஷோல்ட் டே என்ன பார்க்கணும்? கட் ஆஃப் டேட்டு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ஆர் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் விச் எவர் இஸ் ஏர்லியர். இந்த டேட் எதுக்கு பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி ₹1 கூட பே பண்ணியிருந்தேன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளா? அப்ளிகபிள். கரெக்டா? இதுக்கு அப்புறம் தான் நம்ம பே பண்றோம். விச் எவர் ஏர்லியருக்கு அப்புறம் தான் பே பண்றேன்னா நாட் அப்ளிகபிள். ஓகேவா? வேற என்ன சமயத்துல? ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர் கதை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ த்ரெஷோல்ட் லிமிட் வரும்போது 3 த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. என்னென்ன லிமிட்? 10 lakhs, 20 lakhs, 40 lakhs. 10 lakhsல M square NT யார் யாரு? மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. 20 lakhs லிமிட்ல யாரெல்லாம் இருக்காங்க? சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, உத்தரகாண்ட், தெலுங்கானா. ஓகேவா? நெக்ஸ்ட் 40 lakhs லிமிட்ல இருக்கவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அசாம், வெரி குட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். இந்த 10 lakhs 20 lakhs லிமிட்ல பிரச்சனையே இல்லை. 40 lakhs லிமிட்ல மட்டும் ஒரு பிரச்சனை. இஃப் யூ ஆர் பீயிங் அ டெலிபரேட் சப்ளையர் ஆஃப் கூட்ஸ், உனக்கு எவ்வளவு லிமிட்? இன் ஜெனரல் 40 lakhs. ஆனா நான் சொல்ற 3 பாயிண்ட்குள்ள ஃபாலோ ஆகுதுன்னா உனக்கு 40 lakhs இல்ல 20 lakhs தான் லிமிட். அந்த 3 கைஸ் யாரு? இஃப் யூ ஆர் a person falling under compulsory registration under section 24. செகண்ட், ஆல்ரெடி வாலண்டரியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்க அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி ஃபால் ஆயிட்டு அப்படின்னா, இப்போ 40 lakhs லிமிட்டுக்குள்ள தான் வருவேன்னு நீ சொல்ல முடியாது. ஆல்ரெடி நீ இருக்கவன் தான் 20 lakhs லிமிட் தான். நெக்ஸ்ட், சப்ளையர் ஆஃப் பேட் டிப். B for bricks. நெக்ஸ்ட், A for aerated waters, இங்க வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், T for tobacco, T for tiles, I for ice creams, pan masalas. ஓகேவா? ஓகேவா? So if I am supplying these goods in என்னென்ன ஸ்டேட்? Jammu and Kashmir, Assam and other states. What is applicable limit for registration? In general எல்லாருக்கும் 40 lakhs, but I am supplying these goods in these states அப்படின்னா 20 lakhs is the limit. Okay va? Then I am being only a supplier of services in these states. illa both goods and services பண்றேன். Then
In general, in the states supply of goods na enna limit 40 lakhs limit. Suppose in the three things kulla na fall agala, okay, I am doing supply of goods also as well as supply of service also. Service ku evlo limit? Service ku evlo limit general? 20 lakhs, correct? Ipo I am doing medicine sale for 65 lakhs. Okay va, I am doing sale of services. Edo or service potuko? Medicine delivery, it is also a service. Now in the service la irundhu enakku vara income mattum let's say 43 lakhs. Okay va, total turnover evlo 108 lakhs. Now idu vena ipdi vena 18 lakhs nu vechukalam. Now what is the limit I have to take registration? இது எவ்வளோடா ஆட் பண்ணா? My brain is not braining. 83 lakhs. This crossed 20 lakhs இல்ல 40 lakhs பார்க்கணுமா? 20 lakhs, so I have to take registration. Suppose sale of goods, sale of services. Sale of goods is 15 lakhs. Sale of services 3 lakhs. Limit does not exceed 20 lakhs. Then no registration is required. If I am doing in sale of goods, that is for 45 lakhs, this is a wholly exempted goods. In a goods sami wholly exempted goods. Let's say it is a petrol bunk. சரியா? Sale of service பண்ணிட்டு இருக்கேன், அதோட லிமிட் 15 lakhs. What is the liability to take registration? Total and turnover and aggregate turnover evlo 60 lakhs. Okay va, this is greater than 20 lakhs. Am I liable to take registration? Yes or no va? Aggregate turnover la exempted included dane, included dane. இப்ப சொல்லு, நான் registration எடுக்கணுமா கூடாதா? எடுக்கணுமா கூடாதா? எப்படி எடுக்கணும்? See, my sale of goods is 45 lakhs. That exceeded 40 lakhs limit. But it is a wholly exempted supply. Ma, when I am required to take registration, when I make taxable supply as well as my aggregate turnover crossed, it is not at all a taxable supply. Even though 45 lakhs aggregate turnover cross ஆயிருந்தாலும் அந்த sale of goods க்கு நான் என்ன பண்ண தேவையில்ல? tax கட்ட தேவையில்ல. But sale of service, அப்போ what is aggregate turnover to be crossed? 20 lakhs. அந்த 20 lakhs இன்னும் cross பண்ணலையே. டோட்டலா பார்த்தா my aggregate turnover have crossed, so I am liable to take a registration. Clear okay va? Because aggregate turnover threshold limit for taking registration பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? taxable supply as well as exempted supplies include பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லாம் சேர்த்து என் turnover cross ஆயிடுச்சுன்னா then I am liable to take registration. Okay தானே? Any doubt? So far clear? எழுதிக்கிறியா? break போயிட்டு எழுதுறியா இல்லை எழுதுறியா? Very good. I like this dedication. Sit down. ஒரே நிமிஷம். இங்கே வரைக்கும் எழுதியாச்சு. threshold limit மட்டும் எழுதணும்.
சொல்லிட்டே எழுதுறா. என்ன சுமே? ஞாபகம் வச்சுக்கோ, பெருசா அதை மக்கப் பண்ண தேவையில்ல. பட் அதுலதே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டானா அது அந்த என்ன ப்ராடக்ட்ஸ்னு உனக்கு தெரியணும். சரியா? எழுதியாச்சா? ம் 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 எவ்வளோ நேரம் வேணும்? 10 மினிட்ஸா? ஆ ஆ டேக் 15 மினிட்ஸ்டா. இது நம்ம 4th கிளாஸா 5th கிளாஸா? ஓகே.
வர சொல்றீங்களாடா? என்னடா? That is what I am telling. படிச்சு முடிச்ச வாட்டிக்கு உனக்கு ஈஸியா தெரியும். படிக்கும் போது உனக்கு டயரிங்கா தான் தோணும். Because you are studying for the very first time ல. என்னது? எக்ஸாம் படிக்கும் போது படித்தால் சரியா? எக்ஸாம்ல எனக்கு இப்ப இதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? உனக்கு டயரிங்கா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இதை 4 மணி நேரம் படிக்கிறதுனா எனக்கு 20 மினிட்ஸ் போதும் படிக்க. அவ்வளவுதான் விஷயம். சரியா? எவ்ரிதிங் கம்ஸ் பை ப்ராக்டிஸ்டா. அவ்வளவுதான் விஷயம். ஈஸி தான் எல்லாமே. லிசன், நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? த்ரெஷோல்ட் லிமிட் 10 lakhs, 20 lakhs, 40 lakhs. கரெக்டா? இந்த 40 lakhs கதை மட்டும் என்ன? சேல் ஆஃப் கூட்ஸ் இன் த ஸ்பெசிஃபைட் ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்னா ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி இன் கூட்ஸ்னா லிமிட் இஸ் 40 lakhs இன் ஜெனரல். பட் அந்த 3 கண்டிஷன் யாரு? 3 guys: கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேட் டிப். இந்த 3லயும் இருக்கும் அப்படின்னா 40 lakhs லிமிட் தான் இன் ஜெனரல். ஆனா இந்த 3 பேர்ல ஃபாலோ ஆகுறவங்களுக்கு 20 lakhs இஸ் த லிமிட். கரெக்டா? இப்போ சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சேல் ஆஃப் சர்வீஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் சேல் ஆஃப் சர்வீஸ் இன் தீஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வாட் இஸ் த லிமிட்? 20 lakhs. ஆனா இங்க என்ன சொல்றான்? இந்த 20 lakhsக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறான் ஒரே ஒரு ஆளுக்கு. ஓகேவா? சி, இன் ஜெனரல் இந்த ஜெய்ஹோ ஸ்டேட்ஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா சேல் ஆஃப் கூட்ஸ்க்கு வாட் இஸ் த லிமிட்? சேல் ஆஃப் கூட்ஸ்க்கு 40 lakhs. கரெக்டா? தூக்கத்துல எழுதிட்டேன். திஸ் இஸ் 40 lakhs. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா 20 lakhs. மேபி இதை நான் இப்படி தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். லிசன், சேல் ஆஃப் supply of service na 20 lakhs, goods and services அப்படினாலும் 20 lakhs is my limit. correct? ஆனா see, if I am being a supplier, a person shall be deemed as a exclusive supplier of goods when even if he is engaged in the exempt supply of service. இந்த கதையை விட்டுரு, இது வேணா விட்டுரு. See, I shall be deemed as a exclusive supplier of goods. என்ன ஃபீல்ட்ல இருக்கேன்? By way of extending deposits or loans or advances so far as the consideration is represented by way of interest or discount. கண்ணா, see, I shall be deemed as a, see இங்க பாரு, நான் உனக்கு கடன் கொடுக்கிறேன். ஓகேவா? நீ அதுக்கு எனக்கு வட்டி கொடுக்கிற. இட் இஸ் a சப்ளையா இல்லையா? நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கேன்? கடன் கொடுத்துருக்கேன். நீ எனக்கு என்ன கொடுக்கிற? வட்டி கொடுக்கிற. சரியா? is it a supply under supply definition? scope and meaning of supply ல இது சப்ளையா இல்ல not a supplyயா? not a supply அட்டாலா? ஷெட்யூல் 3ல பார்த்தோமா இத? அப்புறம் என்ன not a supply? ஷெட்யூல் 3 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் not at all a supply. whether service includes money, whether goods includes money,
it goods as well as service excludes money, but service includes the transactions relating to money, use of money. Correcta? I am using money and making a transaction. Is it a service or not? Is it a supply or not? Yes. ஓகேவா? மணி தான் என்ன சொல்றேன், டோட்டலா மணின்ற டெஃபினேஷனை சர்வீஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன், கூட்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஆனா இந்த மணியை யூஸ் பண்ணி எனி ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் அப்படின்னா இட் இஸ் சப்ளை ஒன்லி. கரெக்டா? சப்ளை ஆஃப் கூட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீசஸா? சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஆமா தானே? சொல்லு. See, I am lending you money or you are a bank to whom I have made any deposits. அதுக்கு ரிட்டர்ன் நீ என்ன கொடுப்ப? இன்ட்ரெஸ்ட் கொடுப்ப. Who is a supplier here? இதுல எது கன்சிடரேஷன்? நான் மேக் பண்ற டெபாசிட் கன்சிடரேஷனா இல்ல நீ எனக்கு திருப்பி கொடுக்கிற வட்டி கன்சிடரேஷனா? வட்டி இஸ் த கன்சிடரேஷன் you are giving. கன்சிடரேஷன் ரெசிபியன்ட் கொடுப்பானா சப்ளையர் கொடுப்பானா? ரெசிபியன்ட் தான் கொடுப்பான். அப்ப சப்ளையர் யாரு? The one who is making the deposit. Customer or the suppliers to the bank. Because என்கிட்ட இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குற, நீ அதை வச்சுட்டே இருப்பியா, அடகாத்துட்டு இருப்பியா கோழி மாதிரி? For your business you will use my money. கரெக்டா இல்லையா? என் பணத்தை எடுத்துதான் நீ இன்னொருத்தனுக்கு வட்டி கொடுப்ப. ஆமாவா இல்லையா? So I am the service provider here. ஓகேவா? This is a supply of service. ஒத்துக்கிறியா இல்லையா? This is a supply of services. Correct ada? In this I am making a deposit or giving you a loan, something like that. In consideration you are giving me interest. It is a supply of service. ஒத்துக்கிறியா இல்லையா? First and foremost, if I am wholly in the supply of service in those JHO states, what is my threshold limit? 20 lakhs. ஆனா see, if I am receiving interest of 20 lakhs, நான் என்ன சொல்றேன், 25 lakhs எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த செக்ஷன்ல எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ even though your limit crossed 20 lakhs, this is supply of service in JHO states. ஆனா this crossed 20 lakhs, நீ என்ன எடுக்க தேவையில்ல? ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்ல. Because I am deeming this as a supply of goods. This is deemed as a supply of goods. ஓகேவா? எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கறான். எதுக்கு மட்டும்? transaction relating to deposits, loans or advances for which as a consideration interest is received. புரியுதா? புரிஞ்சதா? சொல்லுடா. எந்த டெஃபினேஷன்ல இன்ட்ரெஸ்டையும் டிஸ்கவுண்ட்டையும் அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது? அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல I am calculating my aggregate turnover. சரியா? எந்த ஒரு இடத்துல இந்த அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல my interest or discount இன்க்ளூட் பண்ண கூடாது. இந்த கதெல்லாம் பேசக்கூடாது. A main business interest or discount na, then I will, that is my turnover. It is a supply of service. அப்ப அதை நான் என்ன பண்ணணும்? எடுத்துப்பேன் தான். எந்த ஒரு பிளேஸ்ல என் அக்ரிகேட் டர்ன்ஓவர் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டையும் டிஸ்கவுண்ட்டையும் எடுத்துக்க மாட்டேன். போன கிளாஸ்ல பார்த்தோம். இவ்வளோ நேரம் ஆகுதா? காம்போசிஷன்லி வே to calculate that 75 lakhs or 1.5 crores calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We will include everything. இப்ப சொன்ன எல்லாத்தையும் taxable supply, exempt supply, export supply, interstate supply, excluding GST, excluding inward supplies or RCM, excluding as well as interest and discount. புரிஞ்சதா? composition level நம்ம என்ன பண்ண கூடாது? இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டை எடுத்துக்க கூடாது. பட் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்? இன் தட் ஹோஜா ஸ்டேட், ஜெய்ஹோ ஸ்டேட்ஸ், மேக்கிங் அ ப்ராப்ளம் டா. இன் தட் ஜெய்ஹோ ஸ்டேட்ஸ், இஃப் ஐ எம் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் 20 lakhs இஸ் மை லிமிட். ஆனா இந்த சப்ளை இன்க்ளூட்ஸ் திஸ் இன்ட்ரெஸ்ட்.
மணி டிரான்சாக்ஷன்னா இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், I am deeming this as a supply of goods. 20 lakh limit is not applicable, 40 lakh limits get applicable. புரியுதா? 40 lakhs limit இல்லாம 20 lakhs limit சொன்னது யாரு? அந்த மூணு பேருக்கு. கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், பேட் டிப். ஓகேவா? அவனுக்கு இன் ஜெனரல் 40 lakhs தான் applicable. ஆனா அதை அடிச்சுட்டு என்ன எழுதுனேன், 20 lakhs னு சொன்னேன். இங்க சப்ளை ஆஃப் சர்வீஸ் இன்வால்விங் மணி, loans or advances. In general 20 lakhs is applicable. ஆனா இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், I am deeming it as a supply of goods. 20 lakh அடிச்சுட்டு என்ன எழுதணும், 40 lakhs லிமிட்டுக்கு தான் செக் பண்ணணும். புரிகிறதா? புரிகிறதா புரியலையா? So there is a person residing in எங்க, in the JHO states. He is a supplier of service because he is making the deposit and giving money to the bank. Correcta? In return consideration paid is as a interest. Okay va? This 20 lakh limit is not applicable. Enna limit applicable? 40 lakh only applicable because it is deemed as a exclusive supplier of goods only with respect to this transaction. புரிஞ்சதா? புரிஞ்சதா? சொல்ல தூங்காத. ஓகேவா? சரி, இந்த எக்ஸாம்பிள் பாரு. மிஸ்டர் ராம் is residing எங்க, and he is selling clothes for 30 lakhs. Clothes is a goods or services? Goods. Taxable or not taxable? Taxable supply தான். கரெக்டா? And made a deposit of, எவ்வளோ deposit பண்ணிருக்காரு, 40 lakhs, in on which the bank is paying annual interest of எவ்வளோ சாமி, 7.5 lakhs. Is registration required under section 22? சொல்லுவீங்களாமா? Why? Supplier of goods தானே, அதனால என்ன 40 lakhs? In general இந்த JHO states இருக்கேன் அப்படின்னா supplier of goods க்கு லிமிட் எவ்வளோ, 40 lakhs. goods or goods plus services க்கு 20 lakhs is the limit. இப்போ நான் எங்க ஃபால் ஆகுவேன், இந்த லிமிட்டுக்குள்ள. 20 lakhs கிராஸ் ஆயிருந்தாலே நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். கரெக்டா? இப்போ என்னோட டர்ன் ஓவர் 20 lakhs கிராஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்படி? சேல் ஆஃப் கூட்ஸ், கிளாத்ஸ் மட்டும் எவ்வளோக்கு சேல் பண்ண, 30 lakhs. இன்ட்ரெஸ்ட் வந்தது, சப்ளை ஆஃப் சர்வீஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ, 7.5 lakhs. திஸ் கிராஸ்ட் 20 lakhs. பட் இதுல என்ன பிரச்சனை, திஸ் இஸ் நாட் அ எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ், திஸ் இஸ் டீம்ட் அஸ் அ சப்ளை ஆஃப் கூட்ஸ். அப்போ ஒன்லி ஐ எம் ட்ரேடிங் இன் கூட்ஸா, SOGயா? அப்ப நான் என்ன லிமிட் பார்க்கணும், 20 lakh பார்க்க கூடாது, என்ன லிமிட் தான் பார்க்கணும், 40 lakhs. This is within 40 lakhs, so I am not required to take a registration. Understood? Because supply of goods என்ன சொல்றோம், deemed as a supply of services, so the threshold limit எவ்வளோ, 40 lakhs ஆயிடும். புரிஞ்சதா? No registration is required. ஓகேவா? கிளியராடா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நான் எங்க ஆரம்பிச்சோம், who is required to take a registration? Who is required to take a taxable person whose aggregate turnover cross the limit. கரெக்டா? அடுத்து who are all taxable taxable person யாரு, registered person plus liable to take registration. Whether the person liable to take registration can collect GST? No, he cannot collect. Can he avail ITC? No, he cannot avail ITC. Now what is aggregate turnover? All taxable supply plus exempt supply plus export supply plus interstate supply minus GST minus inward supplies RCM. Okay va? Next இதுல exempt supply என்ன, nil rated supply, non taxable supply. What are all non taxable supply? high speed diesel, அதுக்கு என்னடா நிமோனிக்ஸ், ஷார்ட்கட் என்ன, பாம்பன் பிரிட்ஜ். ஓகேவா? P petroleum crude, A aviation turbine fuel, M
motor spirits, N natural gas, H high speed diesel, and alcoholic liquor for human consumption. Okay va. Now what are the schedule 3 transactions? Employer employee relationship, court or tribunal, MLA, MLCs and MPs, அப்புறம் crematorium, including transportation of deceased, அடுத்து sale of land and building, actionable claims other than specified actionable claims, co-insurance, reinsurance, panchayat, municipalities, license other than license for alcoholic liquor for human consumption, அப்புறம் passengers, அப்புறம் ஓகேவா interstate movement, ஓகேவா. Now what are schedule 1 transactions? என்னது disposal of business assets, okay. Next related party transaction, i.e. importation of services for a consideration or without a consideration, for a consideration with the distinct persons, அடுத்து principal agent transactions, okay va. Now aggregate turnover is over. What is the threshold? 10 lakhs, 20 lakhs, 40 lakhs. 10 lakhs M square NT, Manipur, Mizoram, Nagaland, Tripura. Next 20 lakhs Samput, Sikkim, Arunachal Pradesh, Meghalaya, Puducherry, Uttarakhand and Telangana. 40 lakhs limit supply of goods, supply of services plus goods and services nu pirikirom. Supply of goods ku in general evlo 40 lakhs. adula 3 exception enna, compulsory registration, voluntary registration, bad tip. Inga in general supply of goods, sorry, supply of services or goods or services na in general 20 lakhs. adukku ore exception yaru, advances, deposits or loans as a consideration received என்னவா இருக்கணும், interest இருக்குனா, instead of 20 lakhs what is the limit? 40 lakhs, because this supply of service is deemed as a supply of goods. எழுதிக்குவேமா, கடகடன்னு எழுதிக்குவேமா. So far okay வா?
இல்லையாச்சா? எழுதுடா சோம்பேறி பாலாஜி. டன்னா. ம். மா நம்ம எந்த செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம்? 22டா. செக்ஷன் 10 என்ன? காம்போஸ் என்லிவே. We are talking about section 22ல subsection 1 பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இதுல ஒரு சர்க்குலர் இப்போ புதுசா உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கு. இதுல see I am going as a guest anchor. இப்போ ஒரு டிவி ஷோக்கு போறேன். சரியா? நான் என்ன பண்றேன்? எனக்கு என்ன இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறாங்க. எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தா தான் நான் போவேன், இல்லைன்னா நான் ஏன் போறேன்? சரியா? see if I am going as a guest anchor in these states, if my turnover crossed 10 lakhs, then I am liable to take registration as a guest anchor. சரியா? இந்த கெஸ்ட் ஆங்கரோட இன்கம்ல இருந்து தான் see as a guest anchor I will be receiving some consideration. கரெக்டா? இது மட்டும் 10 lakhs பார்க்கணுமா இல்ல அக்ரிகேட் டர்ன்ஓவர் பார்க்கணுமா? அக்ரிகேட் டர்ன்ஓவர் தான் பார்க்கணும். சரியா? அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீஸா இருந்துச்சுன்னா in any other states அந்த 40 lakhsலாம் இல்ல. if I am being a guest anchor இந்த m square nt ல மட்டும் என் லிமிட் எவ்வளோ? 10 lakhs. any other states if the aggregate turnover crossed 20 lakhs, then I am liable to take registration. It is a new circular for your exam. எழுதிப்பியாமா?
ம் ம் அதில் 3 4லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ம் சப்ளையர் வந்து ஜிடிஏவா? ம் நோ இட் வாஸ் அமெண்டட் 18 தான். இன்னொரு இடத்துல தானே 12 இருக்கும். இல்ல இன்னொரு இடத்துல 12 இருக்குமே. தட் ஆங்கரா ஆத்தர் ஆத்தர் தானே. ஏய் 2 பர்சனுக்கு தான் ஆர்சிஎம் கீழே we are giving an option to either go for RCM or FCM. ஒன்று GTS services on which 18% is applicable. இன்னொன்று ஆங்கருக்கு. ஆங்கரா? ஆ ஆமாண்டா தூங்கு. இறங்கி வந்தனா அவ்வளோதான். ஜிடிஏ எவ்வளோ இருக்கு? ம் 12 தான் இருக்கு. ஆ அமெண்ட்மெண்ட். நீ இது உனக்கு இது பர்சன்டேஜை பற்றியெல்லாம் உனக்கு பிரச்சனையே இருக்காது, அவனே கொஷனில் கொடுத்துருவான். ஓகேவா? சோஃபார் புக்கில் இப்படி இருக்கு. பட் ஃபார் யோர் நீங்கள் எப்போ வாங்கின புக்குக்குண்ணா? This is an amendment only. This was made 18% as well as அங்கேயும் 18% தான். பட் உங்கள் புக்கில் இன்னும் 12% தான் இருக்கும். யார்? அந்த ஆத்தர் கதைக்கும். அமெண்ட்மெண்ட்டில் பார்க்கணும். அமெண்ட்மெண்ட் அந்த 18% அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கணும். எண்ட் ஆஃப் த டேடா நீ இந்த ரேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இது உனக்கு கொஷின்லையும் கேட்க மாட்டான். சரியா? ரேட் அப்ளிகபிள் ரேட் அவனே கொடுத்துருவான். உனக்கு ப்ரொவிஷன் தெரிஞ்சா போதும். எஃப்சிஎம்ல போறானா யார் பே பண்ணணுன்ற ப்ரொவிஷன் தெரிஞ்சா போதும். ஓகேவா? மற்றபடி தீஸ் ரேட்ஸ் ஆர் நீட் நாட் கீப் இன் மைண்ட் ஆன் ஆல். சரியா? உன் புக்கில் என்ன இருக்கோ ஃபாலோ தட். நீ எக்ஸாம் வரும்போது உன் ஆர்டிபி வரும்ல, ஆர்டிபி எம்டிபியில் அவன் என்ன அப்ளிகபிலிட்டி கொடுக்குறான்றதை நீ செக் பண்ணிக்கோ. புரிகிறதா? ஸோ 22(1) is over. 22 talks about தோப்பு கண்ணம் போட வச்சிருவேன், சொல்லிடு. Person liable for registration. 23 not liable for registration. 24 25 26 27 CTPR NRTP. Okay va? Now listen ma, 22(1) is over. 22(1) மேஜரா பார்த்தது என்ன? அக்ரிகேட் டர்ன்ஓவர் அண்ட் த்ரெஷோல்ட் லிமிட் பார்த்துட்டோம். இந்த 22(2)ல என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல. பட் 22(2) இஸ் தேர் செக்ஷன். அதுல என்ன சொல்றேன்னா, சி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சு? எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, சேல் டேக்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், வேட், இந்த கதெல்லாம் இருந்துச்சு. இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அதெல்லாம் என்னென்ன, அந்த எக்ஸைஸ், சென்ட்ரல் வேட்டு, இதெல்லாம் நீ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 22(2)குள்ள என்ன சொல்லலாம், நீ மறுபடியும் இந்த ஜிஎஸ்டியில் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தான். அதுதான். ஸோ பட் நவ் இட் இஸ் டோட்டலி இர்ரிலவெண்ட். சரியா? இப்போ அதெல்லாம் உனக்கு கொஸ்டின் கேட்க மாட்டான். ஆனால்
22 அதுதான். 22(3) என்ன சொல்றானா, டி தனுஷ் ஆர்ஐபியில் என்ன சொன்னோம்? தனுஷ் ஆர்ஐபியில் என்ன சொன்னோம்? தனுஷ் ஆர்ஐபியில் கன்சிடரேஷன் இல்லாம பண்றதா இருந்து பண்றதா? இல்லாம பண்றதும் சப்ளை தான். which means if it is a supply I should include it as a turnover. ஆமாதானே? ஆமாதானே? அதுல அந்த தனுஷ் ஆர்ஐபி டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன? டிஸ்போசல் ஆஃப் business assets on which ITC is claimed. அத பத்தி என்ன பேசணும்? if I am disposing of my business, என் business dispose பண்றேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? I am setting off my liabilities and disposing my assets. அதான business disposal. கரெக்டா? அதுல என்ன பாயிண்டர் பார்த்தோம்? நான் அசெட்ஸை டிஸ்போஸ் பண்றேன், அதுதான் என் பிசினஸ் டிஸ்போசல். கரெக்டா? இப்போ ஒரு அசெட்டை டிஸ்போஸ் பண்ணும்போது நான் எனக்கு எந்த கன்சிடரேஷனும் வரப்போறது இல்லை. But still it is considered as a supply if on the asset disposed ITC is claimed. நான் என்ன சொல்றான்? இப்போ இந்த அசெட்ஸோட வேல்யூவை நீ கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு சொல்றான். because it is considered as a supply. ஆனா அதுல எக்ஸெப்ஷன் பார்த்தோம். என்ன எக்ஸெப்ஷன்? if the assets are given as a going concern, then it is not a supply. பார்த்தமா? ஆமாவா? நான் போய் சேர்ந்துட்டேன், என் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் டேக் ஓவர் பண்றான் as a going concern, then it is not a supply. GST need not be paid. ஆமா தானே? சொல்லுடா. so 22(3) ல அததான் சொல்றான். see, disposal of business is a supply. if it is a supply it should be included in the turnover. ஆமா தானே? ஆனா listen, transfer of business asset as a going concern. Here is a transferor who is a registered person under GST. Already நான் என்ன பண்ணியிருக்கேன்? GSTல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்னா இந்த person died. சரியா? now the legal representative is taking over the business. இல்லாட்டிக்கு இவனால முடியல. சரியா? அதனால என்ன பண்றான்? பிசினஸை இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறான். this person is called as transferor. this person is called as transferee or successor for the business. correcta? if the business is transferred as a going concern business, see, this is a supplier. he is a registered person. அப்படினா இவன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற எல்லா அசெட் மேலயும் அவன் என்ன பண்ணிருப்பான்? ITC claim பண்ணிருப்பான். ஆமா தானே? செக்ஷன் 22 எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? person liable to take registration பார்த்துட்டு இருக்கோம். இப்போ I am already a registered person. you guys are not a registered person. ஆனா என்னால முடியல சாமி, என் பிசினஸ் எடுத்துக்கோன்னு என் பிசினஸ் கொடுக்கும்போது உனக்கு என்னவா கொடுக்குறேன்? கோயிங் கன்சர்னா கொடுக்குறேன். அப்போ this is not a supply அப்படின்னு சொல்லிடுறேன்னா, செக்ஷன் 9ல சொன்னனா, ஷெட்யூல் 1ல what is supply ல சொன்னனோ இல்லையா? சாரிடா, செக்ஷன் 7ல ஷெட்யூல் 1ல சொல்லியிருந்தேனா, see, if the business is transferred as a going concern, இது என்ன பண்ண தேவையில்ல? சப்ளைன்னு எடுத்துக்க தேவையில்ல. so that நீ என்ன பண்ண தேவையில்ல? GST பே பண்ண தேவையில்ல. என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் தானே? கிளியர் தானே? என்னால முடியல, என் பிசினஸ் உனக்கு கொடுக்குறேன். கொடுக்கும் போது என்னவா கொடுக்குறேன்? கோயிங் கன்சர்னா கொடுக்குறேன். this is not a supply to me. ஆமா தானே? இப்போ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். நீ யாரு? you guys are பிளக்கா பசங்க. ஆமாவா? you didn't take registration. ஆமாவா? ஆனா நான் யாரு? registered person. இப்போ உன்கிட்ட என் பிசினஸ் கொடுத்திருக்கேன், that is as a going concern கொடுத்திருக்கேன். இப்போ நீ என்ன சொல்லுவ? நான் ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? நான் இப்பதான் பிசினஸே வாங்கியிருக்கேன், நேத்து தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன், இல்ல நேத்து தான் ஸ்கூல்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு என் கையில பிசினஸ் கொடுத்துட்டேன். என் கையில என்னைக்கு 40 lakhs 20 lakhs 10 lakhs டர்ன் ஓவர் கிராஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துப்பேன். நீ சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். ஓகேவா? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட். எனக்கு பிசினஸ் நடத்துறதே பெரிய பிரச்சனை. இதுல இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்னால மீட் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் நீ சொல்லுவ. ஆனா செக்ஷன்
22(3) ல என்ன சொல்றாங்கன்னா, if a person is transferring the business as a going concern and he is a registered person, this person from the date of transfer or succession is liable to take registration under section 22(3). சரியா? என்னால முடியலன்னு என் பிசினஸ் தூக்கி உன்கிட்ட கொடுத்துட்டேன் as a going concern. நீ பிசினஸ் இன்னைக்கு தான் வாங்கியிருக்க, from this date you are liable to take registration within எத்தனை நாள்? 30 days from the date of transfer. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? who have to take registration பார்க்கறது என்னது? section 22. ஆமா தானே? நெக்ஸ்ட் 22(4) ல என்ன சொல்றானா, இப்போ பிசினஸை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இல்ல ஒருவேளை அமல்கமேஷன் பண்றேன், இல்லனா டீமர்ஜர் பண்றேன். புரிஞ்சுதா? then இந்த amalgamation or demerger is happening under the order of court or tribunal. If X limited, Y limited னு இருக்கு, these guys are called as transferor of the business. ஆமாவா? he is called as transferee. இப்போ amalgamation happened under the order of court or demerger happened under the order of court னா, see, இது செத்து போன பிசினஸ், கரெக்டா? இவனுக்கு இனிமேல் உயிர் இல்ல, ஆனா this is குவா குவா newly born business, கரெக்டா? எப்போ இந்த கம்பெனி will come to existence? this is a new company, totally new company. ஆமா தானே? உள்ள இருக்கலாம் நம்ம ஆளுங்க தான் அப்படினாலும் this is totally a new company. when this company will get birth, இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும், கரெக்டா? ROC ல அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கும்போது தான் this company will get birth. அதுதான் அவனோட பர்த் சர்டிபிகேட் மாதிரி, கரெக்டா? from the date of issue of incorporation certificate within எத்தனை நாள்? 30 days குள்ள நீ என்ன பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? சொல்லுடா. செக்ஷன் 22(1) பார்த்துட்டோமா? அதுல என்ன பார்த்தோம்? who are all in general liable to take registration. என்ன பார்த்தோம்? who is making taxable supply and crosses the aggregate turnover have to take registration னு பார்த்தோம், கரெக்டா? செக்ஷன் 22(2) ல என்ன சொல்றான்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்குன்னா இதுலயே நீ எடுத்துக்கோன்னு சொன்னா it is totally relatable, not relatable. 22(3) ல business transfer பண்றோம் as a going concern. the person who is transferring the business is a registered person. நீ யாரு? பிளக்கா பசங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. you have to go and take registration within 30 days from the date of transfer. புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? அமல்கமேஷன் பண்றோம் or demerger பண்றோம். demerger or amalgamation பண்ணும்போது the old business is a செத்து போன business. new business will come to existence from the date of issue of incorporation certificate. நீ you are a company which formed under demerger or formed under amalgamation na, from the date of issue of incorporation certificate within 30 days நீ என்ன பண்ணியிருக்கணும்? போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்க வேண்டும். கிளியரா? with the section 22 comes to an end. எழுதிக்கிறியா? எழுதிக்கிறியா? make it fast. புரிஞ்சதாடா? fast. Papida, make it fast.
கோபிடா. என்ன என்ன ஆ ஓகே தானே? அடுத்து பார்ப்போமா? Section 22 is over. What is section 7? Section 7 supply. Section 8 mixed and composite supply. Section 9 charge of GST. 9(1) குட்டி கர்ணம் போட வச்சிரும். ஒழுங்கா சொல்லிடு. 9(1) 4 பேரும் காது பிடிச்சிட்டு போடுறியா? 9(1) என்னடா? ஓய், intrastate supply maximum 20% except alcoholic liquor for human consumption. சொல்லு. 9(2) நான் taxable supplies டா. எந்திரிச்சு நில்லுல. அடுத்த சேர் மேல தான் எந்திரிச்சு நில்லு. உனக்கு இடிக்கும்டா மேல. 9(1) என்ன? Intrastate supply maximum rate 20% except alcoholic liquor for human consumption plus undesaturated and the kadalam. Next 9(2) talks about non-taxable supplies. It will be taxable from the date notified by the councils. Okay va? Next 9(3) RCM. RCM la ethana paathom? 14 supply paathom. Adha nee lunch kulla sollanum. Okay va? 9(4) RCM. 9(5) 9(5) காலையில தான் சொன்னேன், மைக்லயே அடிச்சிடுவேன், சொல்லிடு. 9(5) சொல்லு. 9(5) இம்போஷன் எழுதி வச்சிருவேன், சொல்லிடு. இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ் சொல்லு. 5 பேரும் சொல்லு. 9(5) இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ். மா சார்ஜஸ் சாப்டர்ல 2 செக்ஷன் பார்க்குறோம். ஒன்று சாப்டர் 9, சாப்டர் 10. ஓகேவா? சாப்டர் 9 சார்ஜ், சாப்டர் 10 கம்போசிஷன் லிவே. சாப்டர் 9(5) தான் லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ் பார்த்தோம், நான் டாக்ஸபிள் பார்க்குறோம். 9(1) டாக்ஸபிள் சப்ளை என்ன, 9(2) நான் டாக்ஸபிள் என்ன, 9(3) ஆர்சிஎம் என்ன, 9(4) ஆர்சிஎம் என்ன, 9(5) இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ் யாரு? ஓகேவா? அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ்ல 4 பிசினஸ் பார்த்தோம். என்னென்ன 4 டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் covered under e-commerce operators? என்ன? ரெஸ்டாரண்ட்ஸ் எத்தோனே சாப்பாடு தான். அச்சுருவேன் பாரு. ஏய், அவ்வளவுதான். ரேடியோ டாக்ஸி, ஆம்னிபஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டர் ரேடியோ டாக்ஸி, கேப் அந்த கதெல்லாம் மோட்டார் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஆம்னிபஸ். அந்த ஆம்னிபஸ்க்கான எக்ஸெப்ஷன் மட்டும் என்ன? இன் ஜெனரல் இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ் தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓலா ரெட் டாக்ஸி, ஓலாவும் ரெட் பஸ்ஸும். ஓகேவா? ஓலாவும் ரெட் பஸ்ஸும். ஓலா ஹேவ் டு பே ஜிஎஸ்டி. சி ஹூ இஸ் பேயிங் ஜிஎஸ்டினா அவன் பாக்கெட்ல இருந்து யாரு பே பண்றோம் நம்ம பேசுறது இல்ல. ஹூ இஸ் கலெக்டிங் அண்ட் பேயிங் தான் பேசுறோம். ஓகேவா? இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ஹேவ் டு கலெக்ட் அண்ட் பே டு தி கவர்மெண்ட். யார் யாரு? ஓலா, ஊபர், நெக்ஸ்ட் ரெட் பஸ். ஓகேவா? ஆனா இஃப் திஸ் பஸ் ப்ரொவைடர்ஸ் யாரு? ஆம்னி பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, இஃப் தே ஆர் ரெஜிஸ்டர்டு பர்சன், தட் ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் என்ன பண்ணணும்? டாக்ஸை கலெக்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பே பண்ணணும். பாடி கார்பரேட். ஓகேவா? பாடி கார்பரேட் தானா? ரெஜிஸ்டர்டு பர்சன் இல்லையா? Okay. So if this bus provider is a body corporate, then சொல்லுடா. body corporate will have to collect and pay tax. கரெக்டா? அடுத்து ரெஸ்டாரண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்விக்கி. கரெக்டா? இந்த ஸ்விக்கிக்கான எக்ஸெப்ஷன் என்ன? if they are registered person, hotel
காரங்க தான் என்ன பண்ணணும், பே பண்ணணும். கரெக்டா? இது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு இல்ல? RCM 93 இருக்கே. ஓ ஆமா, எதுவுமே இல்ல இல்ல. சரி ஃபைன். அடுத்து ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் ஸ்விக்கி, அப்புறம் ஹோட்டல் அக்கமடேஷன் கோ ஐபி கோ. கரெக்டா? அடுத்து அந்த ஹோட்டல் அக்கமடேஷன்ல எக்ஸெப்ஷன் என்ன பார்த்தோம்? ரெஜிஸ்டர்டு பர்சன், அதுல ஒரு 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 லிமிட் வருமே, பர் டே 7500க்கு மேல சார்ஜ் பண்றாங்கன்னா தென் the hotels have to collect and pay GST. ஞாபகம் இருக்கா? 7500 ரூபா இருக்கடா. அடுத்து அடுத்து அக்கமடேஷன் சர்வீசஸ், அர்பன் கம்பெனி ஹவுஸ் ஹோல்ட் சர்வீசஸ். ஓகேவா? அதுல எந்த எக்ஸெப்ஷனும் இல்ல. ஓகேவா? ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் THAR. ஓகேவா? தார் இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ். ஓகேவா? transportation of passengers under radio taxi and omnibus. கரெக்டா? H hotel, no, household services, urban company. ஓகேவா? நெக்ஸ்ட் A for accommodation services go IB go. ஓகேவா? R for restaurants Swiggy guys. ஓகேவா? these are e-commerce operators. இந்த RCM ல supply of goods, supply of services பார்த்தோம். supply of goods என்னென்ன? RCM ல supply of goods, supply of services பார்த்தோம். supply of goods என்ன? எடுத்து விடு. first one என்ன? agriculturist to registered person na, if you are supplying goods from agriculture to registered person, then registered person is liable to pay under RCM. first one enna? Tobacco. next tent leaves, BD leaves or BD wrappers. first one cash unit ra. first one cash unit, not shelled or peeled. அடுத்து tobacco leaves or BD wrapper leaves from agriculture to registered person. மூணாவது silk yarn, raw cotton from agriculturist to registered person. நாலு silk yarn from manufacturer traders, manufacturer of silk yarn from agriculturist to registered person. அடுத்து lottery tickets, who is a distributor here? State government, from government, local authorities or union territories to agents or distributors of lottery tickets. அடுத்து confiscated old used scrap waste goods. Who is a seller? Central government, state government, local authorities, union territory. Who is the recipient? Registered person. ஆறாவது PSLCs, from registered person to registered person. ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. lending certificate, public sector lending certificates. ஓகேவா? எத்தனை? ஃபர்ஸ்ட் கேஷ் யூனிட் 2, டொபாக்கோ 3, ரா காட்டன் 4, சில்க் யான் 5, லாட்டரி 6, கான்ஃபிஸ்கேட்டட் குட்ஸ் 7, PSLCs. ஓகேவா? ஓகேவா? so this we saw under ECO section என்ன? e-commerce operator section என்ன? 95. அதுல 4 எத்தனை? என்னது? transportation of passengers under radio taxi and omnibus. H household activities. A accommodation services or restaurant services. okay தானே? okay தானே? now section 10 talks about composition levy. composition levy ல என்ன சொல்றாங்க? நானே சோட்டா பாய், அதனால எனக்கு என்ன பண்ணுங்க? ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. what is the tax payable under composition levy? what is the rate?
யார் யாரு தான் applicable eligible persons section eligible person section என்ன அடிச்சிடுவேன் 10(1) 10(1) 10(1) என்ன person eligible for composition levy who are the person eligible for composition levy ரெண்டு கண்டிஷன் ஒண்ணே aggregate turnover should be less than 75 lakhs or 1.5 crores or 50 lakhs the 50 lakhs நம்ம தனியா வச்சிடலாம் ஓகேவா இந்த 7.5 lakhs லிமிட் எங்க 75 lakhs limit எந்தெந்த ஸ்டேட் நோ அது 1.5 crores டா அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ஸ் எல்லாருமே கரெக்டா ஆமாவா அவங்க எல்லாரும் லிமிட் எவ்வளோ 75 lakhs இங்க 1.5 crores லிமிட் இருக்கிறவங்க ஜெய்ஹோ யாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ்ஸாம் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல 1.5 crores குள்ள இருக்கு 75 lakhs குள்ள இருக்குன்னா then I can opt for composition levy ஒன்னு என் turnover இன்னொன்னு என்ன பண்ணணும் என்னோட சப்ளை என்ன எதுல தான் இருக்கணும் I should be a manufacturer MNT இருக்கணும் MNT MTR இருக்கணும் கரெக்ட்டா என்ன M manufacturer NR MTR manufacturer trader and restaurant services ஓகேவா manufacturer what is the composition levy rate tax rate 1% இவங்க trader this 1% for manufacturer is payable on turnover in case of trader very good taxable supply in case of restaurant 5% on total turnover correct now tell me what is I'm saying in case of composition levy who is liable to pay tax யாரோட பாக்கெட்ல இருந்து பே பண்ணனும் கஸ்டமர் கிட்ட வாங்கி நான் பே பண்ணுமா இல்ல ஏன் பாக்கெட்ல இருந்து நான் பே பண்ணுமா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணுமா நான் பே பண்ணுமா I am a person who wants to go for composition levy composition levy ல நான் என்னோட turnover கம்மியா தான் இருக்கு நான் manufacturer trader or restaurant services இருக்கேன் இப்போ இந்த 1% or 1% or 5% நான் எங்க பே பண்ணனும் அவன் கிட்ட வாங்கி பே பண்ணுமா இல்ல நானே பே பண்ணுமா I am as a manufacturer trader or restaurant service provider from my own pocket இந்த 1% எடுத்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அவன் கிட்ட என்னால கலெக்ட் பண்ண முடியுமா முடியாது I should not collect என்னால ITC claim பண்ண முடியுமா I cannot avail ITC ரெண்டாவது பாயிண்ட் என்ன if I am receiving any services inward supply on which I have to pay tax under RCM நான் பே பண்ணுமா கூடாதா பண்ணணும் இந்த 1% applicable இல்ல RCM ல சொல்ற ரேட் applicable RCM ல சொல்ற ரேட் தான் applicable புரிகிறதா புரிஞ்சுதா 10(1) ஓவரா 10(2) என்ன ineligible persons for composition levy யார் யாரு manufacturer of bad tip என்னென்ன bad bricks A for aerated waters இங்க 10(2) ல aerated waters வரும் எங்க வராது 22 40 lakhs ல ஜெய்ஹோல வராது ஆமாவா now tell me what are the manufacturer of bad tip B for bricks A for aerated waters T for tobacco T for tiles ice creams pan masalas if I am being the manufacturer of these goods I am not eligible to opt for composition levy ரெண்டாவது trader is eligible வேற யார் ineligible to go for composition levy e-commerce அப்படியா who are ineligible to go for composition levy தெரியலடா எனக்கு ஞாபகம் இல்ல சொல்லு மா அது எழுதி இருக்குமாடா நோட்ஸ்ல இருக்கா இல்ல அதுவும் போயிடுச்சா அதுவும் போயிடுச்சா interstate supplier of service இல்ல goods ஓய் no no இங்க பாரு who are ineligible to opt for composition levy first manufacturer of இந்த bad tip அடுத்து இங்க எழுதி வச்சிடலாம்
பேட் டிப்பு சரியா சொல்லுங்க சாமி நெக்ஸ்ட் interstate supplier of goods or services மன்னிச்சு ஓகேவா if I'm being the interstate supplier of goods or services I cannot opt for composition levy அடுத்து supplier of non taxable goods or services non taxable supply பண்றேன் then I cannot go for composition levy அடுத்தது cash and taxable person or non resident taxable person cannot go for composition levy அடுத்து services through e-commerce in general e-commerce operators என்னது composition levy குள்ள போக முடியாதுன்னு சொல்லல if I am being the supplier who supplies services through e-commerce operators இப்ப urban company is a service provider through e-commerce operators கரெக்ட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன் plumbing work பண்ணி தருவேன் இல்லனா உங்க வீட்டுக்கு வந்து beauty services provide பண்ணிட்டு போவேன் I am a service provider கரெக்ட்டா I cannot go for composition levy கரெக்ட்டா சொல்லுடா then service providers of இது என்னடா composition levy if I am being the restaurant services composition levy போக முடியும் any other service providers composition levy போக முடியாது மா in general நீ வந்து goodsல இருக்கீனா மட்டும் தான் என்ன சொல்றாங்க composition levy if you are being a supplier of services composition levy போக முடியாது ஆனா உன் business என்ன இருக்கு both இருக்கு ஆனா அந்த பார்ட்ல goodsக்கு நான் உனக்கு composition levy கொடுக்கிறேன் சப்ளைக்கு என்னால தனியா மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுக்க முடியாது சர்வீசஸ்க்கு அதுக்கு என்ன சொல்றான் நான் சொல்ற லிமிட்டுக்குள்ள உன்னோட சர்வீஸ் டர்ன்ஓவர் இருக்கு அப்படின்னா தென் காம்போசிஷன் லிவேக்குள்ள வந்துக்கோ என்ன லிமிட் 10% ஆ 5 lakhs ஆர் 10% ஆஃப் டர்ன்ஓவர் whichever is higher இது பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது எதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் வச்சிருவேன் interest and discount exclude பண்ணிடணும் ஓகேவா இந்த 10% calculate பண்றதுக்கு முன்னாடி aggregate turnover எடுக்கறியா அதுலயும் இன்ட்ரெஸ்டையும் டிஸ்கவுண்ட்டையும் கழிச்சு விட்டணும் இப்போ whichever is higher வந்த வாட்டிக்கு நீ ஒரு அமௌண்ட் calculate பண்றல supply of serviceல அந்த service should not include interest or discount also ஞாபகம் இருக்கா ஆமா திரும்ப சொல்றா உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒண்ணு தானே அப்போ காம்போசிஷன் லிவேல இல்ல ஓகேவா ஓகேவா கண்ணா நீ இருக்கனா முழுசா நீ என்னவா இருக்கணும் காம்போசிஷன் லிவேக்குள்ள இருக்கணும் இல்லனா இங்க கடையை சாத்திட்டு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துடணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் என்னடா பார்த்தோம் 10(2)A பார்த்தோம் இப்போ 10(2) சொல்லிடலாமா ineligible persons யார் யாரு யார் யாரு ஃபர்ஸ்ட்ல சொல்றா manufacturer of bad tip ரெண்டாவது interstate supply of goods or services மூணாவது non taxable supplies plus casual taxable person plus non resident taxable person அஞ்சு supply of services through e-commerce operators then sixth one service providers அதுல exclusion என்ன both இருக்கும் அப்படின்னா turnover limit வச்சு 10% or 5 lakhs whichever is higher வச்சு நம்ம உள்ள போய்க்கலாம் ஓகேவா these are the ineligibility under 10(2) ஓகேவா இப்போ who is 10(2)A personalities 10(2)A க்கு what is the aggregate turnover applicable 10(2)A section 10(2)A 10(1) 10(2) 10(2)A அது மூணு தான் composition levyலயே நம்ம பார்த்தோம் 10(1) talks about eligible person for composition levy 10(2) talks about ineligible persons for composition levy 10(2)A talks about it is not talking about goods 10(2)A exclusively talks about service providers ஓகேவா who are ineligible under 10(2)ல ineligible போனால ஒருத்தன் அவன் 10(2)A குள்ள கவர் ஆகுவான் if you are a whole business service provider then
50 lakhs is the limit, as well as நீ என்ன ஆக கூடாது 10(1)லையும் 10(2)லையும் fall ஆகாம இருக்கணும். And what is the rate applicable to you? 6% is the tax rate applicable to you. So who are all falling under 10(2)A? அங்க 10(2)ல ஒதுக்கி விட்டல்ல, அவன் எல்லாம் இங்க வந்துருவான். சொல்லு. Supplier of, yeah, he should not be a 10(2)A குள்ள வரணும்னா he should not be a manufacturer of 8 notified goods. அந்த பேட் டிப்படா அம்மா தானே. நீ என்னவா இருக்க கூடாது, மேனுஃபேக்சரராகவும் இருக்க கூடாது, சப்ளையராகவும் இருக்க கூடாது. ஓகேவா? அண்ட் நாட் என்கேஜ்ட் இன் மேக்கிங் அவுட்வர்ட்ஸ் இன்டர்ஸ்டேட் அவுட்வர்ட் சப்ளைஸ் பிளஸ் நான் டாக்ஸபிள் சிடிஆர் பர்சனலாம் இருக்கக்கூடாது. அண்ட் யூ ஷுட் நாட் பி ப்ரொவைடிங் சர்வீசஸ் த்ரூ. அப்படியே 10(2) அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிரு. சரியா? சரியா? ஓகேவா? அண்ட் இங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல எதையும் சேர்த்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்டா டிஸ்கவுண்ட். ஓகேவா? அவ்வளவுதானே. இதுல வேற எதுவும் பெரிய கதை இல்லை அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல. சரியா? ஓகேவா? ஸோ 10 செக்ஷன் 10 talks about 10(1) talks about eligible person for composition levy. 10(2) talks about ineligible persons for composition levy. 10(2)A talks about supplier of services for which aggregate turnover is 50 lakhs and 10(1) plus 10(2). What is the tax rate applicable? 6% is the tax rate applicable. Okay தானே? அதான tax rate. What is the tax rate you have to pay to the government? 6% is the tax rate you have to pay. ஓகேவா? ஸோ காம்போசிஷன் லெவலில் மூணு டாக்ஸ் தான். 1%, 5%, 6%. ஓகேவா? புரிஞ்சுல்ல? ஓகேவா? இப்போ சார்ஜ் வரைக்கும் சாப்டர் முடிஞ்சது. அப்படிலாம் இல்லை. நம்ம இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதுவும் அந்த 40 lakhsக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். அக்ரிகேட் டர்ன் ஓவர் தான் வந்து 75 lakhs 1.5 crores. பிளேஸ் ஆஃப் பிசினஸ்லாம் நீ போகாத. பிளேஸ் ஆஃப் சப்ளை எல்லாம் நம்ம என்ன பார்க்கல. அதுதான்டா அந்த 75 lakhs தான் வந்து ஸ்பெசிஃபைட் கேட்டகரி ஸ்டேட்ஸ். 1.5 crores ஜே ஹவுஸ் ஸ்ட்ரீட்ஸ். அப்படி இல்ல. நீ காம்போசிஷன் லெவிக்குள்ள வரப்போ உன்னோட டோட்டல் சப்ளை, அதாவது அக்ரிகேட் டர்ன் ஓவர். ஓகேவா? இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்லயே அக்ரிகேட் டர்ன் ஓவர்ன்றது என்ன சொன்னோம்? ஆல் டாக்ஸபிள் சப்ளை. சப்ளை மீன்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பிளஸ் சர்வீசஸ் தானே சொன்னோம். ஓகேவா? அப்போ டர்ன் ஓவர் இன்க்ளூட்ஸ் கூட்ஸ் பிளஸ் சர்வீசஸ் ஒன்லி. ஓகேவா? டர்ன் ஓவர்னு பேசும்போது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் பேசணும். அங்க காம்போசிஷன் லெவில எதை எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டுருவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஸ்கவுண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டுருவோம். சரியா? இங்க சில எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா? ஸோ ஃபார் செக்ஷன் 22 talks about liable for registration. 22(1) talks about threshold limit, taxable supply plus threshold limit. 22(2) talks about existing person. இங்க உள்ள வரணும். 22(3) talks about transfer of business as a going concern. அதுல என்ன சொல்றாங்க? நீ going concernல வாங்கிக்கிறேன்னா from the date of transfer you have to take registration within 30 days from the date of transfer. Next 22(4)ல amalgamation or demerger. புதுசா வர குவா கம்பெனி என்ன பண்ணணும்? From the date of issue of registration certificate within 30 days you are liable to take registration. Okay தானே? Then நம்ம இப்ப என்ன பார்க்கணும்? 22 பார்த்து முடிச்சாச்சு. 23 பார்க்க வேணும். You guys need break or shall we continue? வேணுமா? எவ்வளவு நேரம்? half an hour. Come back by 2:10. Everyone should be inside. Okay? 2:10. Make it fast. முடிச்சிடலாம்.
சரிடா, எனக்கு ஒரு சந்தேகம். see my aggregate turnover crossed the threshold limit. சரியா? I have a place of business in Tamil Nadu as well as in Kerala as well as in Andhra. இப்படியும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன், நடுவுலையும் இருக்கேன். சரியா? அக்ரிகேட்டட் டர்ன் ஓவர் கிராஸ்டு. இப்போ நான் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது? இது திஸ் இஸ் மை தமிழ்நாடு இஸ் மை பிரைமரி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். மற்ற ரெண்டும் என்னோட டிஸ்டிங் பர்சன்ஸ் ஆர் மை பிரான்ச்சஸ் வேர் ஐ ஹாவ் டு அப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன். 3 இடத்துலயும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? கம்பல்சரியா? எடுக்கணுமா? இல்ல ஒரு பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல எடுத்தா போதுமா? 3லயுமே நான் எடுக்கணும். ஓகேவா? ஆனா இப்ப ஆந்திரால எக்ஸ்க்ளூசிவா நான் நான் டாக்ஸபிள் சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல எக்ஸாம் சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஆல்கஹாலிக் லிக்கரோ இல்ல பெட்ரோல் பங்கோ தான் நான் வச்சிட்டு இருக்கேன். எங்க? ஆந்திரால. அங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அது மாதிரி எக்ஸம்ஷன்ல மட்டும் நான் என்ன தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. பட் இன் ஜென்ரல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பேன் வைஸ். எங்கெல்லாம் உனக்கு நீ இடம் பிடிச்சி வச்சிருக்கியோ அங்கெல்லாம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும். ஓகே தானே? ஓகேவா? ஸோ செக்ஷன் 22ல என்ன பார்த்தோம்? who are the guys not liable for registration. Now person section 23 talks about person not liable for registration. ஓகேவா? யார் யாருன்னு பார்க்கலாமா? மா இங்க 23(1) 23(2ன்னு 2 செக்ஷன் தான். 23(2) வந்து 24 படிக்கும் போதே சைமல்டேனியஸா படிச்சு முடிச்சிருவோம். இது தனியா 23(2) ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. 24 படிச்சுட்டேன்னா இந்த செக்ஷன் படிச்ச மாதிரி. வாட் இஸ் 24? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் படிக்கும் போது இதை படிச்சு முடிச்சிருவேன். ஓகேவா? ஆனா 23(1)ல என்ன சொல்றாங்கன்னா we are talking about 23னாலே யாரு not liable to take registration. ஆமாவா? 23ல 1ல என்ன சொல்றாங்கன்னா any persons as well as agriculturist. ஓகேவா? இந்த any person, the following persons are not liable to take registration. ஏல என்ன சொல்றாங்க? any person who is exclusively engaged in the supply of goods or services which are not liable to tax or wholly exempt from tax. இப்போ சொன்னோம்ல, ஆமா தானே? ஆந்திரால நான் என்ன வச்சிருக்கேன்? ஃபுல்லா லிக்கர் ஷாப், இல்லாட்டிக்கு பெட்ரோல் பங்க் தான் வச்சிருக்கேன். that product is not at all என்ன liable for taxation. ஆமா தானே? அப்ப நான் என்ன பண்ண தேவையில்ல, I am exclusively dealing in that. சரியா? அது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா then I am not required to take registration. ஒருவேளை இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன், இந்த பக்கம் துணிக்கடை வச்சிருக்கேன், என் threshold limit exceeded 20 lakhs. Am I required to take registration? No. Others? My threshold limit exceeded 20 lakhs. இந்த பக்கம் துணிக்கடை, இந்த பக்கம் பங்க். Others? Others? No. No. ஏன் எடுக்கணும்? ஓகே, நீங்களாம் ஏன் எடுக்க கூடாது? தேவையில்ல. $20 lakhs தானே? exceeded 20 lakhs ன்னு சொன்னேன். எந்த ஸ்டேட்டா இருந்தா என்ன? சப்ளை ஆஃப் கூட்ஸ் as well as சப்ளை ஆஃப், இது வெறும் சப்ளை ஆஃப் கூட்ஸ் தான். ஓகே, I am in அருணாச்சல் பிரதேஷ். now tell me. எடுக்கணும். ஓகேவா? எடுக்கணும். கண்ணா இங்க நீ சொன்ன எடுக்கணுமா எடுக்க கூடாதான்றது, see I said my cotton sale is about 20 lakhs. பெட்ரோல் பங்க் சேல் 60 lakhsனா நான் தமிழ்நாடுல தான் இருக்கேன். am I liable to take registration? why? aggregate turnover crossed 40 lakhs. ஓகேவா? தெளிவா தான் இருக்கேன். now listen. so see
in this scenario la I am trading only in goods but not exclusively this non taxable supply or wholly exempt supply na pannala. I am doing taxable supplies as well as non taxable supply. Okay va, this non taxable supply is also included in aggregate turnover. இப்ப ரெண்டையும் சேர்த்து நீ பார்க்கும்போது நான் சொல்றேன் அந்த 20 lakhs இல்ல 40 lakhs லிமிட்டோ கிராஸ் ஆகுதா, then you are liable to take registration. நான் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் டாக்ஸபிள் சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் டர்ன் ஓவர் 2 கோடி 4 கோடியை கூட தாண்டி போட்டோம், then you are not eligible to, not required to take registration. புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியுதா? Example, running only liquor shop and petrol bunk. Okay va. Next 23 one talks about agriculturist. Kana already avangala ennada பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் தான் பண்றாங்க. தக்காளி 1 கிலோ 1 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னு வந்து ரோட்ல போட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உன்கிட்ட நான் ஜிஎஸ்டி வாங்கினேன்னா என்ன நெருப்ப வச்சு கொன்றுவேன். அதனால I am not buying, I am not receiving or collecting GST from the agriculturist. But அதுலயும் என்ன பண்றேன், நீ அக்ரிகல்ச்சர்னா பியோர் அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்கணும். வெறும் என்னது அந்த பச்சை துண்டை கட்டிக்கிட்டு இப்படி மறு வச்சுக்கிட்டு நான் வந்து என்னன்னா மேல துண்டு கட்டி இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆனா மறு வச்சிருக்கிறதுனால நான் ட்ரேடர்னு வந்தேன்னா உனக்கு நான் எக்ஸ்க்ளூஷன் கொடுக்க மாட்டேன். சரியா? Now listen, an agriculturist, whether being an individual இருந்தாலும் சரி HF இருந்தாலும் சரி, to the extent of supply of produce out of எங்க இருந்துடா cultivated landல இருந்து எனக்கு வர produce நான் என்ன பண்றேன், சப்ளை பண்றேன். எதை வச்சு? பை நானே வேலை செய்யறேன், இல்லைன்னா என்னோட ஃபேமிலி லேபர் குடும்பமா சேர்ந்து பண்றோம், இல்லைன்னா என்ன பண்றேன் வேஜஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன் கூலியால் வச்சு வேலை செய்யறேன், இல்லைன்னா நான் ஒரு 10-15 பேரை வச்சு ஒரு சூப்பர்விஷனை வச்சு நான் என்ன பண்றேன் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் பண்றேன். ஓகேவா? ஐ ஆம் டூயிங் கல்டிவேஷன் இன் லேண்டு, அதுல வர ப்ரொடியூசர் சப்ளை பண்றேன். ஓகேவா? தென் யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 23. You are not liable to do. Even உன்னோட turnover அந்த specified limits cross பண்ணாலும் you are not liable to take registration. ஆனா see, அரிசியா வித்துட்டனா நீங்க இந்த சரவணா ஸ்டோர்ஸ் டிமார்ட்லாம் போய் திங்ஸ் வாங்கியிருக்கீங்களா? ஓகேவா? see, இப்போ ஒரு நம்ம அரிசி வாங்குறோம்னு வச்சுக்கோ, இட்லி அரிசி வாங்குறோம், இல்லைன்னா ரவை வாங்குறோம், இல்ல இந்த பருப்பு ஐட்டம்ஸ் வாங்குறோம். ஓகேவா? these are all agriculture produced products. இதுவே அவன் டிமார்ட்லயும் இல்ல சரவணா ஸ்டோர்ஸ்லயும் அவனோட ஓன் பிராண்ட் நேம் போட்டு இல்லைன்னா வேற பிராண்ட் நேம்ஸ் போட்டு அதே பருப்பு பாக்கெட் இருக்கும் ரேக்ல. இங்க ஹால்ல என்ன இருக்கும், இந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சு அதுலயும் அதே பருப்பு கொட்டி வச்சிருப்பான். கரெக்டா? நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க இனிமேல், இஃப் யூ கோ அண்ட் பிக் திஸ் ப்ராடக்ட் நோ, உன்னோட பில்லுல ஜிஎஸ்டி போட்டு வரும். லெட்ஸ் சே இது ஒரு 150 ரூபாய்க்கு பருப்பு வாங்குறேன்னு வச்சுக்கோ, இந்த 150 ரூபாய்க்கு தே வில் சார்ஜ் ஜிஎஸ்டி. ஆனா இங்க இருக்கிறதுல போய் அதே பருப்பு நீ எடுக்கிறன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற பருப்பு 150 ரூபா, இங்க இருக்க பருப்பு 160 ரூபான்னு கூட வச்சுக்கோ, இந்த 160 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட மாட்டான். புரிஞ்சுதா? புரியுதா? அதனால இன்னைக்கே போய் என்ன வாங்குறீங்க, பருப்பு வாங்குறோம். சரியா? ஜஸ்ட் டு செக் திஸ், ஏதோ ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளேலயும் இருக்கு as well as பேக்கடாவும் இருக்கு. ஓகேவா? ரெண்டு பில்லா போட்டு பாருங்க, then you will get to know the difference. Because அவன் என்ன சொல்றானா, if you are directly selling the product without labeling it or branding it, then it is not, you are not liable for registration. அதுவே மறு வச்சு நான் அக்ரிகல்ச்சர் தான் ஆனா என்ன பண்றேன் அதை நான் லேபிள் போட்டு விற்கிறேன்னா, then if your aggregate turnover crosses the limit, you are liable to take registration. புரிகிறதா? So section 23ல என்ன சொல்றாங்க, who are all not liable to take registration. 23ல ரெண்டு பேரு, any persons, இன்னொருத்தங்க agriculturist, any person who is exclusively dealing in non taxable supplies or exempt supplies. ஆமாவா? 23(2) agriculturist who supply produce from the cultivation of land from own labor or family labor or from the wages. Then if you are labeling it, then registration is compulsory.
If you are not labeling it, registration is not required. புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே வாடா. Then acting as a commission agent for agriculturist. நீ என்ன பண்ற? நீ விவசாயம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் என்ன பண்ணிடுறேன், நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காதுன்னு எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துட்டேன். இப்ப நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கான், அவன் வந்து என்ன பண்றான், உன்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு போயிட்டு கஸ்டமர் கிட்டயோ இல்ல மார்க்கெட்லயோ வித்து கொடுக்குறான். ஹி இஸ் a commission agent for the farmer. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, this agent is liable for registration ஆன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இவனுக்கு நான் ப்ரொவைட் பண்றது கூட்ஸ் கொடுக்குறேன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இவன் வித்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு என்ன கன்சிடரேஷன் கொடுக்குறேன், he is the service provider. இங்க என்கிட்ட வாங்கிட்டு போய் வித்து கொடுக்குறான்லப்பா, இவன் தான் சர்வீஸ் ப்ரொவைடர். அவனுக்கு நான் என்ன கன்சிடரேஷன் பே பண்றேன், கமிஷன். கமிஷனுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? On commission GST is not applicable. Principal agent relationship லயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? when the agent is raising invoice, அந்த கதெல்லாம் பார்த்தோமே, ஞாபகம் இருக்காடா? this commission is not taxable னு சொன்னோம். எஸ் ஆனோவா? in general commission is not chargeable to tax. ஓகேவா? லிசன். அப்போ இங்க நான் ப்ரொவைட் பண்ற சர்வீஸ், see in case of supply என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும். கரெக்டா? ஸ்கோப் ஆஃப் சப்ளைல என்னடா மீனிங் பார்த்தோம், there must be a outward supply of goods or services for which consideration is received. கன்சிடரேஷனே இல்லனா இது என்னது, there is a consideration but in the commission is not taxable. So this supply, this transaction is not at all a supply. நீ இங்க வித்து கொடுக்கிறது என்னதான் வித்து கொடுக்கிற, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். this is an exempted goods. ஆமா தானே? இதுக்கு நான் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலையே. அப்போ இங்கேயும் ஜிஎஸ்டி இல்ல, இங்கேயும் ஜிஎஸ்டி இல்ல. so he is not required to take registration even if his aggregate turnover crosses the limit. புரிகிறதா? ஓகேவா? so 23ல எத்தனை பேரை பார்த்திருக்கோம், 3 கைஸை பார்த்திருக்கோம். ஒன்னு எனி பர்சன், 2 அக்ரிகல்ச்சரிஸ்ட், 3 ஏஜென்ட்ஸ். 3மே ஏஏஏ. ஓகேவா? எனி பர்சன், அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஏஜென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எனி பர்சன் who is exclusively dealing in non taxable supplies or exempt supplies. Next 23 to agriculturist, supplying the produce from cultivation of own land, from his own labor or family labor or from the wages. ஓகேவா? இவர் என்ன பண்ண கூடாது, லேபிள் போட்டு வித்திருக்க கூடாது. லேபிள் போடாம அப்படியே விக்கிறாருன்னா தான் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. 3 ஏஜென்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவர் என்ன பண்ண தேவையில்ல, இப்படி வாங்குறதும் நான் டாக்ஸபிள், இப்படி கொடுக்கறதும் நான் டாக்ஸபிள். அதனால நான் என்ன பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்ல. ஆமா, யார் பேர்ல இருந்தாலும் பண்ண தேவையில்ல. ஏன்னா சி இப்போ நான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஏஜென்ட் நடுவுல இருக்கேன். நான் அக்ரிகல்ச்சரிஸ்டே டைரக்டா செல் பண்ணாலும் நான் செல் பண்ற ப்ரொடியூஸ் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், இட் இஸ் நாட் டாக்ஸபிள். இப்ப ஏஜென்ட் நடுவுல இருக்காரு, ஏஜென்ட் அவர் பேர்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு அவர் என்னவா இருக்கணும், ரெஜிஸ்டர்டு பர்சனா இருக்கணும். கரெக்டா? அப்ப அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வருதா இல்லையான்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வருமா வராதா? அவர் என்னத்தை சேல் பண்ணி கொடுக்குறாரு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். அதை நான் எக்ஸாம் பண்ணி தானே வச்சிருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்ல. when the person have not taken registration, நீ என்ன கொடுக்க கூடாது, ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது. பட் என்ன கொடுக்கலாம், பில் ஆஃப் சப்ளை கொடுக்கலாம். சரியா? நான் இவ்வளவு சப்ளை பண்ணிருக்கேன்ற ஒரு பில்லு போட்டு கொடுக்கலாம். இன்வாய்ஸ், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டே அதை அளந்து குடிடா, என்னவோ தண்ணியாண்டே குடிச்சிட்டு இருக்க. ஓகேவா? கிளியரா? டக்கு டக்குன்னு எழுதிறியா, டப்பு டப்புன்னு எழுதுவியா? தப்பு தப்புன்னு நல்லா இல்ல சாமி, டக்கு டக்குன்னு, வெரி ஃபாஸ்ட். ஓகே, this is studied along with section 24. Make it fast.
Quick, quick, quick. Ah. Nana. Hmm. சாமி ஹேண்ட் ரைட்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவியான். ம். Pass, pass, pass. 23 is over. Scroll down. Fast. Come on, guys. Make it fast.
23(1) என்ன சொல்றான்? அக்ரிகல்ச்சர் ரிஸ்க் கவர் ஆகுதா? 23(1) இங்க வராது, 22க்குள்ள போயிருவீங்க. சீல இல்ல, சர்க்குலர் நோட்டிபிகேஷன். சீக்கிரம். Quick. Dana. My girls, Dana. Huh? CR. Registration. Compulsory registration இல்ல. Registration இல்லன்னு எழுதிக்கோ. CTP தான் என்னது? Casual taxable person. Okay வா? Now, we are moving to section 24 which says compulsory registration. இங்க பாரு, 24க்குள்ள நீ ஃபால் ஆகுறனா இந்த aggregate turnover இந்த கதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. If you are a guys under 24, go shut up and take the registration, come back and do the business. ஓகேவா? ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். Notwithstanding with anything contained in this section என்ன சொல்றாங்க? அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, மைண்டே பண்ணக்கூடாது. செக்ஷன் 22ல என்ன சொன்னா, டாக்ஸபிள் சப்ளை பண்ணணும் பிளஸ் டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணாதான் நீ வந்து என்ன பண்ணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொன்னேன் 22ல. இப்போ அந்த கதெல்லாம் இல்ல, சரியா? The following persons are required to take compulsory registration. எத்தனை பேர் இருக்காங்க? 11 கைஸ் இருக்காங்க. யாருன்னு பாப்போமா? Persons making interstate taxable supply. யாரு? Interstate taxable supply. டா, நான் தமிழ்நாடுல இருக்கேன், நீ எங்க இருக்க? ஆந்திரால இருக்க. If I am supplying to you guys and that supply is a taxable supply, then I am required to take compulsory registration. நான் யாரு, சப்ளையரா ரெசிபியன்ட்டா? இதுக்கு இவ்வளோ நேரமா? தூங்குறியா? எந்திரிச்சு நில்லலாம். எந்திரி 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 எந்திரி. Who am I? Supplier or a recipient? Supplier or recipient? I am the supplier. You guys are the recipient. இங்க யாரு compulsory registration எடுக்கணும்னு சொல்றாங்க? நான் compulsory registration எடுக்கணும். If I am making what supply? Interstate supply, that to a taxable supply. Clear? Okay வா? So supplier of goods இல்ல supplier of service. இப்போ யாரோட point of viewல இருந்து பார்க்கறாங்க? உங்களோட point of view என்னோட point of view? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. if I am supplying goods இல்ல services ஆன்னு பாரு. if I am supplying goods கண்ணா, இதுல நான் சப்ளை பண்ற goods is a handicraft goods, கைவினை பொருட்களா இருக்கா அப்படின்னு பாரு. ஓகேவா? if it is a notified handicraft goods or notified products crafted predominantly by hand, even though machineries are used to for the process. ஓகேவா? நான் அந்த ப்ரொடியூஸ், அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்,
மெஷினரிஸும் யூஸ் பண்றேன், ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான மேக்ஸிமம் ப்ரிடாமினன்டான வேலை எது வழியா நடக்குது? ஹேண்ட் வழியா நடக்குது. தென் இட் இஸ் கால்ட் as handicrafted goods. see இப்போ I am supplying goods from Tamil Nadu to Andhra. இப்போ நான் சப்ளை பண்றது is a goods that to a handicraft goods இருக்கு அப்படின்னா, if the supply value is up to 20 lakhs or 10 lakhs as the case may be, it is exempted. ஓகேவா? இந்த 10 lakhs 20 lakhs பார்க்கும்போது நான் என்ன பார்க்கணும்? ஆல் இந்தியா டர்ன் ஓவரை தான் பார்க்கணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஃபுல் இந்தியாவுக்கும் நான் கிராஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்க்கணும். ஓகேவா? இஃப் இட் இஸ் கிராஸ்டு தென் ஐ எம் லைபிள் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன். யாரா நானு? மேக்கிங் interstate supply. ஓகேவா? I am a supplier who is making interstate supply. என்னோட aggregate turnover 20 lakhs or 10 lakhs cross ஆயிருக்கான்னு பாரு. எஸ் அப்படின்னா நீ என்ன goods டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஹேண்டிகிராஃப்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, you are liable to take registration. ஓகேவா? I am a supplier who is making interstate supply, பட் நான் சப்ளை பண்ற goods is a handicraft goods. ஆனா என்னோட aggregate turnover 10 lakhs or 20 lakhs cross ஆகல. Even though I am making interstate supply, I am not required to take registration. I am exempted. புரியுதா? புரியுதா? இப்போ நான் சும்மா இப்பதாண்டா புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க என் சித்தப்பா பசங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆந்திரால இருக்கிறீங்க. ஓகேவா? I am making a supply to you guys. ஓகேவா? இப்பதான் நான் ஒரு ஸ்டார்ட் அப். I am making supply. You guys are in ஆந்திரா, ஐ எம் இன் தமிழ்நாடு. இப்போ நான் என்ன இந்த மாசம் தான், மார்ச் மாசம் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். மை பிஸ்னஸ் டர்ன் ஓவர் இஸ் 10 lakhs எல்லாம் வேணாம், 10,000 வச்சுப்போம். am I required to take registration? am I required to take registration? நான் உங்களுக்கு என்ன விற்கிறேன்? அது இல்லடா, துணிக்கடை போட்டிருக்கேன்டா. லெடி நான்சென்ஸ். நான் துணிக்கடை போட்டிருக்கேன். இப்போ சொல்லு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போட்டிருக்கேன். am I required to take registration? yes. ஓகேவா? because I am the supplier who makes interstate supply and tuni is a taxable supply of goods. புரிகிறதா? புரிகிறதா? ஓகேவா? நெக்ஸ்ட், predominantly by hand ன்னு என்ன சொல்றாங்கன்னா, more than 50%. என்ன வார்த்தை இம்பார்ட்டன்ட்? more than 50% of the work should be done by hand. இப்போ ஒரு suppose I am making a handicraft goods, சரியா? it is 50% by hands, 50% by machinery. ஓகேவா? and my aggregate turnover have not crossed the limit. have not crossed னா என்ன பண்ண தேவையில்ல? registration எடுக்க தேவையில்ல. crossed, இப்போ am I required to take registration? required or not required? why? exactly 50% இருக்கு. predominantly by hands இருந்தா தான் நான் என்ன பண்ணணும்? exempt பண்ணிக்கணும். it is exactly 50, so it is not covered. புரிஞ்சதா? ஓகேவா? so இப்போ நான் யாருக்குன்னா 20 lakhs exceeded இல்ல. exceed ஆயிடுச்சுன்னா நீ எடுக்கணும். exceed ஆகலன்னா தான் நீ எடுக்க தேவையில்ல. ஆமா, நார்மல் சப்ளையா தானே மாறும். நார்மல் சப்ளை ஆஃப் கூட்ஸ் தான் எடுக்கணும். ஆமா, சரி. if my turnover have not crossed the limit ன்னா எடுக்கணுமா எடுக்க கூடாதா? turnover have not crossed எடுக்கணும். புரிஞ்சதா? it is a normal goods. still யாரு தான் முன்னாடி வருவா? interstate supply தான் முன்னாடி வருவாங்க. you have to take registration. புரிகிறதா? சொல்லுடா. so first point என்ன? compulsory registrationல first point என்ன? interstate supply of goods or services. what services? interstate supply of taxable services. அவ்வளவுதான். interstate supply of taxable supply. ஓகேவா? if the goods மட்டும் என்ன subdivision? handicapped goods இல்லனா
predominantly by hands அப்படின்னா up to turnover 10 lakhs or 20 lakhs exemption is granted. No need to take registration even though if you are making interstate supply. ஓகேவா? அடுத்து other goods அப்படின்னா நான் தமிழ்நாடுல இருந்து கேரளாக்கு any other goods are selling aggregate turnover less than 20 lakhs 10 lakhs இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? registration எடுத்துக்கணும். compulsory registration. In case of services நான் என்ன சொல்றேன்? நீ compulsory registration எடுக்கணும்னு சொல்றேன். I am doing a supply which is a supply of service. அதுவும் எங்க இருந்து எங்க வரைக்கும்? interstate supply பண்றேன் of service. ஓகேவா? கூட்ஸ்க்கு சொன்ன மாதிரி அடிச்சு நான் உன்னை சொல்லல என்ன பண்ணணும்னு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு. நீ பண்ற சப்ளையோ இல்ல அக்ரிகேட் டர்ன் ஓவரோ உன் லிமிட் கிராஸ் ஆச்சுன்னா வாய் மூடிட்டு போய் எடுத்துரு, இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கோ. ஆமா, அதுவும் 20 lakhs தானே, அது சப்ளை ஆஃப் கூட்ஸ் தானே. that is to take registration தான, அதே தான் இங்கேயும் applicable ஆகும். that 40 lakhs limit is to take registration. No, ஆமா in general மா அந்த 4 யாருடா? ஜெய்ஹோ ஸ்டேட்ஸ்க்கு இதானே. ஆஹா இந்த கைஸ்க்கு என்னடா சொல்றாங்க? if you are doing business in these states then நீ எக்ஸ்க்ளூசிவ்லி கூட்ஸ்ல இருக்குன்னா 40 lakhs is your limit. எக்ஸெப்ஷன் அந்த 3 பேருக்கு மட்டும், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், பேட் டிப், அவங்களுக்கு மட்டும்தான். பட் இன் ஜெனரல் நீ எக்ஸ்க்ளூசிவா கூட்ஸ்ல மட்டும் இருக்குன்னா 40 lakhs தான். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இருக்குன்னா 20 lakhs, வெறும் சர்வீசஸ்ல இருக்குன்னா 20 lakhs தான். no it is there. ஓகேவா? if you are a exclusive dealer in goods, புரிகிறது இல்ல? ஓகேவா? now another thing, another thing. okay, first point என்ன? interstate supply of interstate taxable supplies. okay, a person making interstate taxable supply is required to take compulsory registration. in case goods or services anu parunga, in case of service compulsory registration எடுக்கணும்னு சொல்லல. if your aggregate turnover cross ஆகும்போது நீ என்ன பண்ணிக்கலாம்? registration எடுத்துக்கலாம். we are service providers. ஆமாவா? நமக்கு நம்மளோட client யாரு? ஆந்திரால இருக்காங்க, இல்லனா கேரளால இருக்காங்க. we are providing services. are we required to take compulsory registration? no. நம்மளோட turnover cross ஆச்சுனா we can take compulsory registration, else no need. ஓகேவா? in case of goods நான் interstate supply பண்றது handicrafted goods இல்ல normal goods ஆன்னு பாரு. normal goods இருந்தா threshold limitலாம் பார்க்க தேவையில்ல, போய் registration எடுத்துரு கம்முன்னு. ஓகேவா? handicrafted goodsனா threshold limit பாரு, exceed ஆயிருந்தா எடுக்கணும், exceed ஆகலனா எடுக்க தேவையில்ல. ஓகேவா? கிளியரா? second point is casual taxable person making என்ன supply? first point என்ன? person making interstate taxable supply. second person casual taxable persons making taxable supply. who is a casual taxable person? நான் ரெசிடென்ட் பத்தி பேசுறீங்களா? கேஷுவலா வந்து எங்க இருந்தோ எங்கேயோ வந்துட்டு கேஷுவலா பிசினஸ் பண்ற பர்சன் தான் யாரு? கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். ஓகேவா? இப்போ இங்க சம்மர் ஹேவ் ஸ்டார்டட், அதனால என்ன பண்றாங்க? ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்து ஒரு ஜூஸ் கடை போடுறாங்க. இந்த மால்லாம் போய் பார்த்துருக்கீங்கல்ல, தேர் மெனி அந்த ராஜஸ்தானி ஷாப்ஸ்லாம் இருக்கும், துணி கடை, தோடு கடை, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எஸ்ஆனோவா? ஆமா, அந்த கைஸ்லாம் எங்க இருந்து வரவங்க? அங்க இருந்து வரவங்க. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னா, நாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வரோம், வாரத்துக்கு ஒரு முறை வருவோம், அப்புறம் நாங்க கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்போலாம் போடுவாங்கல்லடா, அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்றோம்? இங்க 50 கோழி பிடிச்சிட்டு போய் அங்க வித்துட்டு வரோம். we are also what? casual taxable persons. ஓகேவா? who casually travels and does business. ஓகேவா? listen, there is a person in Tamil Nadu
sitting here and selling goods to another state. நான் இங்கே உட்கார்ந்து I am making a sale to another state na I am not called as casual taxable person. Who is called as casual taxable person? A சட்டி things எல்லாத்தையும் கட்டிட்டு இங்க இருந்து என்ன பண்ணோம், ஒரு லாரி எடுத்துட்டு இல்லனா ட்ரக் எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். That person is called as casual taxable person. I am from Rajasthan is moving to another state to do business. Okay, then I am called as casual taxable person. Okay va, ivan edukku inga vanda, he just came here to do business. Okay va, we are not talking about owners. Okay va, அவனோட ஒர்க்கரை நீ அனுப்பிச்சுடுறேன்னா who is representing them? அவரதான். அப்போ அவர் பிசினஸ் தானே இங்க நடக்குது. ஓகேவா, நீ பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இங்க ஒரு கடை போடுற, யூ ஹாவ் டு மேக் அ ஸ்டால். நம்ம அந்த சிம் கார்டு விற்போம்ல, அது மாதிரியாவது ஒரு ஸ்டால் போடணும். சரியா? ஜஸ்ட் பிகாஸ் ஆன்லைன்ல நம்ம பிசினஸ் பண்றோம்னா இட் இஸ் நாட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். புரிஞ்சுதாடா? டே இப்போ நம்ம மீஷோல கூட இந்த ஏதாவது ஆர்டர் போட்டோம்னா இந்த என்ன யூனிக்கான திங்ஸ் இல்லைன்னா வந்து என்ன இந்த நட்ஸ் இதெல்லாம் போட்டோம்னா அங்க நம்மளுக்கு அங்க இருந்து தான் வரும். They are not casual taxable persons. Okay va, they are normal registration persons who is making a interstate supply. Casual taxable person na yaru inga expo la vandu kada podravanga is called as casual taxable person. See, if I am relocating to another state and doing business here, I am called as casual taxable person. Section 24 la enna solra, I am required to take compulsory registration if I am a casual taxable person making enna supply taxable supply. Oh, emotional item. Who's making taxable supply? Okay, this casual taxable person, casual taxable person went to another state and he is selling enna goods nu paru. இங்க வந்து அவர் பண்றத இந்த வளையல்லாம் விப்பாங்கல்ல, that வளையல் will be made in hands only. கரெக்டா? அப்படி handicrafted goods-ஆ பண்றாங்க அப்படின்னா then again என்ன பண்ண தேவையில்ல, compulsory registration எடுக்க தேவையில்ல. up to these specified limits என்ன பண்ண தேவையில்ல, compulsory registration எடுக்க தேவையில்ல. அம்மா கிளாஸ்ல இருக்க அப்புறம் கூப்பிடுறேன். சரி கைஸ், நெக்ஸ்ட் other states sorry, if I am coming from another state, I am called as casual taxable person. Correcta? See, if I am selling any other goods other than these notified goods, then compulsory registration is required. Okay va, அங்க இருந்து நான் துணி எடுத்துட்டு வந்து இங்க விக்கிறேன், பெட்ஷீட் எடுத்துட்டு வருவாங்கல்ல, நான் casual taxable person ஆ? Am I required to take registration? Yes. Okay va, okay va, compulsory registration நான் எடுத்துக்கணும் even though my threshold limit didn't exceed. கையில பண்ணிருந்தாங்கன்னா அது handicrafted goods ஆன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், predominantly by hand ஆன் பார்க்கணும். ஓகேவா? எஸ் அப்படின்னா then compulsory registration is not required until threshold didn't exceed. புரிஞ்சுதா? ஓகேவா? சோ ரெண்டு பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? sit down. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? person making interstate supply, interstate taxable supply. Second point யாரு? casual taxable person making taxable supplies. Okay, who is a casual taxable person? Who comes casually along with the bag and does business is called as casual taxable person. மூணாவது யாருன்னு பார்க்கலாமா? person who is liable to pay tax under RCM. Okay, who is liable to pay under RCM? Ma, I am the recipient of the service. ஆமாவா? ஆனா நான் யார்கிட்ட இருந்து சர்வீஸ் ரிசீவ் பண்றேன்? from ஒரு லாயர் கிட்ட இருந்து. ஓகேவா? then I am required to pay and GST under RCM. அவன் என்ன சொல்றான்? if I am a recipient who receives a service on which tax is payable under RCM அப்படின்னா then go and take compulsory registration னு சொல்றோம். புரிஞ்சுதா? நான் யாரு? சப்ளையரா ரெசிபியன்ட்டா? சப்ளையரா ரெசிபியன்ட்டா? ரெசிபியன்ட். ஆஸ் எ ரெசிபியன்ட் நான் என்ன பண்ணணும்? போய் compulsory registration எடுக்கணும் because I have to pay tax. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம்ல, அவன் சப்ளையரா ரெசிபியன்ட்டா?
சப்ளையர், அவன் சப்ளையரை பத்தி பேசணும். தேர்ட் பாயிண்ட்ல யாரை பத்தி பேசுறோம்? ரெசிபியன்ட் ஹேவ் டு டேக் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். புரிஞ்சுதா? புரியுதா? சொல்லுடா. Now listen, there is a seller, there is a customer. Okay va? Seller is called a supplier, customer is a recipient. He is providing any services on which this recipient is liable to pay tax under RCM அப்படின்னா then this recipient customer have to take என்ன registration? Compulsory registration எடுக்கணும். புரிஞ்சதா? உன் threshold பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீ என்ன பண்ண? போய் கியூல நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு வந்து கம்முன்னு பொழப்ப பாருன்னு சொல்லிடுறேன். சரியா? ஓகேவா? அண்ட் திஸ் பர்சன் இஸ் மேக்கிங் exclusive supply of goods or services on which taxable payable under taxes payable by the recipient under RCM. ஓகேவா? நான் யார் இருக்கேன்? ஹோல் டைம் அட்வொகேட்டா இருக்கேன். அட் எனி காஸ்ட் நான் என்ன பண்ண போறது இல்ல, டாக்ஸ் பே பண்ண போறது இல்ல. என்னோட கிளைண்ட் தான் டாக்ஸ் பே பண்ண போறான். அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. புரிஞ்சதா? ஓகேவா? ஆனா என் ரெசிபியன்ட் என்ன பண்ணணும்? என் கஸ்டமரை ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா எடுக்கணும். ஓகேவா? என்ன சமே? அவர் வந்து ஒரு உனக்கு ஒரு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஒரு பில்லு கொடுப்பாரு, சர்வீஸ் வேல்யூ. அதுக்கான ரேட் அப்ளிகபிள் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆர்சிஎம் ரேட் அப்ளிகபிள். ஏன்னா கூட்ஸ்க்கு ஒரு ரேட்டு, சர்வீசஸ்க்கு ஒரு ரேட்டா. சர்வீஸ்ல அட்வொகேட் சர்வீஸ்ல எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? அதை பார்த்துட்டு அப்ளிகபிள் அமௌண்ட்டை நீ என்ன பண்ணிடணும்? ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கட்டிடணும். பே பண்ண அமௌண்ட்டை என்னைக்கோ ஒரு நாள் நீ மாட்டிப்ப. எனக்கு தெரியாது நீ பே பண்ண வாங்குறியா இல்லையான்றதே எனக்கு தெரியாது as a கவர்மெண்டா. கரெக்டா? பட் யூ ஆர் லயபிள் டு பே. புரிஞ்சுதா? அதுதான் பண்ணுவீங்க, அதுதான் பண்ணுவோம். சரியா? நோ கண்ணா, even if the aggregate turnover, I am the lawyer. சரியா? my turnover this year is 2.5 crores. ஓகேவா? am I liable to take registration? No, because I am providing exclusively of the service on which RCM is applicable. புரிஞ்சுதா? ஓகேவா? so no need to take registration. ஆனா இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, I am the supplier of metal scrap. இந்த metal scrap எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திருக்குமே. எங்க? supply of goods. Very good. Supply of goods on which RCM is applicable. கரெக்டா? என்னென்ன goods? first one சொல்லு. cash nut 2, tobacco or BD vapor leaves 3, raw cotton 4, silk yarns 5, lottery 6, actionable claims. actionable claims sorry da. 4 என்ன? 6 என்ன? confiscated goods including scrap. கரெக்டா? 7 PSLC. கண்ணா listen, if I am trading these, supplying these goods, then my recipient is liable to pay tax under RCM. இதுதான கதை பார்த்தோம். yes or no? now I am the supplier of what? scrap. any metal scrap items. it may be iron, copper, aluminum, ஏதோ ஒண்ணா இருக்கட்டும். சரியா? I am the supplier of metal scrap. நான் என்ன சொல்லியிருக்கேன் RCMல? if I am supplying these goods, then the recipient is liable to pay tax under RCM. ஆனா இதுக்கான ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, the recipient is liable to pay under RCM. கரெக்டா? no need to take registration if the aggregate turnover have not crossed the limit. ஆனா I am supplying any metal scraps, but என்னோட turnover என்ன ஆயிடுச்சு? லாயரோட கேஸ்ல நான் என்ன சொன்னேன்? என் turnover 40 lakhs 50 lakhs cross ஆனாலும் I am not eligible to take registration. compulsory registration எனக்கு இல்ல. ஆனா I am the supplier who is supplying metal scraps. இதுக்கான என் turnover, not only this thing,
ஆல் இந்தியா வைஸ் என் டர்ன் ஓவர் இந்த லிமிட்ஸை கிராஸ் ஆயிடுச்சுன்னா தென் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆர்சிஎம் இஸ் நாட் அப்ளிகபிள் எனிமோர், எஃப்சிஎம் வந்துடும். ஐ ஆம் required டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இவர் யார் வரமாட்டாங்க, ரெசிபியன்ட் நீட் நாட் பே அண்டர் ஆர்சிஎம். புரியுதா? புரிகிறதா புரியலையா? எதையாவது சொல்லு. டன்னா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். interstate person making interstate supply of interstate taxable supply. Second point, casual taxable persons making taxable supply. மூணாவது point, persons making supply on which the recipient is liable to pay tax under RCM. Okay வா? first one interstate, ரெண்டாவது casual taxable person, மூணாவது RCM. Okay வா? இந்த RCM கான exception என்ன? If I am a supplier who is making metal scrap supplies, என் turnover 40 20 10 cross ஆகாத வரைக்கும் I'm not required to take registration because என் recipient என்ன பண்ணிட்டு இருப்பான், tax pay பண்ணிட்டு இருப்பான். இப்போ என்னோட turnover cross ஆயிடுச்சு, then நான் registration எடுத்துக்கணும். From this onwards I will make a tax invoice and charge GST. You need not pay tax. Okay வா? first ரெண்டு பாயிண்ட்ல interstate casual taxable personல யாரோட applicability பார்த்தோம், supplier. மூணாவது recipientல RCM ல recipient have to take compulsory registration. அதான் கதை. ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? அடுத்து fourth point பார்க்கலாமா? person required to pay tax under 95. what is 95? e-commerce operators. correctா? person required to pay tax under 95, that is e-commerce operators. listen, see, in general e-commerce operators are liable to pay tax. ஆமாவா? என்னென்ன? on Ola, Red Bus, Omnibus, Tarra. ஆமா தானே? housekeeping services, accommodation, restaurant. These are the services covered under 95. Yes or no? Yes or no? If these services are made, then the e-commerce operators is required to pay tax. Correct? Yes or no? So this e-commerce operators have to take compulsory registration. Okay va? If I am making all these services, enna services? Transportation, housekeeping, accommodation and restaurant service provider iruken, as well as na e-commerce operator irukena, then I am required to take compulsory registration. Okay va? And he is required to collect tax under section 52. section 52 la enna paapom, kadasi section la TDS TCS chapter la paapom. Okay va? If I am making e-commerce operators ah irukannalum na enna pananum, compulsory registration எடுக்கணும். TCS collector இருக்கனாலும் compulsory registration எடுக்க வேண்டும். புரிஞ்சதா? தூங்காத? புரியுதா? first point என்ன? interstate taxable supply. second point casual taxable person. மூணாவது point RCM. நாலாவது point e-commerce operators. ஓகேவா? fifth point non-resident taxable person making taxable supplies. கண்ணா நீ யாரு? non-resident coming here and making taxable supply. நீ பாட்டுக்கு வருவ, புஷ்னு கிளம்பி போயிட்டேன்னா நான் என்ன பண்ணட்டும்? அதனால வந்த உடனே நீ என்ன பண்ணணும்? நீ இங்க கடைய போடணும்னா ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும். புரியுறதா? ஓகேவா? நெக்ஸ்ட், if you are a TDS deductor under section 51, you have to take compulsory registration. Next, person 7 யாரு? persons making taxable supply on behalf of another taxable person, whether as an agent or otherwise. இங்க பாருடா. See, I have a principal and I am acting on behalf of this principal. This principal is a registered person. Okay va? If I am acting on behalf of this person, I am required to take compulsory registration. ஏன் சொல்லு? ஏன் சொல்லு? See, இவர் எனக்கு கொடுக்கும்போது he is a registered person. எஸ் ஆ நோவா? எஸ் ஆ நோவா?
சப்ளையர்ன்ற டெஃபினேஷன்ல சப்ளையர் இஸ் a person who makes taxable supply including principal agents and supplier is required to collect tax on taxable supplies. ஆமாவலையா ஒத்துக்கிறியா? see if I am a registered person நான் இவனுக்கு கொடுக்கிறது is a supplier not a supplier. supplier not a supplier. schedule 1ல சொல்லு. it is a supply even though if it is made without consideration it is a supply. so if it is a supply GST has to be charged and collected. ஆமாவா இல்லையா? அப்போ இவருக்கு என்ன பண்ணியிருப்பேன், நான் இந்த ஜிஎஸ்டியை பே பண்ணியிருப்பேன். if I have to claim ITC on this நான் என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும். ஐடிசி கிளைம் பண்ண மட்டும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? இல்ல, எனக்கு அவர் கொடுத்தது இஸ் a taxable supply. நான் என்னோட கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும். புரிஞ்சுதா? ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 7 என்ன? பாயிண்ட் நம்பர் 7 என்ன? ஏஜென்ட்ஸ் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் is compulsory registration required. புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் 7 பாயிண்ட் சொல்லலாமா? இந்திரஷன் இல்ல என்னடா தூக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? interstate supplier, interstate taxable supply. செகண்ட் பாயிண்ட் casual taxable persons making taxable supply. மூணாவது பாயிண்ட் RCM. நாலாவது பாயிண்ட் e-commerce operators. ஃபிஃப்த் பாயிண்ட் no NRTP, non-taxable, non-resident taxable person. Sixth point TDS deductors under section 51. TCS collectors யாரு? 52. ஓகேவா? அடுத்து seventh point agents on behalf acting on behalf of the taxable person. That principal must be a taxable person. புரிகிறதா? புரிகிறதா? ஓகேவா? காசுல அடிக்குதாடா? காசுல அடிக்குதா? Go. You guys also want break? Go. Take 5 minutes. Come fast. உருட்டாதடா.
இருடா மேல பாப்போமா. See, if I am being a person who's supplying OIDAR services, inner services, OIDAR services, which means online information data access and retrieval services. Okay va, like Netflix and Alibaba website பார்த்திருக்கீங்களா? என்னது அதுல we can buy goods from China, அங்க இருந்து வாங்கிக்கலாம். கரெக்டா? லோ ப்ராடக்ட்ஸ்க்கு. ஓகேவா மா? Netflix does not have any place of business here. ஓகேவா? who is the service provider? Netflix is the service provider. Who is the end customer? We sitting here and recharging is the end customer. ஓகேவா? if these are the persons who provides online services, ஓகேவா, from எங்க இருந்து? outside India, these guys are required to take compulsory registration. புரிகிறதா? next ISD services, இதெல்லாம் சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. these are not in depth in your inter syllabus, இதெல்லாம் ஃபைனல்ல தான் படிப்பீங்க. ஓகேவா? so OIDR services. next input service distributors இருக்கீங்கன்னா then compulsory registration mandatory. then OMG services என்னது? online money gaming, rummy guys who is providing services from outside India to a person in India. Rummy is registered in India ன்னு எனக்கு தெரியல, but such services, money gaming. ஓகேவா? online money gaming services is a service provider எங்க இருக்கா? outside India. recipient எங்க இருக்கா? in India na, then the service provider is required to take a compulsory registration. புரிகிறதா? next anything notified by or recommended by the councils, those persons are required to take compulsory registration under section 24. ஓகேவா? இதுல நான் என்ன ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இங்க பாருங்க, assistant commissioner in India have to compulsorily pay huge rent. ஓகேவா? assistant commissioner in India have to compulsory registration தான் அந்த வார்த்தை. சரியா? compulsorily pay huge rent. பேஜும் ஹியூஜும் சேர்ந்துருச்சுடா. pay huge rent. ஓகேவா? so A stands for agents who acts on behalf of the principal. அந்த principal யாரா இருக்கணும்? ஐயோ, compulsory registrationல taxable person இருக்கணும். ஆமாண்டா, 24க்கு வந்துட்டு எந்திரிச்சு நில்லுடா. listen, if I am being an agent have to take compulsory registration. if his principal is a prince யாரா இருக்காங்க? registered person, which means a taxable person இருக்காங்க, then I am required to take compulsory registration. get out ra. ஓகேவா? then I am required to take compulsory registration. C stands for casual taxable person making taxable supplies. I stands for interstate supply of taxable supplies. then in ISD என்ன சொன்னோம்? very good, input service distributor. very good. ஓகேவா? input service distributor. and AC assistant commissioner in India have to compulsorily pay huge. அதுல எத்தனை இருக்கு? 3 முட்டை இருக்கு. ஒன்னு OIDR services, OMG services and other services notified by the government or council. ஓகேவா? OIDR services தான் எது? Netflix services. OMG services online money gaming. other services, இவங்க ரெண்டு பேரும் சப்ளையர் எங்க இருப்பாங்க? outside Indiaவா இருப்பாங்க. recipient எங்க இருப்பாங்க? in Indiaல இருப்பாங்க. then these guys are required to take compulsory registration. அதான கதை? ஆமாவாடா? and Rல huge rent. Rனா RCM guys have to take, recipient have to take compulsory registration. E-na suppliers providing supplies through e-commerce operators. N for NRTPs and T for TDS deductors and TCS collectors have to compulsory take registration. TDS deductor under section 51, TCS collectors under section 52. clear? ஓகேவா? so compulsory registration எந்த section? section 24. சொல்லுவீங்களாமா? யார் யாரு? AC in assistant commissioner in India have to compulsorily pay huge rent. A stands for agents. ஓகேவா? then
casual taxable persons. India, I, interstate supply. Next, input service distributor, ISD. Okay va, அடுத்துக்கண்ணா assistant commissioner in India have to pay huge 3 O என்னென்ன OIDR services, OMG services, other services. Rent, R, RCM services, e-commerce operators, N, non-taxable, non-resident taxable persons, then TDS deductors and TCS collectors. Okay va, clear ah? Okay va. So with this section 24 is over. இப்போ நம்ம இந்த மேல பார்த்தோம்ல நோட்டிஃபைட் பர்சன்ஸ்ல இந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ்ல தோஸ் சில்லி கைஸ் தான்டா. யாரு? அவங்கல்ல இவங்கடா அந்த ஹேண்டிகிராஃப்டட் கூட்ஸ் கைஸ் அவங்களா தான் அங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி, அஃபண்ட் ஆகாத. சரியா? Okay, those guys are the notified guys who are not liable to take registration. எப்போ அவங்க liable to take, not liable to take registration? If their threshold limit have not crossed. Once threshold limit crossed na compulsory registration. Okay தானே? Okay தானே? Okay வா? Next we are moving to procedural aspects of registration. Okay வா? எழுதிக்கிறியா? அப்புறம் எழுதிக்கிறியா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? I'll give you only 10 minutes to copy. Okay? Make it very fast. கட 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 கடன்னு காப்பி பண்ணும். இங்க இருந்து தானே? make it faster. எந்திரிச்சு நின்னு கூட காப்பி பண்ணு, ஆனா சீக்கிரம் காப்பி பண்ணு. Make it fast. நல்லா இருக்கா படிக்க? ஒருவேளை நான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னா நீ கொஞ்சம் அட்டென்டிவா எடுத்துட்டு இருக்கியோ? இங்க வந்து எழுதி போடுறதுல தான் தூங்குறியோ? ஹானஸ்டா சொல்லு. ஆமா, சரி, இப்படியே இனிமேல் கொண்டு போயிருவோம். நானும் ஒரு 3 கிளாஸ் உங்களை பார்த்துட்டு தான், உங்க மூஞ்ச பார்த்துட்டு தான், சரி எனக்கும் பிரோஜனம் இல்லை உனக்கும் பிரோஜனம் இல்லைன்னு இருக்கேன்னு தான் எழுதிட்டு வந்தேன். I was writing this till 6 AM in the morning da, but I started by 12 o'clock only. ஆரம்பிச்சுட்டு காலையில் வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். நடுவில் I was taking some break. அப்புறம் கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. சமையல முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் தூங்கிட்டு வந்தேன். Do it. Sometimes the mechanism works like this da. எங்க வீட்டுல பார்த்தா விடிய விடிய இதுதான் உட்காந்து ஓட்டிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். Because it is a huge chapter. அதான் பிரச்சனை. அடுத்த எக்ஸம்ஷனும் நான் நோட்ஸ் எடுக்காம நீ கிளாஸ் உனக்கு எஃபெக்டிவா போவாது. எக்ஸம்ஷன் சாப்டர் as well as ITC. டக்கு டக்குன்னு எழுதுவியம்மா. அப்படிடா. இந்த பிலோ அபோவ்லாம் கரெக்டாக எழுதிக்கூடா.
இது பிலோவா இருந்தாலும் நீ என்ன பண்ணும், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். டுமாரோ வாட் கிளாஸ் சொல்லியா? கபிட்டா ஓகே. ஃபாஸ்ட். அதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்கட்டை மேலே எழுதிக்கோங்கடா. ஸோ தட் இல்லைன்னா லாஸ்ட்டாக கூட எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ம் சரி சரி, கண்டினியூ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ம் இன் இன்புட் இன்டர்ஸ்டேட்டும் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு. கபிட்டா கேர்ள்ஸ் ஓரா. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். த்ரோ. என்ன ஒரு 11 பாயிண்ட் தானே, ஒரு ஃப்ளோவில் முடிச்சிடலாம்.
எழுதலையாடா? கண்ணிலே எழுதிட்டியா? சொல்லு. எது? ரெண்டா? T for TDS deductor and TCS collector. Copy-டா. Make it fast. Fast. கீழே. This way. Copy-டா. Fast, fast, fast. 10 minutes over. Make it fast. Fast-டா.
மேல ஓவரா? ம் ம். If you are an e-commerce operator, you have to collect. Fifth point over. Hmm? What is the matter? Hmm. Point number 7 over. Girls? Huh. Hmm. என்ன? முடிந்ததா? This stands for huge. மூணு உள்ள மூணு மூணு முட்டை இருக்கும். முட்டை. ஓ. OIDR service, OMG services, other services. ஓகேவா?
காப்பிடா. ஷார்ட்கட் எழுதியாச்சா? டன். வாயிலே சுட்டுருவேன். மேக் இட் ஃபாஸ்ட். ஜஸ்ட் கெட் டு நோ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்களாம் யாருன்னு நம்ம அப்புறம் ஃபைனலில் படிச்சுக்கலாம். சும்மா ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவாடா?
We are moving to where we started. அதுதான் இப்ப போறோம். Where we started. Section 22 talks about liable for 23 talks about not liable for 24 25 25 deemed registration. Can I listen? Registration எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? Then what is the procedure to take registration? நீ liable ஆயிடுச்சுன்னா once you become liable, எப்போ when will you become liable? Under section 22 ல கவர் ஆகுறேன்னா when the threshold limit crosses you become liable. 24 ல ஃபால் ஆகுறேன்னா அந்த 11 guys குள்ள நீ இருக்குன்னா you immediately become liable for the registration, liable to take registration. Correcta? Once you become liable to take registration, நீ டப்புனு என்ன பண்ணணும்? இன்னைக்கு நீ liable ஆகுற. What is the date today? 2ஆம் தேதி. சரியா? இந்த 2ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு is the day where your turnover crosses the limit அப்படின்னா from this day within 30 days you have to go and apply for registration. என்ன பண்ணணும்? What is the word? Apply for registration. Okay, well, within 30 days what you have to do? Apply for registration. Listen, section 25 is a big section ra. ஆனா இதுல கொஞ்சம் தான் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இதுல இருந்து உனக்கு என்ன வரும்னா 1 mark ஏரியா கண்டிப்பா வரும், MCQ ஏரியா கண்டிப்பா வரும், and in rare cases you will have a descriptive question also. Okay, it is important because your பொழப்பு start here. Okay va? Clear ah? Okay, listen, when a person have to apply for registration, if the person is liable under section 22 talks about what? Taxable supply and aggregate turnover exceeded. 24 talks about compulsory registration. Even though aggregate turnover கம்மியா இருக்கு அப்படினாலும் நீ என்ன பண்ணணும்? registration எடுக்கணும்னு சொல்றான். If you are a person falling under 22 or 24, then in each such state or union territories so liable, you have to take registration within 30 days. Okay va? Within 30 days from the date of becoming liable for registration. Section 22 la when you will become liable to registration? Once the turnover crosses. Under section 24 la when will you become liable? And the services la list பண்ணிருக்கேன்ல அதெல்லாம் நீ இன்வால்வ் ஆயிருச்சுனா that day you will become liable. Correct? Then from the day you become liable for the registration within 30 days நீ என்ன பண்ணிருக்கணும்? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஃபில் பண்ணி வீட்ல வச்சுப்பியா? சப்மிட் பண்ணிருக்கணும். புரிஞ்சதா? நெக்ஸ்ட், in case of casual taxable person or non-resident persons, non-resident taxable persons in each such state or union territory so liable, at least நீ யாரு? casual taxable person. எப்போ பைய தூக்கிட்டு வருவேன்னு எனக்கு தெரியாது. non-resident person எப்போ நீ புக் பண்ணிட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு இங்க வந்து இறங்குமென்னு தெரியாது. ஓகேவா? ஆனா இங்க வந்து உன்னோட டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் உனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோவா? from the date you commence the business, அதுக்கு முன்னாடி prior at least 5 days, minimum 5 days முன்னாடியாவது நீ என்ன பண்ணிருக்கணும்? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? suppose if I am going to அருணாச்சல் பிரதேஷ், I'm starting a business, நான் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கணும்? இன்னைக்கு நான் அப்ளை பண்ணலாமா கூடாதா? இன்னைக்கு நான் பண்ணலாம். கரெக்டா? 10th of April is my commencement of business னா அட்லீஸ்ட் 5ஆம் தேதியில இருந்தாவது நான் என்ன பண்ணிருக்கணும்? 5 6 7 8 9 5 நாள் வந்துருச்சா? எஸ் ஆர் நோவா? அட்லீஸ்ட் 5 days prior to the commencement of business நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ளிகேஷன் கொடுத்திருக்கணும். ஃபார் எதுக்கு? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகேவா? கிளியரா? சப்போஸ் if I am a person who is in SEZ area. SEZ னா என்னடா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வித்தின் டெரிட்டரி இருக்குமா இல்ல அவுட் சைட் டெரிட்டரி இருக்குமா? வித்தின் டெரிட்டரியா அவுட் சைட் டெரிட்டரியா? அவுட் சைட் டெரிட்டரி.
It is called as exclusive economic zone. ஞாபகம் இருக்கா? டெரிட்டரினா நான் என்ன கேக்குறேன்? இன்சைட் லேண்ட். See, if this is India, assume this is India, there will be some places which will be deemed as a special economic zone. அதாவது அந்த இடத்துல பெருசா வளங்கள் இருக்காது, ரிசோர்சஸ் இருக்காது, ஓகேவா? ஆனா அங்கேயும் என்ன பண்ணணும், லைக் ரூரல் ஏரியா வச்சுக்கோ, அங்க பெருசா எந்த ரிசோர்சஸோ டிரான்ஸ்போர்டேஷனோ இருக்காது, ஆனா அங்கேயும் நான் என்ன பண்ணணும், பிசினஸ் வந்தாதான் பணப்புழக்கம் வரும், ஓகேவா? ஸோ ஐ வில் டிக்ளேர் திஸ் ஏரியா as a ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஓகேவா? நீ இங்க போய் ஒரு செட்டப் பண்ற, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றனா உனக்கு நான் சப்சிடியும் நிறைய கொடுப்பேன், சலுகையும் நிறைய கொடுப்பேன், ஆமா, ஓகேவா? ஸோ இங்க போய் பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய சலுகை இருக்கும், பிகாஸ் இங்க போய் பண்றவங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும்டா, ரிசோர்சஸ் பெருசா இருக்காது, ஓகேவா? அங்க பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால உனக்கு நான் ரிலாக்ஸேஷனும் நிறைய கொடுக்குறேன். See, if I am having, இங்க தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த தமிழ்நாடுல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லயும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு, as well as நான் நார்மல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்லயும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? Do I have to obtain two registration? Yes, you have to obtain. கிளியரா? புரிஞ்சதா? புரிஞ்சதா இல்லையாடா? So if I am having a unit in special economic zone, separate registration is required, as well as என்ன பண்ணணும், டெரிட்டரியல் வாட்டர்ஸ். யாரு? நம்ம சிங்கம் 2ல ஹன்சிகாவோட சித்தப்பு இருப்பாருல்ல, அவர் என்ன பண்ணிருப்பாரு, டேனி கூட அங்கேயும் பிசினஸ் பண்ணுவாரு, இங்கேயும் பிசினஸ் பண்ணுவாரு. whether he is required to take registration, two registration, ஒரு வேளை லீகல் பிசினஸ்னு வச்சுக்கோ, ஓகேவா? whether he is required to take registration, two registration, yes. Now Danny is only in territorial waters, ஓகேவா? he is not coming inland. Now whether Danny is required to take registration, yes, he is required to take registration, provided he is making a taxable supply. புரிஞ்சதா? I am having a unit எங்க, in territorial waters or inland, separate registrations are required. புரிஞ்சதா? ஓகேவா? இப்போ நான் எங்க இருக்கேன், தண்ணில இருக்கேன், ஓகேவா? if I am in water, எங்க எந்த ஸ்டேட்ல போயிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கட்டும் அப்படின்னு கேட்டேனா, நீ இருக்கிற ஏரியால பக்கமா இருக்க கோஸ்டல் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் எதுன்னு பாரு, ஓகேவா? தேர் அப்ராப்ரியேட் பேஸ் லைன், உன் பேஸ் லைன் இருக்குல்லடா, அந்த கீழ இருந்து பார்க்கும்போது பக்கமா எது இருக்குன்னு பாரு, அங்க போயிட்டு நீ என்ன பண்ணிக்கணும், you are liable to take registration. From the date you become liable, you have to apply within 30 days. புரிஞ்சுதா? end of the day எத்தனை நாள், 30 days. யார் யாருக்கு, if you are a normal person under section 22 and 24, 30 days from the date of becoming liable for registration, 30 நாளுக்குள்ள நீ போய் என்ன பண்ணிருக்கணும், application make பண்ணிருக்கணும். if you are a casual taxable person or non resident taxable person, prior to the commencement of business, at least 5 days prior நீ என்ன பண்ணிருக்கணும், application for registration கொடுத்திருக்கணும், ஓகேவா? SEZ ஜோனுக்கு செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா? எஸ், செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேவா? ரெண்டு, சப்போஸ் நான் ரெண்டு SEZ ஜோன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டுக்கும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்டா, இல்ல ரெண்டு SEZ ஒன்னே வச்சுக்கலாமா? செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரெக்வயர்டு. புரிஞ்சுதா? கிளியரா? எழுதிக்கிறியா? புரிஞ்சுதாடா? Make it fast, make it fast, make it fast. Quick. காப்பிடா? ஷாக்கோ கூட சீக்கிரம் எழுது.
இது ஓரா அன்சிகாவை விட மாட்டேன். ஹோல்ட் ஆன் டு சித்தப்பாடா, நாட் அன்சிகா. இல்லண்ணா இல்லையாச்சா? ஓகேவா மா இங்க பாருடா. now we are moving to நான் எவ்வளோ நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொன்னேன்? 30 நாட்களுக்குள் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்கணும். உனக்கு எப்போ வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரது வரட்டும். ஆனா நீ போய் அப்ளிகேஷன் மேக் பண்றது 30 days from the date you become liable. within 30 days you should have applied for registration. நீ கரெக்டா போய் அந்த 30 நாளுக்குள்ள போய் அப்ளிகேஷன் போட்டியான்னு பாரு. எஸ் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் will be effective from the date of becoming liable. நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, see this is the date my threshold limit crosses. இங்க பாரு, see this is the limit date where my aggregate turnover crosses 20 lakhs. ஓகேவா? this is the date I become liable for registration. ஒத்துக்கிறியா? எஸ்ஸா நோவா? இங்க இருந்து within 30 days இந்த டேட்டை விட்டுரு. ஓகேவா? இங்க இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். எஸ்ஸா நோவாடா? அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியான்னு செக் பண்ணு. எஸ், வித்தின் 31st ஆஃப் எங்கடா 31st ஆஃப் ஜனவரி நீ அப்ளிகேஷன் கொடுத்துட்டியான்னு பாரு. எஸ் அப்படின்னா தென் என்னைக்கு வேணாலும் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வரட்டும். லெட்ஸ் சே யூ சப்மிட்டட் வித்தின் திஸ் டேட். ஏதோ ஒரு நல்ல பார்த்து சொல்லு. பொங்கல் அன்னைக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? பொங்கல் அன்னைக்கு நீ போய் என்ன பண்ணிட்ட? அப்ளிகேஷன் மேக் பண்ணிட்ட. யூ ஹாவ் சாட்டிஸ்ஃபைட் திஸ் 30 days ப்ரொவிஷன். ஓகேவா? அப்போ உனக்கு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு they are granting you a registration certificate for GST on என்னைக்கு? அவ்வளோ தூரம் போவேனா? on 2/2/2026 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? தென் நீ என்ன பண்ணணும்? see when you became liable கண்ணா on 1st of January. ஆனா உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்தது என்னைக்கு? 2nd of February. அப்போ இந்த மீன் டைம் நீ என்ன பண்ணிருப்ப? ஆக்சுவலி you would have made sales, which means outward supply நீ பண்ணிருப்ப. கரெக்டா? இந்த டைம்ல நீ பண்ண சேல்ஸுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாமா பண்ண கூடாதா? பண்ணிருப்பியா பண்ண மாட்டியா? அதெல்லாம் இல்ல. உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் February தான் வருது. ஓகேவா? ஆனா நான் இந்த நாள்ல என்ன பண்ணிட்டேன்? ஐ ஹவ் பிகம் லயபிள். நாளைக்கு உன் கஸ்டமர் வரான், வந்து 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில்லு போட சொல்றான், நீ சப்ளை பண்ணிட்ட. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஜிஎஸ்டியோட கலெக்ட் பண்ணிருப்பியா மாட்டியா? ஜிஎஸ்டியோட கலெக்ட் பண்ணிருப்ப. why? because you become liable. others பண்ணிருப்பீங்க. நீங்கடா
பண்ணிருப்பீங்க. 4 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுருவேன். புரியுதா? புரியுதா? You don't have a registration certificate, then how can you collect tax? நீ first authorized person to collect tax ன்றதுக்கான அத்தாட்சி என்ன? You should have a registration certificate. ஆமா தானே? லைசென்ஸ் இருந்தா தானடா வண்டி ஓட்ட முடியும். சர்டிபிகேட் இருந்தா தானடா நீ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியும். That is taxable person. Taxable person definitionல you become taxable. ஆனா when you are eligible to collect from the customer, because tax is not your money, உன் profit இல்ல நீ நினைச்ச மாதிரி வாங்கிக்கிறதுக்கு, கரெக்டா? You should have a proper certificate to collect it. ஆமா தானே? ஆமா தானே? See, this is the date you become liable. ஆனா you should not collect until you become a registered person. ஓகேவா? ஓகேவா? மேலேயே பார்த்தோம்லடா, taxable personல 2 பேர் இருக்காங்க. registered person is a taxable person, liable for registration taxable person தான். ஆனா who can collect and avail ITC ன்னு பார்த்தோம்? only the registered person can collect and avail ITC ன்னு பார்த்தோம். if you are liable you cannot collect or avail ITC. அதானே பார்த்தோம்? ஆமாடா, சொல்லே. see, this is the date you will become a registered person. கரெக்டா? அப்போ இந்த மீன் டைம், இந்த டைம்ல if you have made a taxable supply of 25 lakhs, இதுக்கு நீ என்ன பண்ணிருக்க மாட்ட? ஒரிஜினலா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்க மாட்ட. பட் is it a taxable supply? yes. are you liable to collect tax on this? no. until you receive the registration certificate you are not eligible to collect tax. but once you receive your registration certificate of GST, நீ என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணலாம்? திரும்பி போய் இந்த டேட்ல நின்னுக்கலாம். ஓகேவா? you can take all the invoices for 25 lakhs you made. எடுத்துட்டு மறுபடியும் அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணலாம்? you can make a revised invoice and issue to customers, or you shall pay on that. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா கண்ணா? இதெல்லாம் எப்படா? நீ ஒழுக்கமா இந்த 30 டேஸ்க்குள்ள போய் அப்ளிகேஷன் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணிட்டேனா, ஓகேவா? from the date you become liable, listen everyone, stand up. in general section 25 என்ன சொல்றாங்க? what is the procedure? from the date you become liable, within 30 days you have to apply for registration. ஓகேவா? நீ ப்ராப்பரா இந்த 30 டேஸ்க்குள்ள அப்ளிகேஷன் போட்டுட்ட அப்படின்னா then registration certificate will be effective from எந்த date? the registration certificate will be effective from the date you become liable for registration. புரிஞ்சதா? retrospective effect கொடுக்கறான். உனக்கு கொடுத்தது பிப்ரவரியில தான், ஆனா அந்த சர்டிபிகேட் என்னையில இருந்து எஃபெக்ட் ஆயிருக்கும்? 1st of January ல இருந்து எஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? then the supplier can issue revised tax invoices for the suppliers made from the date of becoming liable till the date registration is granted. ஓகேவா? within 30 days from the date of registration certificate. இந்த revised invoice நீ எத்தனை நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணிருக்கணும்? இந்த registration certificate வந்தது இல்ல, அதுல இருந்து 30 நாளுக்குள்ள நீ revised invoice இஷ்யூ பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அது எலிஜிபிள். ஓகேவா? இப்ப நான் வந்து பிப்ரவரியில உட்காந்துட்டு இருந்துட்டேன், எனக்கு பிப்ரவரியில வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வந்துச்சு, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். மார்ச் தான் தெரியுதா நான் ஒரு பிஸ்கோத்து, நான் ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனு, 25 lakhsக்கு நான் என்ன டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்ட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது? டாக்ஸ் மறுபடியும் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஆமா, சர்டிபிகேட் வந்த டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீ ரிவைஸ்ட் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணல அப்படின்னா போனதுதான். ஓகேவா? புரிஞ்சதா? வாங்கிட்டேன்னா கட்டணும். நீ வாங்கினா தானே கட்டணும். how can you pay from your own pocket? because it is an indirect tax, no, end of the day your job is to collect and pay. சரியா? சரியா? so what is the procedure? with I didn't ask you to sit. சும்மா சொல்லுங்க.
From the date you become liable for registration, within 30 days you have to make an application. Okay va, within 30 days you made an application yes, then registration certificate will be retrospectively effective from the application date you became liable for registration. என்னைக்கு உன் threshold limit cross ஆச்சோ அன்னையில இருந்தே எஃபெக்ட் ஆயிடும். புரிஞ்சதா? ஓகேவா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்ததுல இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள நீ என்ன பண்ணிக்கலாம்? ரிவைஸ்ட் இன்வாய்சஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்கிற இன்வாய்சஸ்? From the date you become liable till the date registration certificate is granted. In the meantime ல இருக்கிற இன்வாய்சஸ் நீ என்ன பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சப்போஸ் நான் என்ன பண்ணிட்டேன்? பொங்கலை ஓஹோன்னு செலிப்ரேட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டேன். ஓகேவா? I didn't make a registration, which means application was not made within 30 days from the date I became liable. ஓகேவா? 31ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பொங்கல் கொண்டாடிட்டு ஓஹோன்னு கரும்பு சாப்பிட்டு சக்க போட்டுட்டு இருந்தேன். சரியா? தென் அவங்க என்ன சொல்றாங்க? தென் registration will be effective. See, அதுக்கப்புறமும் நீ அப்ளை பண்ணலாம். இன் ஜெனரல் 30 நாளுக்குள்ள பண்ணிட்டேன்னா உனக்கு சலுகைகள் ஜாஸ்தி. நீ பண்றது பொறுமையா கூட பண்ணிக்கலாம். 3 மாசம் தள்ளி கூட நீ என்ன பண்ணிக்கலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நீ அப்ளை பண்ணதுல இருந்து ஒரு நாளுக்கு என்ன வரும்? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வருமா? தட் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் ப்ராஸ்பெக்டிவ் டேட்ஸ் தான். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அங்க வராது. எப்போ? நீ 30 நாளுக்குள்ள அப்ளிகேஷன் மேக் பண்ணலனா there is no retrospective effect. ஓகேவா? so from the date of grant of registration certificate அது prospective-ஆ தான் எஃபெக்ட் ஆகும். so supplier cannot issue revised tax invoices from the date you became liable till registration certificate issue. புரிஞ்சதா? so section 25 சொல்லுவா சொல்லு. person is required to apply for registration within 30 days from the date he became liable for registration. Yes, he applied within 30 days na என்ன எஃபெக்ட் வரும்? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வரும். எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? from registration certificate வாங்குனது will be retrospectively affected from date of becoming liable for registration. ஓகேவா? தென் இன்னொரு சலுகை எனக்கு என்ன வருது கூடவே? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்ததுல இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள I can issue revised invoices for the supplies made from the date I became liable till registration certificate granted. ஓகே தானே? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? பொங்கல் கொண்டாடிட்டேன். I didn't make application within 30 days from the date I became liable. இப்போ நான் என்ன பண்ணணும்? My registration certificate issued will be effective from date of grant of registration certificate. அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்காது? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்காது. சோ நான் என்ன பண்ண முடியாது? ரிவைஸ்ட் இன்வாய்சஸ் கொடுக்க முடியாது. புரிஞ்சதா? அண்டர்ஸ்டுடா? ஏதா பிரச்சனை இருக்கா? எழுதிக்கிறியா? இதையும் பார்த்துட்டு எழுதிக்கலாம் ஒண்ணா. நோ clear. see once registration is certificate is granted, ஓகேவா? எனக்கு என்ன பண்ணிட்டான்? நான் எங்கடா போய் அப்ளிகேஷன் மேக் பண்ணிட்டோம்? பேங்க்குக்கு போகணுமா? போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா? எங்க போகணும்? ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தான் நான் போய் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அவனே என்ன பண்ணுவான்? வேணுன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணி விட்டோம்னா அவன் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் நல்லா பார்த்து இமெயில் அனுப்பிச்சுடுவான். கரெக்டா? தட் டே ஐ வில் பிகம் a registered person. இப்போ once that registration certificate is granted, நான் என்ன பண்ணணும்னா within 30 days of grant of registration certificate or before furnishing GSTR1. இங்க என்ன சொல்லலன்னா due date of GSTR1ன்றதை ஞாபகம் வச்சுக்கூட கூடாது. what is the due date of GSTR1? நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. நோ GSTR1ன்றது என்னன்னா உன்னோட அவுட்வர்ட் சப்ளைஸ் இருக்குல்ல, சேல்ஸ், இதெல்லாம் நீ எந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுவீங்கன்னா 1ல. ஓகேவா? GSTR3Bல நோ இதுல அவுட்புட் பிளஸ் ஐடிசி ரெண்டையும் அவைல் பண்ணி டோட்டல் டாக்ஸ் பேயபிள் GSTR3Bல பார்ப்போம். ஓகேவா? உன் பர்ச்சேஸ்லாம் 2 or 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? லிசன் GSTR1க்கான டியூ டேட் என்னன்னா 11th. see for this month, இப்போ எந்த மந்த் ஓவர்?
மார்ச் செத்து போச்சு ஓகேவா இப்போ மார்ச் ஃபுல்லா நான் பிசினஸ் பண்ணியிருப்பேன் இந்த பிசினஸ்ல என்ன பண்ணியிருப்பேன் சேல்ஸும் பண்ணியிருப்பேன் பர்ச்சேஸும் பண்ணியிருப்பேன் கரெக்டாடா ஃபார் த சேல்ஸ் வாட் எவர் அவுட்புட் சேல்ஸ் ஐ மேடு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் என்ன பண்ணணும் ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபீட் பண்ணியிருக்கணும் எத்தனாம் தேதிக்குள்ள 11க்குள்ள என்னோட அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா இந்த கம்ப்யூட்டேஷனை போட்டு 20க்குள்ள ஏப்ரல் 20க்குள்ள எந்த மந்தோட மார்ச் மந்தோட ப்ரொசீடிங்ஸை முடிச்சிருக்கணும் புரிஞ்சுதா ஓகேவா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் once a registration certificate is granted நான் என்ன பண்ணணும் within 30 days from the grant of registration certificate or before furnishing GSTR 31 whichever is earlier I have to furnish my bank account details in GST portal புரிஞ்சதா ஓகேவா this is important as well as என்ன பண்ணிருக்கணும் at the time of registration failed to do Aadhaar authentication இது ஒரு பெரிய பிரச்சனைடா இங்க இருந்தா உன் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்கும் சரியா see Aadhaar authentication is mandatory ஓகேவா நீ என்ன பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க இப்ப எல்லாத்துக்குமே ஆதார் வேணும் தானடா ஆதார் ஆத்தென்டிகேஷன் இஸ் மேண்டேட்டரி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்போ நீ என்ன பண்ணிட்ட ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ண ஃபெயில் ஆயிட்ட அண்ட் ஸ்டில் இந்த ஃபாலோயிங் 3 கேசஸ் ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் என்னென்ன 3 கேசஸ்னா ரெவகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் செக்ஷன் 30 கரெக்டா இஃப் யூ வாண்ட் டு ரிவகேட் புரியல அது எப்படி அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுவேன் cancellation ஆமா you are making a revocation application for to cancel the cancellation application revocate பண்ண முடியாது once you submit the application அத நான் தூக்கி போற ஆளு நான் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சாரி யாரு ஜிஎஸ்டி ஆபீசர் தான் தூக்கி போட முடியும் நீயே வந்து குடுங்க அப்படின்னு புடுங்கிட்டு போயிட முடியுமா see கேன்சல் பண்ணிட்ட இல்ல நான் கேன்சல் பண்ணி விட்டுட்டேன் அத நீ என்ன பண்ற ரெவகேட் பண்ணி கொடுங்க அழிச்சத மறுபடியும் அழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு மறுபடியும் அப்ளிகேஷன் போடணும் அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் கேன்சல் பண்ணதை மறுபடியும் கிரீன் லைட் போட்டு விடுவேன் புரிஞ்சதா if you are making revocation application and claiming refund under section 89 or claiming refund under section 96 இந்த refundல என்ன income tax refund-ஆ GST refund எப்படி GST ல refund வருமா வரும் because we are making output supply-ஆ on that output GST நம்ம இது என்ன பண்ணுவோம் பே பண்ணிப்போம் இரு பே பண்ணுவோம் கரெக்டா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் ஐடிசி கிளைம் பண்ணிட்டு எனக்கு என்ன வந்திருக்கும் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் வந்திருக்கும் கரெக்டா இந்த நெட் ஜிஎஸ்டி பேயபிளை நான் மாசம் பே பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஆனுவல் ரிட்டர்ன் ஒரு ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுவேன் திஸ் இஸ் மந்த்லி திங்ஸ் ஹேப்பனிங் ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்னு போடுவேன் ஓகேவா திஸ் வில் பி ஹேப்பனிங் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த எண்ட் ஆஃப் த இயர் என்ன பண்ணுவோம்னா போன வருஷத்தோட தலைவலி இந்த வருஷத்தோட தலைவலி எல்லாம் சேர்த்து வச்சு நான் பண்ணதெல்லாம் இது கரெக்டான்னு பார்ப்பேன் சரியா இயர்லி தான் ஆனுவல் ரிட்டர்ன்றது ஆனுவல் தானே ஆனா நான் என்ன பண்ணிக்கலாம் போன வருஷத்தோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணாலும் இந்த வருஷம் நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் சரியா லிசன் up to September if you have made any changes na that you can change here after September or up to September இந்த இயரோட செப்டம்பர் குள்ள that thing அப்ப previous year plus current year ஓகேவா நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருப்போம் டே அப்படி பார்த்தாலும் financial year 25 26 கரெக்ட்டா இந்த 25 26 செப்டம்பர் 25 குள்ள நான் எதெல்லாம் ரிவைஸ் பண்ணிருப்பேன்
24-25 ஓட திங்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் பிளஸ் இந்த கரண்ட் இயர் திங்ஸ். இது ரெண்டையும் நான் கன்சாலிடேட் பண்ணி என் ஆனுவல் ரிட்டர்ன்ல நான் இது செக் பண்ணுவேன். உங்ககிட்ட எக்ஸஸா கொடுத்துருக்கனா இல்ல நான் இன்னும் உனக்கு கொடுக்க வேண்டி இருக்கான்னு. நீ யாரு? கவர்மெண்ட். ஓகேவா? எக்ஸஸா கொடுத்துருந்தனா தம்பி கொடுத்துருன்னு என்ன பண்ணுவேன்? 89லயும் 96லயும் கதறிட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? உனக்கு நான் கொடுத்துடணும். ஓகே, ஸோ நவ் லிசன். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அதுக்கு மேல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடணும். 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் will be retrospectively effective. 30 நாளுக்குள்ள அப்ளிகேஷன் மேக் பண்ணலனா ப்ராஸ்பெக்டிவா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் will be effective. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கிராண்ட் பண்ணதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கணும். அந்த 30 டேஸ்ன்றது என்னது? சர்டிபிகேட் வந்ததுல இருந்து 30 டேஸ் ஆர் GSTR1 ஃபைலிங் டேட். டியூ டேட் இல்ல 11ஆம் தேதி இல்ல. நீ என்னைக்கு போய் ஃபீட் பண்ற? 11ஆம் தேதிக்குள்ள ஃபீட் பண்ணும். நீ ஒருவேளை 6ஆம் தேதியே பண்ணிட்டனா 6th டேட் தான் நீங்க எடுத்துக்கணும். whichever is earlier. அந்த டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் furnish பண்ணிருக்கணும். and ஆதார் authentication is in general compulsory. ஆனா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது ஆதார் authentication பண்ணல அப்படின்னா 3 சினாரியோஸ்ல ஆதார் authentication is compulsory, mandatory. என்னென்ன? if you want revocation of cancellation, second claiming refund under section 89 and 96. ஓகேவா? கடகரன் எழுதுறியா? சீக்கிரம்டா. யாருக்கு கொடுக்கலாம்? மேண்டேட்டரியா? அது பார்க்கலாம், இப்ப பார்ப்போம். ஓகேவா? மேண்டேட்டரியா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுல இருக்க ஏதோ ஒரு டைரக்டர்ஸோட, ஃபுல் டைம் டைரக்டர்ஸோட டீடைல்ஸ் கொடுக்கணும். யாருடா? பிரைமரியா அங்க யாரு ரெப்ரசன்டேட்டிவ் as சைனிங் அத்தாரிட்டி இருக்காங்களோ அவங்களோடது கொடுக்கணும். ஒரு டைரக்டர் as well as அத்தாரிட்டி கொடுக்கணும் இல்லையா? அந்த டைரக்டரே கூட அத்தாரிட்டியாவும் இருக்கலாம். அவங்க தான் பண்ணி ஆகணும். ஓகே, சிட். இங்க இருந்து எழுதணுமா? இங்க இருந்து எழுதணுமா? அஞ்சுக்கு எழுதிட்டீங்க தானே? ஓகே ஓகே, குட். மேக் இட் ஃபாஸ்ட். only 2 minutes. பேசாதடா. அவ்வளவுதான்டா. கடகடன்னு எழுதுவீங்களாமா? Right, past. கபிடா.
Nasami? Write this story neatly. Tell Niruya. The dates are wrong. 31/01/26 2/2/26. You have to apply within 2/3/26. This is the date for issuing revised invoice. Nasami? Within 30 days illa. This date you should have made application. Okay va? Yes அப்படினா this will be effective from 1/1/26. Issue invoice from 1/1/26 to 2/2/26. இங்க என்ன கதை? This is within 30 days of becoming liable. இங்க within 30 days from RC. Clear amma? Scroll down now. This is as per section 10A. இந்த செக்ஷன்ல பெருசா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சாரி, நாட் செக்ஷன், ரூல். ரூல் 10A. This வார்த்தை is important. அண்ணா சொல்லுடா. ஃபினிஷ்டா? அண்ணா மா
Now who is compulsorily required to do Aadhaar authentication னு பார்த்தோம் யாரு who wants to revocate his cancellation அப்புறம் claim refund under section 89 and 96 இதெல்லாம் வந்து நீங்க ஃபைனல்ல தான் படிப்பீங்க ரீஃபண்ட் கிளாஸ்லாம் உங்களுக்கு இங்க இன்டர்ல இல்ல சரியா now we will see who are all not required என்ன not required to do Aadhaar authentication okay va I have 6 people who is not required to do Aadhaar authentication first யாரு அப்படின்னா who the person who is not a citizen of India டேய் நீயே not a citizen உன்னை ஆதார் authenticate பண்ண சொன்னா நீயே அறிவே இல்லையா so who is not a citizen of India or a department or a establishment of central government or state government see if you are a establishment உனக்கு தனியா ஒரு ஆதார் இருக்குமா இருக்காது because you are a government employee நீ என்ன பண்ண தேவையில்ல ஆதார் authenticate பண்ண தேவையில்ல ஓகேவா and local authorities public sector undertakings then statutory bodies then point number 6 UIN holders what is UIN holders unique identification number holders okay va so these guys are not required to சொல்லலாம் பார்க்கலாம் okay va statutory balajiya what is that public sector units undertakings sorry so who is not required to authenticate the Aadhaar non-residents sorry not a citizen at all correct yeah, non ஒரு நிமிஷம் correct that is what நான் கேட்க வந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க non resident sorry who a person who is not at all a citizen of India can a not at all citizen India can become non resident you are a person not a citizen of India are you a non resident non resident க்கு ஆதார் இருக்கலாம் see I am a person who is going abroad and staying there if I didn't travel for 180 days that 60 days 7 years 4 years things எல்லாம் I am considered as a non resident கரெக்ட்டா கண்ணா ஆமாவா but still எனக்கு இங்க என்ன இருக்கலாம் ஆதார் இருக்கலாமே ஆமாவா but a citizen of India வா இருந்தா தான் நமக்கு ஆதார் இருக்கும் if I am not a citizen at all no Aadhaar no authentication D for department of central government or state government L for local authority P for public sector undertakings statutory bodies and UIN holders okay va these guys are not required to do Aadhaar authentication புரிஞ்சதா okay va now we will see the procedures of section 25 okay va சாமி இப்பதான் உனக்கு ஆரம்பிக்குது உன் மூஞ்ச பார்த்தே தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நாலு தான் முடிய போகுது நீ மூஞ்ச பார்த்துட்டு இருந்த லிசன் see இது ஒண்ணு தான் முடிச்சிருக்கோம்டா now listen to me ரொம்ப ஈஸி தான் this is not much important to memorize or remember சரியா ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த செக்ஷன்லாம் பெருசா நீ என்ன பண்ண தேவையில்ல ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல ஓகேவா செக்ஷன் 25 1ல என்ன சொல்றாங்க see if you are person liable to register under section 22 and 24 then you shall take registration 22 இப்பதானே பார்த்தோம் 25 சொல்லுடோ within 30 days registration போட்டுக்கணும்னு சொன்னனா then if you are a casual taxable person within 5 days
prior to the commencement of business registration application பண்ணிருக்கணும் கரெக்ட்டா SEZ இருந்துச்சுனா ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன்ஸ்ல இருக்கு அப்படினா then you should take a separate registration ஆமாவா இல்லையா you will be considered as a distinct person and shall apply for separate registration பார்த்தமா இல்லையா every person who is in territorial waters என்ன பண்ணனும் nearest point appropriate to the baseline located அங்க போய் என்ன பண்ணிருக்கணும் registration application கொடுத்திருக்கணும் from the date you became liable within 30 days புரிஞ்சதா yes or no வா தூங்காத next section 25(2) ல என்ன சொல்றாங்கன்னா see if you are seeking a person seeking registration under the act shall be granted single registration in the state see you are doing business in different states okay va you shall be granted single registration even though if you have multiple place of business in the states or union territories அதாவது என்ன சொல்றோம்டா pan based registration தான் ஓகேவா அதாவது இங்க ஒரு பேர் அங்க ஒரு பேர் வெச்சுக்க முடியாது இங்க ஒருத்தங்க நேம்ல அங்க ஒருத்தங்க நேம்ல வாங்கிக்க முடியாது if you are running the business in these two places then உனக்கு கீழ தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும் ஓகேவா may be granted a separate registration for each place of business subject to the condition as may be prescribed புரிஞ்சதா கிளியரா next 25(3) ல என்ன சொல்றாங்க அப்படினா a person you are not liable to take registration ஆனா நீ என்ன பண்ற வாலண்டரியரா வந்து தலைய குடுக்கறனா எடுத்துக்கோ புரிஞ்சதா செக்ஷன் 25(1) ல யாரு சொல்றாங்க செக்ஷன் 22 லயும் 24 லயும் கவர் ஆகுற persons as well as casual taxable persons or non resident taxable persons and SEZ zones and territorial waters ல இருக்கவங்க என்ன பண்ணனும் 5 days prior or within 30 days from the date become liable you have to register னு சொல்றாங்க கரெக்ட்டா 25(2) ல யாரு சொல்றாங்க if you want a multiple registration you can take multiple registration in the respective states or union territories where you make taxable supplies கரெக்ட்டா 25(3) ல என்ன சொல்றாங்க 25(3) ல என்ன சொல்றாங்க volunteer registration வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க புரிஞ்சதா these are all just procedures 25(4) ல என்ன சொல்றாங்க அப்படினா if a person has obtained more than one registration இங்க இந்த ஸ்டேட்ல ஒரு registration அந்த ஸ்டேட்ல ஒரு registration you will be considered as what a distinct persons for the purpose of this act ஓகேவா and 25(5) ல என்ன சொல்றாங்க the person who have obtained என்ன பண்ணிருக்காங்க registration in respect of establishments அங்கேயும் ஒரு registration இங்கேயும் ஒரு registration வச்சிருக்க பட் இங்க தமிழ்நாடுல ஒரு principal place of business இருக்கு ஆந்திரால இன்னொரு establishment which is my branch இருக்கு it will also be considered as what a distinct persons ஓட establishment தான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்றாங்க for the purpose of taking registration புரிஞ்சதா சொல்ல next 25(6) ல என்ன சொல்றாங்க PAN number is mandatory and PAN based registration தான் எடுக்கணும் ஓகேவா every person shall have a PAN issued under income tax act eligible for the grant of registration provided under நீ என்ன பண்ணிக்கலாம் TDS TCS கலெக்டரா இருக்கு அப்படினா உனக்கு PAN நம்பர் தேவையில்ல என்ன நம்பர் இருந்தா போதும் டாக்ஸ் இல்ல டானுக்கு என்னோட எக்ஸ்பென்ஷன் tax deduction or collection account number ஓகேவா உன்கிட்ட என்ன இருந்தா போதும் if you are being a நீ TDS TCS கலெக்டரா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னு சொன்னோம் compulsory registration எடுக்கணும்னு சொன்னோம் கரெக்ட்டா assistant commissioner in India have to pay huge rentல லாஸ்ட் என்னது TA compulsory registration T ல என்ன சொன்னோம் TDS deductor and TCS collector have to take compulsory registration நீ TDS TCS collector இருக்கானா நீ என்ன பண்ண தேவையில்ல PAN நம்பர் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்ல என்ன வச்சு எடுத்துக்கலாம் TAN நம்பர் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் ஓகேவா 6A ல என்ன சொல்றாங்கன்னா every person must have a proof of என்ன ஆதார் நம்பர் in order to mandate என்ன ஆதார் authentication எடுக்கணும் every registered person shall do ஆதார் authentication compulsorily இப்போ ஒருவேளை ஆதார் வந்து உனக்கு இன்னும் அசைன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் எனி அதர் ப்ரூஃப் நீ கொடுக்கலாம் ஓகேவா உன்னோட டிரைவிங் லைசன்ஸ்
voter ID அது மாதிரி மற்ற proofs கொடுக்கலாம் ஓகேவா in case if you have failure to if you have failed to undergo authentication or furnish the proof of possession of Aadhaar then furnish alternate viable identifications that is required for registration ஓகேவா clear-ஆ 6A ல என்ன சொல்றாங்க Aadhaar authentication is mandatory for every registered person னு சொல்றாங்க புரிஞ்சுதா see நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நீ என்ன பண்ணிக்கலாம் ஆதார் அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபெயில் ஆயிட்டனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் கம்பல்சரி ஆதார் அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும் புரிஞ்சுதா என்னடா ஆதார் அத்தன்டிகேட்னா உள்ள போய் உன் ஆதார் டீடைல்ஸ் போட்டு ஒரு ஓடிபி வாங்கிட்டனா அவ்வளவுதான் அத்தன்டிகேஷன் புரிஞ்சது இல்ல புரிஞ்சதா உன் பேன் டீடைல்ஸும் ஆதார் டீடைல்ஸும் சேமா இருக்கணும் அவ்வளவுதான் ஆதார் அத்தன்டிகேஷன் ஆமா தானே சொல்லு 25(1) ல என்ன சொல்றாங்க 25(1) ல செக்ஷன் 22 24 CTP and NRTP அப்புறம் SEZ and territorial watersல இருக்கவங்களா 5 days prior or within 30 days ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க நம்பர் 2 ல என்ன சொல்றாங்க if I am having multiple place of business multiple registration எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க நம்பர் 3 ல என்ன சொல்றாங்க voluntary registration எடுத்துக்கலாம் நம்பர் 4 ல என்ன சொல்றாங்க multiple states la business irukana I will be considered as a distinct person sir multiple states la enoda establishments irukana it will also be considered as a establishments of distinct person nu solranga correct ah adutha 6th one enna solranga Aadhaar authentication is mandatory nu solranga 6A la amadane 6B la enna solranga nu paapom 6B la enna solranga na on the date of identification 6B 6C and 6D da சரியா 6D is entirely different இந்த 6D ல தான் யாரு சொன்னாங்க that NSDL PSU guys வந்தாங்க ஓகேவா now listen to me 6B ல என்ன சொல்றாங்க அப்படினா they are talking about individuals ஓகேவா 6C ல என்ன சொல்றாங்கன்னா they are talking about other than individuals 6A எதை பத்தி தான் சொல்றான் section 6 subsection talks about other things okay va if you are being a individual irukka who have applied for GST registration then every individual shall in order to eligible for grant of registration undergo enna authentication Aadhaar authentication நீ proofs submit பண்ணி என்ன பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க Aadhaar authenticate பண்ணிருக்கணும் if Aadhaar authentic sorry உனக்கு அசைனே ஆகலனா நீ என்ன பண்ணிருக்கணும் மத்த ஆல்டர்னேட் டீடைல்ஸ் உனக்கு கொடுத்து நீ என்ன பண்ணிருக்கணும் அதுக்கான ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் that was said in 6B 6A generally talks about Aadhaar authentication 6B talks about individuals who have to do Aadhaar authentication okay va 6C talks about என்ன அப்படினா 6C talks about authorized signatories and managing directors and kartas da கண்ணா இங்க மேல பேசுறது யாரு இண்டிவிஜுவல்ஸ் பத்தி மட்டும் இங்க பார்ட்னர்ஷிப் firm கம்பெனியை பத்தி இங்க கொண்டு வராங்க ஓகேவா இன் கேஸ் யாரு சொல்றாங்க எவ்ரி பர்சன் அதர் than இண்டிவிஜுவல் ஏன் இங்க அதர் than individuals was spoken in 6B 6C ல என்ன பண்றாங்க any other persons other than individuals பத்தி பேசுறாங்க ஓகேவா shall be eligible for the grant of registration க்கு என்ன பண்ணனும் shall undergo authentication furnish the possession of Aadhaar of Karta in case of HUF or managing director or whole time director or such number of partners or the managing committee of association trustees of in case of trust இது யாரு committees of association in case of AOP or BOI அவங்களோட details சரியா in case of partnership firm partners oda Aadhaar details in case of HUF karta oda details in case of company managing director or whole time directors as well as enna pannirukano avangaloda authorized signatory authorized representatives and authorized signatory and such class of person shall furnish enna pannirukano Aadhaar authentication undergo pannirukano clear சொல்லுடா and such persons or class of persons have not assigned Aadhaar number na any other details kuduthirukonu okay va sollu 25(1) talks about stand up சீக்கிரம் 5 மணி ஆயிடுச்சு stand up
person liable for registration under section 22, 24 CTP or NRTP and SEZ or territorial water zones 30 days or 5 days prior. Correct? அடுத்து 65 C 25 2 25 multiple place of business you can obtain multiple registrations. Correct? 65 3 voluntary registration வேணும்னா 25 3 வேணும்னா voluntary registration எடுத்துக்கோ. 25 4 distinct persons consider பண்ணிப்பேன். Establishments வேற வேற இருக்குன்னா 65 5 ஏன்டா எனக்கு 65 நே வருது? இல்லடா, I'm not eating that. கர்மோ சொல்லுங்க. 25 5 வந்து establishments வேற வேற இருக்குன்னா that establishments will be considered as a distinct persons for the purpose of taking registration. Okay வா? 65 6 25 6 talks about Aadhaar authentication. 6A talks about no 6A in general talks about Aadhaar authentication. Every registered person have to do Aadhaar authentication னு சொல்றதா 6A. 6B ல யார பத்தி பேசுறாங்க? Individuals have to take Aadhaar authentication. In case Aadhaar இல்லனா மத்த details provide பண்ணிருங்க. Next 6B சொல்லிட்டோம். 6C ல other than individuals யார் in case of partnership firm னா partners ஓட details கொடுத்து Aadhaar authenticate பண்ணிடணும். partners ஓட details னா என்ன details? Aadhaar details. In case of a company, managing director or whole time director or authorized signatory or legal representative. Authorized representative, legal representative இல்ல. அடுத்து வேற யாரா? In case of AOP or BOA, members of committee. Trust னா board of trustees. வேற யார் இருக்காங்க? HF னா கர்த்தாவோட registration, sorry, கர்த்தாவோட ஆதார் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி விடணும். ஓகேவா? இப்போ கடைசியா 6D ல என்ன சொல்றாங்க? 6D ல தான் அந்த இந்த கைஸ் NS ND PSU. ஓகேவா? யார் யாரு? Who is a non-citizen of India? D for Department of Central Government or State Government. L for Local Authority. நின்னு டான்ஸ் ஆடாத, என்னன்னு சொல்லு. Local authorities. P for PSUs. S for statutory bodies. U for UIN number holders, unique identification number holders. இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா என்ன சொல்றாங்க? ஆதார் ஆத்தென்டிகேஷன் தேவையில்லைன்னு சொல்றதா 6D. இன் ஜெனரல் 6ல என்ன சொல்றாங்க? ஆதார் ஆத்தென்டிகேஷன் வேணும்னு சொல்றாங்க. 6A talks about in general ஆதார் ஆத்தென்டிகேஷன். B talks about individual ஓட ஆதார் ஆத்தென்டிகேஷன். C talks about other than individuals ஓட ஆதார் ஆத்தென்டிகேஷன். D talks about who are not required to do ஆதார் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? clear? Now sit down. Section 7 talks about NRTPs. யார் சாமி? NRTPs. Who is NRTP? Non-resident taxable person. இந்த NRTPயும் CTPயும் வந்து சேர்த்து வச்சு எங்க பார்ப்போம்? செக்ஷன் 27 28 28ல பார்ப்போம். What is section 28? What is section what is section 25? Procedures. 26 deemed registration. 27 CTPs or NRTPs. இந்த 7 அங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? செக்ஷன் 8 சப்செக்ஷன் 8 என்ன சொல்றாங்க? What is subsection 8? சுவமோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன். கண்ணா இங்க பாருடா, அப்படிலாம் இல்ல. அதுதான் you become liable தான் சுவமோட்டோ. நீ பண்ணாம இருக்கிறப்ப நான் குறுக்கால வந்து பண்ண இது இன்னையில இருந்து நீ எஃபெக்டட்னு சொல்றது தான் என்னது? சுவமோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன். See, once you become liable for registration, you have to apply for registration. நம்மள கைஸ்லாம் யாரு? We are Saukarpet guys. ஓகேவா? Now we are doing business without taking in a registration. There is a person who just comes, take a sip of tea. ஓஹோ இப்படியா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்? போய் போட்டு கொடுத்துட்றான் பக்கத்துக்கு கடைக்காரன். சரியா? தென் யார் வராங்க? எதுக்குடா அவன் வரான்? திஸ் டிபார்ட்மெண்ட் வேற, தட் டிபார்ட்மெண்ட் வேற. ஹியர் அங்க யாரு சொல்லுவாங்க? ஏவோன்னு சொல்லுவோம். இன்கம் டாக்ஸ்ல யாரு சொல்லுவோம்? அவர் யாரு? ஏவோனா அசஸிங் ஆபீசர். இங்க யாருன்னா பிஓ, போஸ்ட் ஆபீசர் இல்ல. யாரு அவரு?
ப்ராப்பர் ஆஃபீஸர். அங்க யாரு? அசஸிங் ஆஃபீஸர். இங்க யாரு? அங்க ஏஓ, இங்க பிஓ. ஓகேவா? a proper officer will come and check all our business. நீ ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன ஏமாத்துற? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உனக்கு லயபிள் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம ஏமாத்திட்டு இருக்கியான்னு பாப்பாரு. ஓகேவா? ஆமா நான் ஏமாத்திட்டு தான் இருக்கேன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இன்னையில இருந்து யூ பிகம் லயபிள்னு அவர். நீயா வந்து என்ன பண்ணல? தலையை கொடுக்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கல. ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இன்னையில இருந்து யூ பிகம் லயபிள்னு உனக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த கதையை இப்ப பாப்போம், நல்லா இருக்கும். தட் ஸ்டோரி வில் பி நைஸ். I'll download another. என்னடா எது சீக்கிரம் முடிக்கிறதா? அதெல்லாம் இல்ல, முடியல முடியாது. என்னடா வேலை போய் சொல்லு. ஏதோ படத்துக்கு போறியா? சும்மா சொல்லு. Listen, we are talking about what? இப்ப நோ, ரொம்ப நாளா ஜிஎஸ்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சுவோமோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 25(8). I am talking about what? ஆமாண்டா, 25 is the procedure we are talking about. அதுல subsection 8 சுவோமோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? நான் யாரு சொல்ல விரும்பல. நான் ஒரு ஃப்ராடு. ஓகேவா? I am a fraud who have not taken registration. இப்போ நீங்களா யாரு? ப்ராப்பர் ஆபீசர். விதிடா, you guys are the proper officers coming and visiting my business. 4 பேரும் அப்படியே கேஷுவலா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு என்ன வரீங்க? டீ குடிக்க வரீங்க. ஓகேவா? now this person is a person who was liable under section 22 or 24. ஓகேவா? now here comes யாரு? கௌசிக், who is a proper officer and finds himself that this person is liable for registration. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் தான். ஓகே, now இங்க யார் வராங்க? a proper officer is coming to enquire plus survey பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராரு. ஓகேவா? இன்வெஸ்டிகேட் பண்ண வந்துட்டு அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம வந்த வேலை சக்சஸ்ஃபுல்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? the PO finds the person is liable to get registration. ஓகேவா? இந்த டேட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு? PO வந்து he says this person is a person liable under registration. அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இன்னையில இருந்து உன் கையில என்ன கொடுத்துட்டு போயிடுவாரு? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. இன்னையில இருந்து from this date you becomes liable அப்படின்னு. it is a temporary registration he gives today. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருவீங்க. that will be a temporary registration. என்னடா? PO may register on temporary basis. நம்ம போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? டெம்பரரி பேசிஸ்ல
நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அண்ட் யூ ஆர் இஷ்யூவிங் an ஆர்டர். ஓகேவா? அண்ட் இஷ்யூஸ் an ஆர்டர். ஆர்டர் ஃபார் வாட்? ஆர்டர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஆர்டர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் நம்பர் 12ல நீங்க கொடுத்துட்டு போறீங்க. ஓகேவா? இங்க நீங்க கொடுத்த டேட்ல இருந்து வித்தின் ஃப்ரம் திஸ் டேட் வித்தின் எவ்வளோ நாள்னா 90 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும், திஸ் இஸ் இஸ் டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் யூ கிவ் மீ. கரெக்டா? வித்தின் 90 டேஸ் ஐ ஷுட் கோ அண்ட் சப்மிட் மை ஒரிஜினல் அப்ளிகேஷன். மாட்டிட்டோம், நான் என்ன பண்ணிடுறேன், போய் ஒழுக்கமா பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், within 90 days I should apply for original registration. ஆக்சுவலா நான் becoming liable இல்ல, அப்ப நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணியிருப்பேன்ல அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். within 90 days this person, இவன் பேர் என்ன, ஏய் மிஸ்டர் ஏ. ஓகேவா? மிஸ்டர் ஏ have to submit the registration application. ஓகேவா? வித்தின் எவ்வளவு நாள், இன் ஜெனரல் எத்தனை நாளுக்குள்ள பண்ணியிருக்கலாம், 30 டேஸ். ஆனா இங்க சுவோமோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன்றதுனால 3 மாசம் உனக்கு டைம் பீரியட் கொடுக்குறேன். ஒழுக்கமா வந்து என்ன பண்ணு, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துரு. சரியா? ஆர் இவர் என்ன பண்ணிக்கலாம், வித்தின் 90 டேஸ் he can file an appeal. ஓகேவா? நான் என்ன சொல்லுவேன், அவன் பக்கத்து கடைக்காரன் வைத்தறிச்சல் பிடிச்சுவேன், அவன் வந்து இவங்கிட்ட போட்டு கொடுத்தனா இவனுங்களும் சும்மா கிடந்தவனுங்க வந்து வந்து வடை போண்டா சாப்பிட்டு இதையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் ஃபார் அப்பீல். அப்பீல் யாருக்கிட்ட சாமி போவேன், அப்பீலிங் அத்தாரிட்டிகிட்ட போவேன். கரெக்டா? இட் வில் பி a tribunal or a court தான். அங்க யார் இருப்பாங்க, அப்பீலிங் அத்தாரிட்டி இருப்பாங்க. தட் பர்சன் வில் டிசைட் நான் வந்தது கரெக்டா இல்ல தப்பானு he will decide. ஓகேவா? if I am going for appeal. சரியா? if I am going for appeal then அங்க யார் இருப்பாங்க, appellate authority இருப்பாரு. கரெக்டா? சனோவாடா, this appellate authority will be there. இந்த appellate authority என்ன பண்ணிடுறாருன்னா, he is setting aside the order. setting aside னா என்ன, அதாவது நீங்க வந்து வடை போண்டா சாப்பிட்டு போனீங்கல்ல, நீங்க கமிஷன் அடிக்கிறதுக்கோசரம் தான் என்ன பண்ணிருக்கீங்க, வேணுனே என் மேல பொய் புகார் கிளப்பி இந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு போயிருக்கீங்கன்னு யாரு சொல்றாங்க, அப்பீலேட் அத்தாரிட்டி டிசைட் பண்றாருன்னா then there is no registration required. ஓகேவா? நீங்க கொடுத்ததும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், எனக்கு புது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை வராது. ஓகேவா? இப்போ ஒருவேளை இங்க இருக்கிற அப்பீலேட் அத்தாரிட்டி யாரு, உங்க ஆளு. ஓகேவா? என் பையன் சொன்னது கரெக்ட் தான், நீ கட்டிட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். ஓகேவா? if he is upholds the order. ஓகேவா? அவன் நீங்க இஷ்யூ பண்ண ஆர்டரை என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்தது கரெக்ட் தான், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. தென் நான் என்ன பண்ணணும், from this date within 30 days. என்னடா, from this date within, இந்த ஆர்டருக்கு வரேன், from this date within 30 days I have to submit a registration. ஓகேவா? அதில் என்ன எந்த கலர்ல எழுதியிருக்கேன், I have to submit a registration application. புரிஞ்சதா? கண்ணா சொல்லு, நீங்க யாரு, proper officer who is coming to my office and checking whether the business is going correctly. ஓகேவா? நீ வந்து பார்த்தப்ப என்ன பண்ணிட்ட, நீ என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இவங்க பிசினஸ் பண்றது தப்பா தான் பண்ணிருக்காங்க, this is a person who is liable to register under section 22 or 24 டிசைட் பண்ணிட்டு போயிட்ட. இன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ணிருவ, ஒரு டெம்பரவரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருவ. that temporary order is a ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? நீ இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து நெக்ஸ்ட் 90 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும், நீ கொடுத்துட்டு நீ போயிருவ, அதோட உன் வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டா? இன்னையில இருந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும், நானே போயிட்டு ஒழுக்கமா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துடணும்.
இல்லனா நான் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணலாம். அங்க இருக்கிறது யாரு, அப்பீலேட் அத்தாரிட்டி இருப்பாரு. அவர் ஒருவேளை என்ன சொல்லலாம், இந்த பசங்க லூசு பசங்கடா, அதனால இதெல்லாம் இல்ல, நீ ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னா நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்ட். இல்ல என் பசங்களாம் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அவருங்க சொல்றாங்கன்னா என்ன பண்றாங்க, அவரு சொன்ன நாள்ல இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கணும். புரிஞ்சதா, புரிஞ்சதா, ஓகேவா, ஓகே. லிசன், இங்க வித்தின் 30 டேஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன் கண்ணா, இங்க பாரு, நான் ஒன்னா இந்த டேட்லயே பிளாக் கலர் இல்லையா, சி ஒன்னா இந்த டேட்லயே நான் அப்பீல் போயிருக்கேன் அப்படின்னா, நம்பர் 1 இங்க போயிருக்கேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தேன்னா இந்த டேட்ல இருந்து எனக்கு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? இது இந்த டேட்ல இருந்து எஃபெக்ட் ஆகுமா இல்ல ரெட்ரோஸ்பெக்டிவ்ல எஃபெக்ட் ஆகுமா? இந்த டேட்ல இருந்து எஃபெக்ட் ஆகும். அப்படியா? சரி, இங்க வித்தின் 30 டேஸ் நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுறேன்ல, அப்ளிகேஷன் டேட் சப்மிட் பண்ணதுல இருந்து வெரிஃபிகேஷனும் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ராஸ்பெக்டிவா எஃபெக்ட் ஆகுமா ரெட்ரோஸ்பெக்டிவா எஃபெக்ட் ஆகுமா? ப்ராஸ்பெக்டிவ் யாரு, ரெட்ரோஸ்பெக்டிவ் யாரு? சரி, now tell me retrospective effect guys மட்டும் சொல்லுங்க. இது retrospective effectனா from the date I became liable இல்ல from the date PO fines me? This is the date I became liable. சொல்லுடா, எந்த டேட்ல இருந்து PO ஃபைன் பண்ணதுல இருந்தா டேட் become liable? டேய் நீ prospective effect கையே, from this date only this RC will be affected. புரிஞ்சுதா, புரிஞ்ச? prospective effect இல்ல, only retrospective effect from PO order. ஓகேவா? எப்போ நானா ஒரிஜினலா போயிட்டு 30 நாளுக்குள்ள, சாரி 90 நாளுக்குள்ள திருந்தி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி எனக்கு ஆர்சி வந்துருச்சு, இது டெம்பரவரி ஆர்சி. ஒரிஜினல் ஆர்சி வந்தது இந்த டேட்ல இருந்து எஃபெக்ட் ஆயிரும். இல்ல நான் 90 டேஸ்ல வந்து திருந்தல, மறுபடியும் எனக்கு ஒரு 30 நாள் கொடுத்து நீ திருந்தி தான் ஆகணும்னு என்ன கம்பல் பண்ணி ஆர்சி கொடுக்குறீங்க, then that RC will be also effective from this date only. புரிஞ்சுதா, புரிஞ்சுதா? So with this section 25(8) is over. பெருசா ஒன்றும் இல்லடா. 25(9)ல என்ன சொல்றாங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் வச்சிருக்கணும். யார் யாரு? UNO கைஸ். ஓகேவா? UNO யாரா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் மல்டிலேட்ரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் நோட்டிஃபைட் அண்டர் UNO. என்ன பண்ணியிருக்கணும், ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அவங்க வாங்கியிருப்பாங்க. திஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் நாட் ரெக்வயர்டு டு பே GST. அவங்க எந்த GSTயும் பே பண்ண போறது இல்ல. ஓகேவா? தே ரெக்வயர் திஸ் UIN நம்பர் ஜஸ்ட் டு டேக் ரீஃபண்ட் ஆஃப் டாக்ஸஸ். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது எங்க பார்த்தோம், UIN பர்சன் நாட் ரெக்வயர்ட் டு டூ ஆதார் ஆத்தென்டிகேஷன் அண்டர் 6D பார்த்தோமா? நசமி தே ஆர் என்னடா UNO கைஸ், வேற எங்கேயோ இருக்கிறவங்க. கரெக்டா? அவங்களுக்கு ஏதாவது இன்புட் சப்ளைஸ் இருக்கும், இன்வெர்ட் சப்ளைஸ் இருக்கும். see any cases he have made involved into a GST transactions for which refund மட்டும் claim பண்றதுக்கு தான் அந்த UIN நம்பர். ஓகேவா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, GST பே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சதா, புரிஞ்சதா? நெக்ஸ்ட் 610 11லாம் ஒன்றும் இல்லடா, UIN நம்பர் பற்றி தான் பேசுகிறாங்க. ரிஜெக்டடா ஆர் ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன் வித் இன் த டியூ டேட், அதே தான் UIN நம்பர் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? வித் திஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் 25 years ஓவர். நம்ம இன்னும் என்ன பண்ணல, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னமே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஆரம்பிக்கவே இல்லை. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் போகணும். வெரிஃபிகேஷனுக்கு யார் வருவாங்க, ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஓகேவா நாட் ஓகேவான்லாம் சொல்லுவாங்க.
ஆமாவா? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 25 முடியல. இது பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் 25 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுன்ற மாதிரி வச்சுக்கோ. சரியா கண்ணா? I am going to do registration. ஆமாவா? ஓகேவா? ரெண்டு ஃபார்ம் என்கிட்ட கொடுப்பாங்க, பார்ட் ஏ பார்ட் பி. ஓகேவா? சொல்லுடா, எந்திரிச்சு நில்றா. ஆல் ஸ்டாண்ட் அப். ஏய் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப் ஐ செட். எந்திரிடா. ஆரம்பிப்போமா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி டன் அண்டர் ரெண்டு பார்ட்டு, பார்ட் 1 பார்ட் 2. ஓகேவா? பார்ட் 1ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ வில் ஜஸ்ட் ப்ரொவைட் அ டிக்ளரேஷன். என்னென்ன டிக்ளரேஷன் கண்ணா? ஃபர்ஸ்ட் கேஒய்சி பண்றதா பார்ட் 1. சரியா? நீ என்ன கொடுப்ப? உன்னோட பேன் நம்பர் இன் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்பர் 1ல கொடுப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் என்ன பண்ணணும்? உங்க பேன் நம்பர் கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பேன் வேலிடேட்டட் ஆன்லைன் பை சிபிடிடி போர்ட்டல். அது என்ன? இந்த போர்ட்டல் யாரோடது? நம்ம இன்கம் டேக்ஸ் கைஸோடது. அண்ட் இட் இஸ் வெரிஃபைடு த்ரூ ஓடிபி வந்துடும். அண்ட் பேனை என்ன பண்ணியிருக்கணும்? பேன் நம்பரும் மொபைல் நம்பரு இமெயில். கண்ணா ஃபர்ஸ்ட் நீ எடுத்தோடனே என்ன பண்ணணும்? உன் பேன் நம்பரு, மொபைல் நம்பரு அண்ட் இமெயில் ஐடியை ஃபீட் பண்ணணும். சரியா? உன் பேன் வெரிஃபை ஆகி இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வரும்? இதுக்கு ஒரு ஓடிபி, இதுக்கு ஒரு ஓடிபி தனித்தனியா வரும், ரெண்டுமே வேற வேற ஓடிபி. சரியா? இதை வந்து நீ என்ன பண்ணிட்ட? செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன்னா தென் இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீ என்ன பண்ணதா? வெறும் பேன் நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். இன் பார்ட் 1 யூ வில் பி கிவன் டிஆர்என். இது என்ன? டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் உனக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? என்ன நம்பரு? டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் கம்யூனிகேட்டட் டு த அப்ளிகண்ட் அண்ட் வேலிடேட்டட் த்ரூ மெயில்லையும் ஃபோன் நம்பர்லையும் உனக்கு வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண? பேனு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ் வச்சு பேன் வேலிடேட் பண்ணிட்ட உடனே உனக்கு என்ன வந்துடும்? டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் உனக்கு வந்துடும். ஓகேவா? இந்த டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு நீ எங்க போலாம்? பார்ட் பி அப்ளிகேஷனுக்கு போவ. சரியா? So submit an application in part B. TRN application shall electronically submit application in part B of the application form along with the specified documents in the common portal. இது என்ன போர்ட்டல்? அது என்ன போர்ட்டல்? CBDT is only for GST. This is GST portal da. See, CBDT is for income tax. This is GST portal. Common portal நீங்க சொல்றது எல்லாமே என்னதான்? GST portal தான். சரியா? இந்த பார்ட் பில நீ என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும்னா உன் பிசினஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுப்ப. அங்க உன் பேன் நம்பரும் ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸ் மட்டும் பார்ட் 1ல ஓவர். அங்க முடிஞ்சு டிஆர்என் வந்த உடனே இந்த டிஆர்என் தூக்கிட்டு நீ எங்க வந்துடணும்? பார்ட் பிக்கு வந்து உன் பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க அண்ட் ஆப்ஷன் ஃபார் கம்போசிஷன், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ், ரீசன் ஃபார் அப்டைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன், வாலண்டரியாரா இல்லை யுவர் பர்சன் லயபிள் டு ரெஜிஸ்ட்ரா, இந்த டீடைல்ஸ் எல்லாம். அட்ரஸ் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், உன் அட்ரஸ், பிசினஸோட அட்ரஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட், சப்ளை ஆஃப் கூட்ஸா, சப்ளை ஆஃப் சர்வீஸா, அதுல என்னென்ன சர்வீசஸ், இதெல்லாம் நீ எங்க கொடுக்கணும்? பார்ட் பில கொடுக்கணும். எல்லாமே ஜிஎஸ்டில தான் கொடுப்போம் சாமி. இது எங்க கொடுக்கணும்? பார்ட் பில கொடுக்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணணும்? டீடைல்ஸ் ஆஃப் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். பிபிஓபினா என்ன? பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஏபிஓபினா அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் யாரு? ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி. ஆஸ் வெல் அஸ் என்னவும் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ல நீ ஆதார் ஆத்தென்டிகேட் பண்றதுனா பண்ணிடலாம். பண்ணினா பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணிடுவ? your registration will become smooth. இங்க பண்ணலனா it will be a lagging thing. ஓகேவா? ஒருவேளை இங்க பண்ணலனாலும் என்ன பண்ணிக்கலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்த வாட்டிக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? on receipt of such application acknowledgement
in the prescribed form shall be issued to the applicant electronically. A casual taxable person applying for registration gets a TRN. Okay. And application shall be forwarded to the proper officer. The procedures of the recipient. Kana, listen. Part 1, Part 2. Part 1 la enna nadakudhu? PAN number? யார் அவன்? Part 1 la? Part B இல்லையே. என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? Part 1, Part 2. கரெக்டா? Part 1 ல AB. A ல என்ன நடக்குது? PAN நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்து வேலிடேட் பண்ண உடனே என்ன வந்துரும்? TRN வந்த உடனே Part B ஆஃப் Part 1 போறீங்க. கரெக்டா? அங்க போய் என்ன பண்றீங்க? உங்க பிசினஸ் டீடைல்ஸ் என்னென்ன கொடுக்கணும்? உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் பிளஸ் ஜூரிஸ்டிக்ஷன் டீடைல்ஸ், என்ன பிசினஸ் பண்றீங்க, எங்க பிளேஸ் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க, என்ன ரீசன்னால ஜிஎஸ்டி அப்ளை பண்றீங்க, அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் காம்போசிஷன் சப்ளை போறீங்களான்றதா அதெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? என்னடா? ஆத்தரைஸ்டு சிக்னட்டரியோட டீடைல்ஸ்லாம் எங்க கொடுக்கணும்? Part B ஆஃப் Part 1 ல கொடுக்கணும். இங்க கொடுத்த உடனே என்ன ஆயிடும்? வேலிடேட் ஆயிரும். கரெக்டா? எஸ்ஸா நோவா? எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருந்தனா கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன ஆயிரும்? இதெல்லாம் எதை வச்சு நீங்க பண்ண போறீங்க? TRN நம்பரை வச்சு பண்ண போறீங்க. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் he is required to take compulsory registration இல்ல தேவையில்லையா? he is required to take compulsory registration. இங்கே அவர் என்ன பண்ணிடணும்? அவருக்கும் ஒரு TRN வந்துரும். ஓகேவா? அந்த TRN வச்சு அவர் என்ன பண்ணிடணும்? he have to make a advance deposit in the electronic cash ledger. உள்ள electronic cash ledger ஒரு cash ledger இருக்கும். ஓகேவா? நம்ம பே பண்ற டாக்ஸ் எல்லாமே அந்த cash ledger குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். சரியா? you are a person, casual taxable person. நீ என்ன பண்ணுவ? கேஷுவலா இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன். கரெக்டா? அப்படி இருக்கும்போது நான் அட்வான்ஸாவே என் டாக்ஸை டெபாசிட் பண்ணனா உனக்கு எவ்வளவு டாக்ஸ்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ என்ன பண்ணுவனா எஸ்டிமேட் பண்ணி இவ்வளோ டாக்ஸ் வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? இப்பவே பே பண்ணி வச்சிடணும் அந்த போர்ட்டலுக்குள்ள. புரிஞ்சுதா? இஃப் யூ ஆர் அ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், ஈவன் ஃபார் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ Part 1 ஓவரா? நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? அப்ளிகேஷன். இதெல்லாம் நீ பண்ண வாட்டி யார் கைக்கு வரும்? ப்ராப்பர் ஆஃபீஸர் கைக்கு வரும். இப்ப அவரு தான் வைப்பாரு உனக்கு வெயிட்டு. சரியா? இப்போ கிளியரா? The proper officer examines the application and accompanying documents. If the same are found in order. நீ கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கொடுத்துருப்பல்ல. உன் அட்ரஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்ப? ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இபி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்ப. உன் பேனு, ஆதார் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பல்ல. ஆமாவா இல்லையா? இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு நான் என்ன பண்ணுவேன்? செக் பண்ணுவேன். கரெக்டா இருக்கு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி கிராண்டட். இதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த 7 days ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா நீ இதே ஸ்டெப்ல என்னவும் பண்ணிருக்கணும்? ஆதார் ஆத்தென்டிகேஷன் கம்பல்சரியா பண்ணிருக்கணும். ஓகேவா? ஆதார் ஆத்தென்டிகேஷனும் நீ பண்ணிட்ட அப்படின்னா தென் within 7 days registration will be granted from the date of submission of application without site verification. Site verification என்னடா? நேர்ல வந்து செக் பண்ணாம உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? 7 days. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்க? from the date you became liable within 30 days நீ அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்ட. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் என்ன பண்ணிருக்க? எத்தனை பார்ட்ஸ் ஃபில் பண்ணிருக்க? Part 1ல Part A and B ஃபில் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்ட within 30 days. நான் என்ன பண்றேன்? நீ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டேஸ்ல இருந்து நெக்ஸ்ட் 7 daysக்குள்ள உனக்கு என்னவே கொடுத்துறேன்? ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுத்துறேன். இஃப் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் as well as நீ ஆதார் ஆத்தென்டிகேட்டும் பண்ணிட்ட அப்படின்னா within 7 days நான் உனக்கு என்ன கொடுத்துருப்பேன்? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் again yes if நீ கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. 7 daysல கொடுக்காம உனக்கு நான் என்ன பண்றேன்? 30 daysல கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கிராண்டட் within 13 days of application after
வெரிஃபிகேஷன் ஆஃப் சைட்டு இந்த பிரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ். நான் இப்போ என்ன பண்றேன், சைட் வெரிஃபிகேஷனுக்கு வரேன். எப்ப அப்படின்னா வேர் அப்ளிகன்ஸ் ஃபெயில்ஸ் டு டூ ஆதார் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டஸ் நாட் ஆப்ட் ஃபார், நீ ஒன்னா என்ன பண்ணல, ஆதார் ஆத்தென்டிகேட்டே பண்ணல, இல்ல நீ பண்ணிருக்க ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணிருக்க, ஆனா அது என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தென் ஐ வில் கம் டு சைட் வெரிஃபிகேஷன். சைட் வெரிஃபிகேஷன் வந்து நீ எனக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டேட்ல இருந்து எத்தனை நாளுக்குள்ள உனக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் நீ லயபிள் ஆன நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள நீ எனக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும். நீ எனக்கு சப்மிட் பண்ணதுல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா நீ என்ன பண்ணல, ஆதார் ஆத்தென்டிகேட்டே பண்ணல, இல்ல பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தென் நீ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டேட்ல இருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள நான் சைட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு உனக்கு என்ன கொடுத்துருவேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவேன். ஆர் வேர் த பிஓ டீம்ஸ் ஃபிட் டு கேரி அவுட் த, நான் உன் போட்டோவை பாக்குறேன், அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை பாக்குறேன், இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலையே, எதுக்கும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வரேன். சரியா? பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன, ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணல, இல்ல பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் பிரச்சனை என்ன, நல்லவன் மாதிரி தெரியலையேன்னு எனக்கு ஒரு சஸ்பெஷனோட நான் உனக்கு சைட் வெரிஃபிகேஷன் வரேன். சைட் வெரிஃபிகேஷன் வரேன்னா நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் உனக்கு நான் கொடுத்துடணும். ஓகேவா? இல்லாட்டிக்கு வேற பர்சன் ஹூ ஹஸ் அண்டர்கோன் ஆதார் ஆத்தென்டிகேஷன் இஸ் ஐடென்டிஃபைட் இன் தி காமன் போர்ட்டல். இப்போ என்ன, எனக்கு உன் மேல சந்தேகம் இல்லை, நீயும் என்ன பண்ணிட்ட, ஆதார் ஆத்தென்டிகேட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா கொடுத்துட்ட, ஆனா நடுவுல இருக்கிற அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் டேட்டா பேஸ் எல்லாம் வச்சு திஸ் இஸ் a ரிஸ்க் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கொடுக்குது. தென் ஐ வில் கம் டு சைட் வெரிஃபிகேஷன். கண்ணா சிம்பிள்ரா, லிசன். ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ப்ரொசீஜர்ல கொடுக்குறேன். நான் யாரு, பிஓ, கரெக்டா? நீ இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்துட்ட, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்ட. நீ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுல இருந்து உனக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். எய்தர் 7 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துறேன், இல்லாட்டிக்கு 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறேன். எப்போ 7 டேஸ்க்குள்ள கொடுப்பேன், நீ கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஓகேவா இருக்கு, பிளஸ் ஆதார் ஆத்தென்டிகேஷன்ல இருந்து எல்லாமே டாப் டக்கரா இருக்கு. 7 டேஸ்க்குள்ள நீ சப்மிட் பண்ண டேட்ல இருந்து 7 டேஸ்க்குள்ள உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவேன். ஓகேவா? திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்டா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்டா? நோ, அப்படி சொல்லிடக்கூடாது. ரெட்ரோஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவான்றது எதை வச்சு சொல்லணும், நீ அப்ளிகேஷனை 30 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணியா இல்லையான்றதை பொறுத்து தான் சொல்லணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? நீ 30 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணியிருந்தா தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், 30 நாளுக்கு அப்புறம் சப்மிட் பண்றேன்னா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். புரியுதா? இப்போ 7 டேஸ்க்குள்ள எல்லாமே டாப் டக்கரா இருக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ எப்போ 30 டேஸ்க்குள்ள கொடுப்பேன். இந்த 7 டேஸ்க்குள்ள கொடுக்கறதுக்கு சைட் வெரிஃபிகேஷன் வரும்னா வரமாட்டேன், எனக்கே நேரம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள சைட் வெரிஃபிகேஷனோட வந்து கொடுப்பேன். என்னென்ன சினாரியோஸ், 3 சினாரியோஸ், 4 சினாரியோஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சினாரியோ ஆதார் ஆத்தென்டிகேட்டே பண்ணல, செகண்ட் சினாரியோ பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு, மூணாவது சினாரியோ இவன் மூஞ்ச பார்த்தா சரியில்லையேன்னு எனக்கு தோணுது, 4 கம்ப்யூட்டருக்கே தோணுது இவன் மூஞ்சி சரியில்லைன்னு. ஓகேவா? in these 3 conditions what the proper officer has to do, within 30 days have to come to site verification and 13 days குள்ள registration certificate கொடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் எப்போ, நான் நின்னுட்டு இருக்கேன்லடா, நில்லுடா. இதெல்லாம் எப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னா 7 days or 30 days. 7 days without site verification, 30 days with site verification கொடுத்துறேன். இப்போ நீ கொடுத்த டாக்குமெண்டே ஃபேக், சரியா? நீ இருக்கிறது ராய்பேட்ல, ஆனா உன் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்னு சொல்லி இருக்கிறது சவுகார்பேட்ல. தென் இது என்ன பண்ணிக்கிறேன், இவன் டாக்குமெண்ட் தப்புன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சரியா? when the document are not itself found in order, when the application and the accompanying documents are not found in order, then the proper officer may என்ன பண்ணலாம், உடனே என்ன பண்ணிடுவேன், மூஞ்சில நோட்டீஸை தூக்கி போட்டுருவேன். this notice is for seeking clarification information and இப்போ நான் ஒரு சிஐடி வேலை பண்றேன். ஓகேவா? நீ கொடுத்த டாக்குமெண்ட் சரியில்லாதப்போ சிஐடி வேலை, என்ன வேலை, கிளாரிஃபிகேஷனு, இன்ஃபர்மேஷனு அண்ட் டாக்குமெண்ட்டை கரெக்டாக கொடுடான்னு உங்ககிட்ட சிஐடி வேலை பார்க்குறேன். யாரு நானு,
ப்ராப்பர் ஆஃபீஸர் ஃப்ரம் த அப்ளிகண்ட் எலக்ட்ரானிக்கலி உனக்கு நான் என்ன பண்ணுவேன், மெயிலையும் ஃபோன் நம்பரையும் அமுச்சு விட்டுருப்பேன். ஓகேவா? நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், if the applicant has furnished the CID details, நான் கேட்டதை நீ என்ன பண்ணிட்ட 7 daysக்குள்ள கொடுத்துருக்கியான்னு பாரு. ஓகேவா? புரிஞ்சதா? சொல்லுடா. within 7 days நீ எனக்கு என்ன பண்ணிருக்கணும், நான் கேட்ட சிஐடி டீடைல்ஸ் கிளாரிஃபிகேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஃபர்தராக நீ எனக்கு கொடுத்துருக்கணும். எஸ், நீ 7 daysக்குள்ள கொடுத்துட்ட அப்படின்னா இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கானா, நீ மறுபடியும் கொடுத்தது சவுகார்பேட்டை தான் கொடுத்துருக்கியா இல்லை ஒழுங்கா ராயப்பேட்டை கொடுத்துட்டியான்னு நான் செக் பண்றேன். நீ கரெக்டா இப்போ என்ன பண்ணிட்ட, மன்னிச்சு அப்படின்னு எழுதி ராயப்பேட்டோட டீடைல்ஸை கொடுத்துட்ட. ஐ காட் சாட்டிஸ்ஃபைடு. தென் ப்ராப்பர் ஆஃபீஸர் வில் கிராண்ட் registration within 7 working days from the date of receipt of information, clarification or document. இப்போ நீ கொடுத்தது சவுகார்பேட் இல்ல, பக்கம் இருக்கிற வேற ஏதோ ஒன்று சொல்றா, மயிலாப்பூர் ஏரியாவோட வந்து கொடுத்துருக்க. ஓகேவா? ஆனா நீ இருக்கிறது எங்க, இப்போ நீ என்ன பண்ணிட்ட, கரெக்டான ப்ராப்பர் டீடைல்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்க within 7 days, பட் ஐ didn't get satisfied. சரியா? I didn't get satisfied. Then the proper officer may reject the application for the reasons recorded in narrative. ஏன் இவன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றேன்னு எழுதி வச்சுட்டு நான் படிக்க எந்திரிச்சு போயிடுவேன் லஞ்ச் பிரேக். புரிஞ்சதா? ஓகேவா? இப்போ இது என்ன சினாரியோ, என்ன சினாரியோ, நீ எனக்கு ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னு நான் உன்கிட்ட சிஐடி டீடைல்ஸ் பண்றேன். ஓகேவா? நான் உன்கிட்ட கேட்டதுல இருந்து 7 daysக்குள்ள எனக்கு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கியா இல்ல 7 daysக்குள்ள டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணலையான்னு பாரு. 7 daysக்குள்ள டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்க. ஓகேவா? என்னென்ன டீடைல்ஸ், சிஐடி டீடைல்ஸ், கிளாரிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ் நீ என்ன பண்ணிருக்க 7 daysக்குள்ள ஃபர்னிஷ் பண்ணிருக்க நான் கேட்ட நாள்ல இருந்து. தென் இஃப் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு within 7 days registration granted. if I am not satisfied, டைரக்டா அப்ளிகேஷனை கிழிச்சு போடு, வடை போண்டா வச்சு சாப்பிடுன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவேன். இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், நான் சிஐடி டீடைல்ஸ் கேட்டதுல இருந்து 7 daysக்குள்ள ப்ரொவைட் பண்ணவே இல்லை அப்படின்னா எகைன் அப்ளிகேஷனை கிழிச்சு போடு, பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிடு, அவ்வளவுதான். ஓகேவா? இஃப் யூ ஹாவ் நாட் ப்ரொவைடட் கிளாரிஃபிகேஷன் வித்தின் 7 daysனா எகைன் ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுவாங்க, இவன் கிடக்குறான் கிரிக்கேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நான் எந்திரிச்சு போயிடுவேன். கிளியரா? கிளியரா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ப்ராப்பர் ஆஃபீஸர் இஷ்யூஸ் நோட்டீஸ் within 30 days from the application submission date. நான் என்ன பண்ணணும்டா, லிசன், நெஞ்சு வலிக்குதுடா, இங்க பாரு. நான் என்ன பண்ணணும், யூ கைஸ் ஹவ் மேட் அ அப்ளிகேஷன். ஒன்னா 30 நாளுக்குள்ள, 7 நாள் இல்லைன்னா 30 நாளுக்குள்ள, மேக்ஸிமம் 7 or 30 days, whichever மேக்ஸிமம். நான் என்ன பண்ணிருக்கணும், உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். சரியா? இப்போ நீ சப்மிட் பண்ண நாள்ல இருந்து வித்தின் 30 days நீ என்ன பண்ணிட்ட, ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, நான் சிஐடி டீடைல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், where the person fails to undergo author authentication, does not author, PO deems fit. அதே தான்டா, அவ்வளவுதான்டா, இது ஒன்றும் பெரிய கதை இல்லை, அதே கதை தான். டோன்ட் மைண்ட் திஸ். ஓகேவா? அந்த 7 days எப்போ, 30 days எப்போன்றது தான். 7 days எப்போ, ஒழுங்கா எல்லாமே பின் பாயிண்டா இருக்கு அப்படின்னா 7 daysக்குள்ள உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். வித்தின் 30 daysக்குள்ள எப்பதான் நான் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன், இதெல்லாம் நீ சப்மிட் பண்ணதுல நான் எப்போ ரியாக்ட் பண்ணுன்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? 7 daysக்குள்ள டாப் டக்கரன் எல்லாம் கொடுத்துட்டேன்னா நான் ரியாக்ட் பண்ணிடுவேன் 7 daysல. 30 days வரைக்கும் எப்ப நான் இழுப்பேன், 4 சினாரியோ, ஆதார் ஆத்தென்டிகேட்டே பண்ணல, ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, 3 இவன் சரியில்லையே அப்படின்றேன், இல்லைன்னா டேட்டாவே இவன் சரியில்லை நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்றான். சரியா? இந்த சினாரியோஸ் எல்லாம் என்ன பண்ணணும், 30 daysக்குள்ள நான் அவனுக்கு ஒன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும், இல்லைன்னா 30 daysக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கணும். ஆமாவா? ஆமாவா? நான் ரியாக்ட் பண்றது மேக்ஸிமம் 30 daysக்குள்ள, ஒன்னா உனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றது 30 daysக்குள்ள, இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்றது 30 daysக்குள்ள. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்ணிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு நார்மலா ஜாலியா இரு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கேன். எத்தனை நாளுக்குள்ள மேக்ஸிமம் இஷ்யூ பண்ணணும், வித்தின் 7 days ஆர் 30 daysக்குள்ள நான் உனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும். கரெக்டா இல்லையா? மேக்ஸிமம் 30 daysக்குள்ள நான் உனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். ஆமாவாடா? இப்போ நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ணணும்,
எப்போ நான் 30 நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணியிருக்கணும். நான் ரியாக்ட் பண்ணதுல இருந்து நீயே within 7 daysக்குள்ள நீ ரியாக்ட் பண்ணணும். சிஐடி டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துருக்கணும். ஓகேவா? நீ சிஐடி டீடைல்ஸ் 7 daysக்குள்ள கொடுத்துட்ட அப்படின்னா நான் ப்ரொசீட் பண்றேன். கொடுக்கல அப்படின்னா கிழிச்சு போட்டுருவேன். ஓகேவா? இப்போ நீ சிஐடி டீடைல்ஸ் 7 daysக்குள்ள கொடுத்துட்ட. இப்போ ரெண்டு சினாரியோ வரும். ஒன்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆகுறேன். அப்போ within again 7 daysக்குள்ள உனக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறேன். இப்போ நான் சாட்டிஸ்ஃபை ஆகல, கிழிச்சு போட்டு கிளம்பிடுவேன். கிளியரா? கிளியரா? ஓகேவா? கிளாரிஃபிகேஷன்ஸ்ன்றது என்னது? கிளாரிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் மாடிஃபிகேஷன், கரெக்ஷன், அப்ளிகேஷன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் தாண்டா. ஓகேவா? நான் கேட்குற கிளாரிஃபிகேஷன்றது இந்த டீட்டெயில்ஸ் தான். புரிஞ்சுதா? with this the registration is ஓகேவா? ஒரே நிமிஷம், அப்புறம் உட்காந்துக்கலாம். இது அவ்வளவுதான்டா. இதோட the class gets over. கண்ணா, tell me one thing. என்னடா? now இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எத்தனை நாளுக்குள்ள நான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள். அப்புறம் அது சுவமோட்ட ஓட்டுரு, அது தனி. நீயா இப்ப என்ன ஒழுக்கமா பண்ற? அப்போ சொல்லு. ஃபர்ஸ்ட் from the date you become liable 30 daysக்குள்ள எனக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது சினாரியோ, நான் நோட்டீஸ் கொடுத்தனா 7 daysக்குள்ள நீங்க ரியாக்ட் பண்ணும். ரெண்டாவது சினாரியோ. அவ்வளவுதானே? வேற எங்கேயுமே நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப நான் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணும் சொல்லுங்க. நீங்க அப்ளிகேஷனை பார்ட் 1 பார்ட் சாரி ஏபியா இல்ல 2 பார்ட் 2 சப்மிட் பண்ண உடனே, which means பி நீங்க சப்மிட் பண்ணி வேலிடேட் ஆன உடனே அந்த அப்ளிகேஷன் என் கைக்கு வந்துடும். இப்போ நான் எப்பப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்? வித்தின் ஃபர்ஸ்ட் 7 நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும். எப்போ 7 நாள்ன்ற சினாரியோ? இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருந்தா 7 நாள் சினாரியோக்குள்ள நீ கரெக்டா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணிட்ட, நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும்? 7 daysக்குள்ள ரியாக்ட் பண்ணணும். இல்லனா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணல, நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும்? 30 daysக்குள்ள ரியாக்ட் பண்ணணும். இல்ல இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? உனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன், நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும்? நீ ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுல இருந்து 7 daysக்குள்ள நீ ரியாக்ட் பண்ணணும். கரெக்டா? சிஐடி எனக்கு கொடுக்கணும். நீ சிஐடி கொடுத்ததுல இருந்து நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும்? 7 days. சோ என்னோட வேலை எப்போ? நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க சினாரியோஸ்ல 7 + 3 30 days. ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணியிருந்தா 7 days, ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணல அப்படின்னா 30 daysக்குள்ள நான் ரியாக்ட் பண்ணணும். இது வித்தவுட் நோட்டீஸ். நோட்டீஸ் கொடுத்திருந்தா 7 daysக்குள்ள நான் ரியாக்ட் பண்ணணும், நீங்க சிஐடி டீடைல்ஸ் கொடுத்ததுல இருந்து. கரெக்டா? நவ் லிசன். இப்போ நான் என்ன பண்ணல? நான் என்ன சொன்னேன்? நான் நோட்டீஸ் கொடுத்து நீ 7 நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணலனா நான் கிழிச்சு போட்டு போயிடுவேன். கரெக்டா? அதே மாதிரி இப்போ நீ ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணிட்ட, நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணும்? 7 daysக்குள்ள ரியாக்ட் பண்ணும். ஒருவேளை நான் 7 daysக்குள்ள ரியாக்ட் பண்ணல அப்படின்னா 7 days முடிச்சதுல இருந்து நெக்ஸ்ட் 3 daysக்குள்ள உனக்கு என்ன ஆயிரும்? you guys will be deemed registered ஆயிருவீங்க. புரிஞ்சதா? you will be a deemed registration person ஆயிருவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணல? ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணல. ஓகேவா? இல்ல ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணிருக்கணும்? 30 நாளுக்குள்ள வாசப்படியில வந்து நின்றுக்கணும். நின்னனா? நிக்கல. 30 days முடிஞ்சதுல இருந்து அடுத்த 3 நாளுக்குள்ள you will be a deemed registration person. புரிஞ்சதா? இப்போ நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன், சிஐடி டீடைல்ஸ் கேட்டிருக்கேன், நீ எனக்கு என்ன பண்ணிட்ட?
7 டேஸ்க்குள்ள கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணணும் இப்ப இருந்து 7 டேஸ்க்குள்ள உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பண்ணனா 7 டேஸ் முடிஞ்சதுல இருந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள யூ வில் பி டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கைஸ். புரிஞ்சதா? புரிஞ்சதா? எனி டீடைல்ஸ்? ஜாலியா இருக்கா? படிச்சிருவியா? 20 25 26 இதுதான், அவ்வளவுதான். ஸோ 25 ஓவர் 27 மட்டும் சொல்லிட்டா ஒண்ணுமே இல்லாது. வாட் இஸ் 27? Casual taxable persons and non-resident taxable person. Correcta? Correcta? Sit down. அஞ்சு நிமிஷத்துல கிளாஸே முடிஞ்சிடும். தண்ணி குடி. இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்னடா 22 23 24 25 26 27 முடிச்சிருப்போம். இன்னும் 28 29 30 அதெல்லாம் சும்மா சும்மா டபா செக்ஷன். அதெல்லாம் என்ன ஒரு மணி நேரம் கூட தேவைப்படாது. அதோட ரெஜிஸ்ட்ரேஷனும் சம்மதிக்கிட்டிருவோம். ஓகே தானே? ஃபைவ் 59 முடிச்சிடலாம். ஓகேவா? Now we are talking about section 27. என்னடா 27? CTP or NRTP people. ஓகேவா? எதுரா இதுவா 25 இவனே தான். இதை நீங்களே கன்சால்டேட் பண்ணி எழுதிட்டு வாங்க. ஓகேவா? புரிஞ்சது இல்ல? ஒன்ஸ் அண்டர்ஸ்டுட் யூ கேன் மேக் யுவர் ஓன் சார்ட். அவ்வளவுதான். தெரியலனா முடியலனா டெல் மீ, I'll make a chart and give you. See, casual taxable person, non-resident taxable person, when they are liable to take registration. Compulsory illa taxable supply? These guys falls under compulsory registration. Amava? Amavada? எத்தனை நாளைக்கு முன்னாடி registration application கொடுத்திருக்கணும்? Before my commencement of business என்ன பண்ணியிருக்கணும்? என்னடா சொல்லிட்டு இருக்கோம்? Casual taxable persons and non-resident taxable persons need to take compulsory registration. Correct? And the Assistant Commissioner of India, huge rent. இதுல எங்க fall ஆவாங்க? NA for non-taxable, non-resident taxable persons. C falls for CTP. These guys are required to take a compulsory registration irrespective of your actual turnover. ஆமா தானே? ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 22ல என்ன சொல்லியிருக்காங்க? if you are a casual taxable person or non-resident taxable person prior to your commencement of business, எத்தனை நாள் prior? 5 days at least இல்ல maximum? at least minimum of 5 days குள்ள நீ என்ன பண்ணணும்? you have to go and make an application and for registration. நீ என்ன பண்ணியிருக்கணும்? at least 5 days prior registration apply பண்ணியிருக்கணும். கரெக்டா? let's say this is my commencement of business. இந்த டேட்ல நான் என்ன பண்றேன்? நல்ல நாள் பார்த்துட்டு ராகு கேது பார்த்துட்டு
I am commencing my business. ஓகேவா? இந்த டேஸ்க்குள்ள priorly at least 5 days before என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? I should have made a application. I should have made an application. Correct? If I am being a casual taxable person or non-resident taxable person. If I am a casual taxable person, registration certificate number 1, GST registration certificate number 1 ல என்ன பண்ணோம்? 1 ல என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? part 1 part 1 ல A part B part எல்லாமே நார்மலா நீ ஒரு taxable person going for registration என்ன ப்ரொசீஜர் பண்ணுவ? அதே சேம் ப்ரொசீஜர் யாருக்கு? கேஷுவல். ஏன்னா இந்த கேஷுவல் taxable personன்றது இஸ் a citizen of India. அங்க இருந்து இங்க பைய தூக்கிட்டு வரான், அவ்வளவுதான் கதை. ஆனா இவன் யாரு? நான் ரெசிடென்ட் taxable person. இந்த நாய்கிட்ட என்ன இருக்காது? பேனும் இருக்காது, ஆதாரம் இருக்காது, சும்மா வந்துட்டு இங்க வடை போண்டா சாப்பிட்டு போவான்னு வந்துட்டு போவான். கரெக்டா? அதனால இவன் கிட்ட இருக்கிற ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரிப்போர்ட்னா என்ன? அது அந்த ஊர் ஆதார் கார்டுடா. அதை இங்க வச்சுட்டு நான் என்ன பண்றேன்? I should need a passport from him. ஓகேவா? அவனோட பாஸ்போர்ட் பிளஸ் அவனோட இங்க ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி யாராவது இருப்பாங்க. ஏன்? ஆஹா, அவன் ஒருவேளை கட்டாம ஓடிட்டானா இவனை போய் நான் தொக்க தூக்கிட்டு வந்துருவேன். புரிஞ்சதா? சோ இவங்களோட டீடைல்ஸை நான் என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ திஸ் ஃபார் ஹிம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்பர் 1. இவனுக்கு என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்பர் 9. சரியா? இதுல இவங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் பிளஸ் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். சேம் ப்ரொசீஜர். யார் வருவாங்க? ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து இந்த ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 7 டேஸ்க்குள்ள தருவாங்க, இல்லைன்னா 30 டேஸ்க்குள்ள தருவாங்க இந்த டீடைல்ஸ்லாம். பட் நான் இங்க என்ன பண்ணிட்டேன் சாமி? என் பிசினஸை கமென்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? கேன் ஐ மேக் அ taxable supply? What is mean by taxable supply? சரி, ஓகே. Can I raise an invoice? Can I raise an invoice? No. He have to can make a taxable supply only after the issuance of registration certificate. நீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாதான் நீ எங்க பண்ணணும்? இங்க வந்து கடையை திறக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? சரியாடா? See, இப்போ நான் இங்க கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். நீ ஏன் இங்க என்ன வந்த? டெம்பரரியா வந்த ஒரு பர்சன். கரெக்டா? திஸ் வில் பி வேலிடு எய்தர் ஃபார் ஃபர்ஸ்ட் 90 days ஆர் 90 days ஆர் ஃபார் த பீரியட் யூ ஸ்பெசிஃபைடு. எனக்கு நான் இத்தனை நாள் இங்க கடை போடலான்னு இருக்கேன், அந்த கடை இவ்வளோ நாளுக்கு கொடுங்க. ஓகேவா? ஆர் ஃபார் த பீரியட் ஸ்பெசிஃபைடு விச் எவர் இஸ் ஹையரா இல்லை லோயரா? whichever is lower, whichever is earlier. Suppose நீ கேட்டது 60 நாள் தான் கேட்டிருக்க, நானு உனக்கு மேக்ஸிமம் 90 days கொடுக்குறேன். whichever is earlier, this will be valid for 60 days. Suppose நீ கேட்டது செஞ்சுரி போட போறேன் மேம் அப்படின்னு 100 daysக்கு கேட்டிருக்க, this will be valid only for 90 days. கிளியரா? கிளியரா? கிளியராடா? ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணலாம்? தாராளமா உன் கடையை தொடர்ந்து கல்லா கட்டலாம். ஓகேவா? திஸ் வில் பி வேலிட் ஃபார் நெக்ஸ்ட் 90 days. ஒருவேளை உனக்கு இங்க ஓஹோன்னு பிசினஸ் போகுது, அதனால நீ என்ன பண்ற? யூ வாண்ட் டு கண்டினியூ யுவர் பிசினஸ் ஹியர். மறுபடியும் உன்னால போயிட்டு வர முடியுமா? நான் உனக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டா தருவனா? தருவேன். ஏன்? எண்ட் ஆஃப் த டே நீ என்ன பண்ண போற? எனக்கு டாக்ஸ் பே பண்ண போற. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா யூ கைஸ் ஆர் ஓடி போற பசங்க. ஆமாவா? கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனா என்ன பண்ணிடுவான்? பைய தூக்கிட்டு ஓடிடுவான். நான் ரெசிடென்ட் அவன் பாஸ்போர்ட் தூக்கிட்டு ஓடிடுவான். கரெக்டா? இங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணணும் கைஸ்? அது இல்லடா, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? See, we are doing things under online. அப்ப நீ ஒரிஜினல் கொடுத்தா என்ன, குடிக்கலனா என்ன?
there is no physical involvement involved unless I come to physical verification. நீ நானும் மீட்டே பண்ணிக்க போறது இல்ல, எல்லாமே ஆன்லைன் தான். கரெக்டா? நீங்க என்ன பண்ணிருவ, you have to deposit tax priorly estimate பண்ணி estimated tax amount நீ என்ன பண்ணிருவ, பே பண்ணேனா தான் நான் உனக்கு என்னவே கொடுப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டே கொடுப்பேன். கிளியராடா? சரியா? இப்போ நீ 90 டேஸ்க்கு என்ன பண்ணிருப்ப, which maximum 90 டேஸ்க்கு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட். இப்போ நீ என்ன பண்ற, I want extension அப்படின்னு வந்து நிக்கிற. ஓகேவா? you want extension, you are coming here and இந்த 90 days எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள நீ வரணும். காலாவதியான வாட்டிக்கு எனக்கு இன்னும் நான் 90 நாள் கொடுங்கன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால நீ என்ன பண்ணணும், 90 டேஸ்க்கு can come and ask for further extension. ஓகேவா? further extension என்னடா வர மாட்டேங்குது. ஓகேவா? further extension. இந்த further extension நான் எத்தனை நாளைக்கு கொடுப்பேன், இல்ல மறுபடியும் நான் என்ன பண்றேன், 90 டேஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பேன். this further extension will be valid for again 90 days. இந்த இடத்துலயே நீ என்னவும் பண்ணிடணும், you have to deposit tax. மறுபடியும் 90 டேஸ்க்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்னு நீ கால்குலேட் பண்ணி ப்ரையராவே டெபாசிட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இன்னும் உனக்கு ஓஹோ ஆஹான்னு போயிட்டு இருக்கு பிசினஸ். now you want further extension, வருவேன் கழுத்திலே போட்டுருவேன். சரியா? now there is no further extension beyond 180 days. புரிஞ்சதா? there is no further extension beyond, because 90 plus 90 நாளே நீ 6 மாசம் இங்க டேரா போட்டுட்டு இருக்க. 6 மாசம் வரைக்கும் உனக்கு என்ன பண்றேன், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாலோ இல்ல நான் ரெசிடென்டாலோ உன்னை ட்ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல எல்லாம் உனக்கு அந்த சலுகைலாம் கிடையாது. என்ன பண்ணு, சாத்திட்டு வந்து இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனோ இல்ல நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்முன்னு சப்மிட் பண்ணிட்டு ஜஸ்ட் டேக் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன். புரிஞ்சதா? இங்க இருந்து உனக்கு என்ன இருக்காது, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனோ இல்ல நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன்ற ஸ்டேட்டஸ் இருக்காது. you will be a normal registration person. if you want further extension come like this. ஓகேவா? இதுதான் என்ன கைஸ், CTP கைஸ் and NRTP கைஸ். ஓகேவா? சொல்லிடுறியா? 6 மணி ஆயிடுச்சடா, ஒரே நிமிஷம் சொல்லிடுறியா? ஓகேவா? if you are a casual taxable person or a non-resident taxable person, from the date of commencement, prior to the date of commencement of business, at least 5 days prior நீ எனக்கு என்ன கொடுத்துருக்கணும், application certificate as well as advance tax amount deposit பண்ணிருக்கணும். if you are a casual taxable person, registration form number 1 குள்ள போய் நார்மலா part 1 part 2 எல்லாம் ப்ரோசீட் பண்ணிட்டு போ. if you are a non resident taxable person, பாஸ்போர்ட்டையும் உன்னோட ஆத்தரைஸ் சிக்னேச்சர் டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துரு, டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணிரு, நான் உனக்கு என்ன பண்ணிடுவேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து தான் நீ என்ன பண்ணணும், டாக்ஸபிள் சப்ளையே கொடுக்கணும். நான் இஷ்யூ பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எத்தனை நாளைக்கு வேலிடா இருக்கும், 90 டேஸ்க்கு வேலிடா இருக்கும். இந்த 90 டேஸ்க்கு நீ பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிட்டு நல்லா ஆஹான் ஓஹோன்னு போயிட்டு இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ, ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்ப. கரெக்டா? இந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எத்தனை நாளைக்கு கேட்டுக்கலாம், எகைன் 90 டேஸ்க்கு தான் கொடுப்பேன். அப்பயும் நீ என்ன பண்ணணும், எனக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு போகணும். ஓகேவா? இப்போ இந்த 90 டேஸ் எக்ஸ்பைரி ஆகும் போது மறுபடியும் நீ வந்து நின்னா வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவேன். நீ என்ன பண்ணணும், உன்னோட CTP ரெஜிஸ்ட்ரேஷன் NRTP ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்துக்கிட்டு போயிடணும். ஓகேவா? கிளியரா? டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை நாளுக்குள்ள வரும், 3 டேஸ்க்குள்ள டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். கரெக்டா? நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் எத்தனை நாளுக்குள்ள வரலாம், மினிமம் எத்தனை நாளுக்குள்ள வரலாம், நோட்டீஸ் வருதுன்னா மேக்ஸிமம் மினிமம் எத்தனை நாளுக்குள்ள வரலாம், 7 days ஆர் 30 டேஸ்க்குள்ள நோட்டீஸ் 7 டேஸ்லயும் வரலாம், என்ன பண்ணலாம் 30 டேஸ்க்குள்ளாரையும் வரலாம். கரெக்டா? நான் எவ்வளவு நாளுக்குள்ள வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒருவேளை உனக்கு இந்த 7 days ஆர் 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் வரல அப்படின்னா you will be a deemed registration person. நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், நோட்டீஸ் கொடுத்ததுல இருந்து நீ எத்தனை நாள், நான் என்ன டீடைல்ஸ் கேட்கிறேன், CID டீடைல்ஸ் கேட்கிறேன். நீ என்ன கொடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும், நீ கொடுத்ததுல இருந்து நான் எத்தனை நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும், நீ கொடுத்ததுல இருந்து நான் 7 டேஸ்க்குள்ள ரியாக்ட் பண்ணணும். நீ 7 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணணும், நான் அகைன்
7 டேஸ்க்குள்ள ரியாக்ட் பண்ணணும் கரெக்டா இப்போ நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணனா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் உனக்கு வந்துரும் நெகட்டிவா ரியாக்ட் பண்றேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வராது இப்போ நீ என்ன பண்ணல 7 டேஸ்க்குள்ளே ரியாக்ட் பண்ணல தென் ரெஜிஸ்ட்ரேஷனை கிழிச்சு போட்டுருவேன் கரெக்டா ஒருவேளை நீ எனக்கு 7 டேஸ்க்குள்ள கொடுத்துட்ட நான் எகைன் 7 டேஸ்க்குள்ள ரியாக்ட் பண்ணலனா within 3 days it will become a deemed registration ஓகேவா பார்ட் 1ல என்ன கொடுக்கணும் அது எப்படி பண்ணுவ கேன்சலேஷன் பாப்போம் ஓகேவா பாப்போம் கொடுத்தன்னைக்கே நீ வந்து திருப்பி கொடுத்தா நான் வாங்கி பண்ணாடா பார்க்கலாம் அதுவும் சரியா கண்ணா லிசன் பார்ட் 1 பார்ட் 2ல ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் 1 கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ் பார்ட் A பார்ட் B பார்ட் A ல என்ன சொல்லணும் PAN நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்த உடனே உனக்கு என்ன வரும் TRN வச்சு நீ எங்கக்குள்ள போவ பார்ட் B குள்ள போவ பார்ட் B ல என்னெல்லாம் கொடுக்கணும் கம்பெனி அண்ணாவோட டீடைல்ஸ் அவங்களோட PAN டீடைல்ஸ் சாரி ஆதார் டீடைல்ஸ் பிளஸ் அட்ரஸ் authorized signatory place of business nature of business reason for opting registration இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் கரெக்டா கொடுத்த உடனே ஓகே ஆயிடுச்சுனா யார் கைக்கு வரும் ப்ராப்பர் ஆபீசர் அதுக்கு அப்புறம் தான் ஆட்டம் ஓகேவா கிளியரா டன்னா டுடே கிளாஸ் ஓவரா 22 23 24 25 26 27 CTP and NRTP registrations ஓகேவா 28 29 30 தான் அடுத்த ஒரு மணி நேரத்துல முடிச்சிடுவோம் ஓகேவா we will see in the next class தயவு செய்து போயிட்டு பாலாஜி தூங்கிராத படிச்சிட்டு வா சரியா ஓகேவா as well as guys complete charges chapter ஓகேவா சார்ஜ் சாப்டர் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் சம்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியும் டேய் இது இன்னும் ஒரு மணி நேரத்துல இது முடிஞ்சிடும்டா அதனால ஒழுக்கமா படிச்சுட்டு வாங்க இல்லைன்னா உனக்கும் சிரமம் எனக்கும் சிரமம் ஓகேவா பாய் கைஸ் பாய் பாய்